வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு நீதி ஆயோக். இந்த பேரை நீங்க அடிக்கடி கேட்டிருப்பீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 65 வருஷமா இருந்த பிளானிங் கமிஷன், அதாவது திட்டக்குழுவை ஏன் கலைச்சாங்க? அதுக்கு பதிலா வந்த இந்த நீதி ஆயோக்னா என்ன? அது நம்ம இந்தியாவை எப்படி மாத்தப் போகுது? வாங்க எல்லாத்தையும் ஒன்னொன்னா ரொம்ப தெளிவா பார்க்கலாம். இந்த மொத்த கதைக்கும் ஆரம்ப புள்ளி 1950ஆம் வருஷம்தான். அப்போதான் சுதந்திர இந்தியாவோட வளர்ச்சிய திட்டமிடுறதுக்காக பிளானிங் கமிஷன், அதாவது திட்டக்குழுவ உருவாக்குறாங்க. ஒரு நீண்ட பயணம், கிட்டத்தட்ட 65 வருஷம். ஆனா 2014ல இந்த அமைப்பு இனி தேவையில்லைன்னு சொல்லி அதை கலைச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்த வருஷமே, அதாவது 2015 ஜான்வரி 1ஆம் தேதி நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு புத்தம் புதிய சகாப்தம் தொடங்குச்சு. சரி, இந்த விளக்கத்துல நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாற்றம் ஏன் தேவைப்பட்டதுன்னு ஆரம்பிச்சு, அப்புறம் நிதி ஆயோக்னா என்ன, அதோட கட்டமைப்பு, வேலைகள், கொள்கைகள்னு எல்லாத்தையும் பார்ப்போம். கடைசியா இதுக்கு முன்னாடி இருந்த திட்டக்குழு பத்தியும் ஒரு சின்ன ரிவ்யூ இருக்கும். நம்ம மனசுல வர்ற முதல் கேள்வியே இதான். 65 வருஷமா நல்லாதானே ஒரு சிஸ்டம் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு அதை தூக்கிட்டு புதுசா ஒண்ணு கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? திட்டமிடல்ல அப்படி என்ன பெரிய மாற்றம் தேவைப்பட்டுச்சு? வாங்க முதல்ல இதுக்கான காரணத்தையே அலசி ஆராய்வோம். இதுக்கு அரசாங்கம் சொன்ன முக்கியமான காரணம் என்னன்னா, இந்தியா இப்போ ரொம்பவே மாறிடுச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு சட்டை அது எல்லா சைஸ்ல இருக்கிறவங்களுக்கும் பொருந்துமா? பொருந்தாது இல்லையா? அதே மாதிரிதான் டெல்லியில உட்காந்துட்டு போடுற ஒரே ஒரு திட்டம் தமிழ்நாட்டுக்கும் சரி, அருணாச்சல பிரதேசத்துக்கும் சரி எப்படி பொருந்தும்? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கு. இந்த ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் மாடல் இனி சரிப்பட்டு வராதுங்கிறது தான் இந்த மாற்றத்தோட ஆணிவேர். அப்போதைய நிதி அமைச்சரா இருந்த அருண் ஜேட்லி இத ரொம்ப அழகா சொன்னாரு. அவர் என்ன சொன்னார்னா, இந்த திட்டக்குழு அப்படிங்கிறது அரசாங்கமே எல்லாத்தையும் கட்டுப்படுத்தின ஒரு காலத்துக்கு, அதாவது ஒரு கமாண்ட் எக்கானமிக்கு பொருத்தமா இருந்துச்சு. ஆனா இப்போ அப்படி இல்ல. உலகம் மாறிடுச்சு, பொருளாதாரம் மாறிடுச்சு. இந்த வேகமான உலகத்துல போட்டி போடணும்னா அந்த பழைய அமைப்புல போதுமான நெகிழ்வு தன்மை இல்லைன்னு சொன்னாரு. இதுதான் விஷயமே. ஓகே, பழைய அமைப்பு ஏன் போச்சுன்னு இப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. சரி, அப்போ புதுசா வந்த இந்த நிதி ஆயோகனா என்ன? இத சிம்பிளா சொல்லணும்னா, இந்திய அரசாங்கத்தோட புது திங்க் டேங்க், அதாவது ஒரு சிந்தனை குழு. இவங்களோட முக்கியமான வேலையே அரசாங்கத்துக்கு கொள்கை ரீதியான ஆலோசனைகள் கொடுக்கறதும் புது புது ஐடியாக்களை உருவாக்குறதும் தான். நிதி ஆயோக் இதோட முழு விரிவாக்கம் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. தமிழ்ல சொல்லணும்னா இந்தியாவை மாற்றுவதற்கான தேசிய நிறுவனம். இதுல நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த அமைப்பு நம்ம பாராளுமன்றத்துல ஒரு சட்டம் மூலமாவோ இல்ல அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாவோ உருவாக்கப்படல. இது வெறும் அரசாங்கத்தோட ஒரு நிர்வாக உத்தரவு, அதாவது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன் மூலமா உருவாக்கப்பட்டது. அதனாலதான் இத நான் கான்ஸ்டிடியூஷனல், நான் ஸ்டாட்யூட்டரி பாடின்னு சொல்றோம். இது கொண்டு வந்த மிகப்பெரிய மாற்றம் என்ன தெரியுமா? முன்ன மாதிரி திட்டங்கள் மேலிருந்து கீழே, அதாவது டெல்லியில இருந்து மாநிலங்களுக்கு வராது. இப்போ கீழ இருந்து மேல போகும். அதாவது கிராமங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு மாநிலங்கள் வழியா மத்திய அரசுக்கு போகும். இதுக்கு பேரு தான் பாட்டம் அப் அப்ரோச். இதோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதோட தலைவர் பிரதமர் தான். ஆனா உண்மையான பவர் இருக்கிற இடம் எதுனா அதோட கவர்னிங் கவுன்சில், அதாவது நிர்வாக குழு தான். ஏன்னா இதுல தான் எல்லா மாநிலங்களோட முதலமைச்சர்களும் யூனியன் பிரதேசங்களோட துணைநிலை ஆளுநர்களும் உறுப்பினர்களா இருக்காங்க. இதுதான் நிதி ஆயோக்குக்கும் பழைய திட்டக்குழுவுக்கும் இருக்கிற மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். முன்னாடி மாநிலங்களுக்கு எந்த ஒரு பிரதிநிதித்துவமும் இல்ல. ஆனா இப்போ முடிவெடுக்கிற இடத்துலயே அவங்க இருக்காங்க. இதுதான் உண்மையான கூட்டாட்சி தத்துவத்தை வலுப்படுத்தும். சரி, இந்த நிர்வாக குழு தவிர அன்றாட வேலைகளை பார்க்கறதுக்கு ஒரு டீம் இருக்கு. இதுக்கு தலைமை தாங்கிறது பிரதமரால் நியமிக்கப்படுற துணைத் தலைவர், அதாவது வைஸ் சேர்பர்சன். இவரோட பதவி ஒரு கேபினட் அமைச்சருக்கு சமமானது. அவருக்கு கீழே ஃபுல் டைம் உறுப்பினர்கள், பார்ட் டைம் உறுப்பினர்கள், சில முக்கிய மத்திய அமைச்சர்கள், அப்புறம் எல்லாத்தையும் நிர்வகிக்க ஒரு சிஇஓ, அதாவது தலைமைச் செயல் அதிகாரி இருப்பாங்க. பாத்தீங்கன்னா இது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பா உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகே, இதோட அமைப்பு எல்லாம் பார்த்தாச்சு. ஆனா இந்த நிதி ஆயோக் நிஜமாவே என்னதான் பண்ணுது? அதோட நோக்கங்கள் என்ன? செயல்பாடுகள் என்ன? வாங்க அதை இப்போ கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். நிதி ஆயோக்கோட வேலைய நம்ம ரெண்டு முக்கிய பகுதியா பிரிக்கலாம். ஒன்னு, டீம் இந்தியா ஹப். இதோட வேலை ரொம்ப சிம்பிள். மத்திய அரசையும் எல்லா மாநில அரசுகளையும் டீம் இந்தியாங்கிற பேர்ல ஒன்னா இணைச்சு நாட்டின் வளர்ச்சிக்காக வேலை பார்க்க வைக்கிறது. ரெண்டாவது, நாலேஜ் அண்ட் இன்னோவேஷன் ஹப். இது ஒரு அறிவு மையம் மாதிரி. ஒரு பாலிசி கொண்டு வரணும்னா அதுக்கு தேவையான ஆராய்ச்சி, டேட்டா எல்லாத்தையும் இதுதான் கொடுக்கும். சொல்லப்போனா ஒன்னு டீமை ஒன்னு சேர்க்குது, இன்னொன்னு அந்த டீமுக்கு வழிகாட்டுது.
சரி, இதோட முக்கிய நோக்கங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, முதல்ல எல்லா மாநிலங்க கூடயும் கலந்து பேசி இந்தியாவுக்குன்னு ஒரு பொதுவான வளர்ச்சி பார்வையை உருவாக்கணும். ரெண்டாவது, திட்டங்கள் கிராம அளவிலிருந்து, அதாவது ரொம்ப அடிப்படையிலிருந்து வரணும். மூணாவது, தேசிய பாதுகாப்பையும் நம்ம கொள்கைகள்ல ஒரு பகுதியா சேர்க்கணும். கடைசியா, இன்னைக்கு நாளைக்குன்னு யோசிக்காம நீண்ட காலத்துக்கு, அதாவது ஒரு 15-20 வருஷத்துக்கு தேவையான திட்டங்களை உருவாக்கி அது சரியா நடக்குதான்னு கண்காணிக்கணும். எந்த ஒரு பெரிய அமைப்புக்கும் பின்னாடி ஒரு தத்துவம், ஒரு வழிகாட்டும் கொள்கை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நிதி ஆயோகோட செயல்பாடுகளுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் என்ன? குறிப்பா கூட்டாட்சியை இது எப்படி கையாளுது? வாங்க அதோட ஆன்மாவை இப்ப நம்ம புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம். நிதி ஆயோக் ஒரு நல்ல நிர்வாகத்துக்கான 7 தூண்கள் மேலதான் நிக்குது. அது என்னென்னா, முதலாவது ப்ரோ பீப்பிள், அதாவது மக்கள் நலனை முன்னிறுத்துவது. ரெண்டாவது ப்ரோ ஆக்டிவ், அதாவது பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே செயல்படுவது. மூணாவது பார்ட்டிசிபேட்டிவ், அதாவது மக்கள் பங்களிப்பை உறுதி செய்வது. நாலாவது எல்லாருக்கும், குறிப்பா பெண்களுக்கு அதிகாரமளிப்பது. அஞ்சாவது சமுதாயத்துல பின்தங்கிய SC, ST, OBC சிறுபான்மையினர்னு எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி. ஆறாவது எல்லாருக்கும் சம வாய்ப்பு. ஏழாவது மற்றும் ரொம்ப முக்கியமானது வெளிப்படைத்தன்மை, அதாவது டிரான்ஸ்பரன்சி. கூட்டாட்சி தத்துவத்தை, அதாவது ஃபெடரலிசம நிதி ஆயோக் 2 விதமா அணுகுது. இத 2-pronged அப்ரோச்னு சொல்லலாம். ஒன்னு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், அதாவது கூட்டுறவு கூட்டாட்சி. இதுல எல்லா மாநிலங்களும் டீம் இண்டியாங்கிற உணர்வோட ஒருத்தருக்கொருத்தர் ஒத்துழைச்சு வேலை செய்வாங்க. இன்னொன்னு காம்படிட்டிவ் ஃபெடரலிசம், அதாவது போட்டி கூட்டாட்சி. இதுல மாநிலங்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான போட்டியை உருவாக்குவாங்க. உதாரணத்துக்கு சுகாதார குறியீடு, பள்ளிக்கல்வி தர குறியீடு மாதிரியான ரேங்கிங்ஸ் வெளியிட்டு எந்த மாநிலம் நல்ல செயல்படுதுன்னு பாப்பாங்க. சோ ஒரு பக்கம் ஒத்துழைப்பு, இன்னொரு பக்கம் போட்டி. இது ரெண்டும் சேர்ந்துதான் மாநிலங்களோட வளர்ச்சியை உந்தி தள்ளுது. சரி, நிதி ஆயோக் மட்டுமே எல்லா வேலையும் செஞ்சிட முடியாது இல்லையா? அதுக்கு உதவி செய்ய அதுக்கு கீழே சில துணை அமைப்புகளும் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இதுல முக்கியமா 2 அமைப்புகள் இருக்கு. ஒன்னு நைலட், இது மனித வளம், அதாவது நம்ம மக்களோட திறமை வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளை செய்யும். இன்னொன்னு DMEO, இதோட வேலை ரொம்ப முக்கியம். அரசாங்கம் கொண்டு வர திட்டங்கள்லாம் உண்மையிலேயே மக்களை போய் சேருதா, அதனால என்ன நன்மை கிடைக்குதுன்னு கண்காணிச்சு அதை பத்தி மதிப்பீடு செஞ்சு ரிப்போர்ட் கொடுக்கும். இப்ப நாம ஒரு முக்கியமான பகுதிக்கு வர்றோம். நிதி ஆயோக் வர்றதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, அதோட முன்னோடி அமைப்புகளை பத்தி பார்க்க போறோம். ஏன்னா பழச பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் புதுசோட அருமை நமக்கு நல்லா புரியும். நாம பார்க்க போறது பிளானிங் கமிஷன், அதாவது திட்டக்குழு பத்தி தான். 1950ல ஆரம்பிச்சது. இதுல இருந்த மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இது முழுக்க முழுக்க மத்திய அரசோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. மாநில முதல்வர்களுக்கு இதுல எந்த பங்கும் கிடையாது. டெல்லியில அவங்க 5 ஆண்டு திட்டங்களை போடுவாங்க, அத மாநிலங்கள் அப்படியே செயல்படுத்தணும். இந்த டாப் டவுன் அப்ரோச், அதாவது மேலிருந்து கீழ் வர்ற இந்த அணுகுமுறை தான் காலப்போக்குல இதோட பெரிய பலவீனமா மாறிடுச்சு. இந்த திட்டக்குழு எவ்ளோ பவர்ஃபுல்லா இருந்துச்சு தெரியுமா? முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம், அதாவது ஃபர்ஸ்ட் ARC, இத பத்தி ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொன்னாங்க. திட்டக்குழு ஒரு இணைய அமைச்சரவை மாதிரி, சில நேரங்கள்ல அமைச்சரவை விட சக்தி வாய்ந்த சூப்பர் கேபினெட் மாதிரியே செயல்படுதுன்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ஆலோசனை சொல்ற அமைப்பு அரசாங்கத்தையே கட்டுப்படுத்துற அளவுக்கு ஒரு அதிகார மையமா வளர்ந்துருச்சு. அதே மாதிரி சந்தானம்ங்கிற அறிஞர் இன்னும் ஒரு படி மேல போய் சொன்னாரு, இந்த திட்டமிடல் முறை கூட்டாட்சி தத்துவத்தையே காலி பண்ணிடுச்சு. நம்ம நாடு பேர்ல தான் கூட்டாட்சி, ஆனா நடைமுறையில எல்லா அதிகாரமும் ஒரே இடத்துல குவிஞ்சு ஒரு ஒற்றையாட்சி முறை மாதிரி தான் செயல்படுதுன்னு சொன்னாரு. இது மாநில உரிமைகள் மேல விழுந்த ஒரு பெரிய அடியா பார்க்கப்பட்டது. திட்டக்குழு மேல இப்படி விமர்சனங்கள் வந்ததால அதை சரி செய்ய ஒரு முயற்சி எடுத்தாங்க. அதுதான் 1952ல உருவாக்கப்பட்ட தேசிய வளர்ச்சிக்குழு, அதாவது நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். சரி, திட்டத்தை உருவாக்குறதுல தான் மாநிலங்களுக்கு பங்கில்ல, அட்லீஸ்ட் அதை செயல்படுத்துறதுலயாவது அவங்களோட ஒத்துழைப்பை கேட்கலாமேன்னு இது ஆரம்பிச்சாங்க. இதுல முதல்வர்கள் உறுப்பினரா இருந்தாங்க. ஆனா இப்போ நிதி ஆயோக்கோட நிர்வாக குழுவே இந்த வேலையை ரொம்ப சிறப்பா செய்யறதால இந்த NDCயோட அதிகாரங்களை அதுக்கே மாத்திடலான்னு ஒரு யோசனை இருக்கு. சரி, இவ்ளோ நேரம் நாம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இப்போ இது எல்லாத்துல இருந்தும் நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கிய பாயிண்ட்ஸ் என்னன்னு ஒரு வேகமான ரிவிஷன் பார்த்துடலாம். சுருக்கமா சொல்லணும்னா, நிதி ஆயோக்ங்கிறது 2015ல திட்டக்குழுவுக்கு பதிலா வந்தது. இது ஒரு சட்டப்பூர்வமற்ற அமைப்பு. இதோட முக்கியமான தத்துவம் கீழே இருந்து மேல் திட்டமிடலும் கூட்டுறவு மற்றும் போட்டி கூட்டாட்சியும். இதோட தலைவர் பிரதமர். இது டீம் இண்டியா மற்றும் அறிவு மையம்னு 2 பிரிவுகளா இயங்குது. மொத்தத்துல ஒரு அதிகார குவிப்புல இருந்து அதிகார பகிர்வை நோக்கிய இந்தியாவோட பயணத்துல இது ஒரு முக்கியமான மைல்கல். இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் சில உரிமைகள் இருக்கு இல்லையா? அந்த உரிமைகளை பாதுகாக்கவே ஒரு அமைப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் தேசிய மனித உரிமைகள் ஆணையம், அதாவது NHRC. வாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த அமைப்பை பத்தி இன்னைக்கு நாம ஆழமா தெரிஞ்சுக்கலாம். சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி.
நம்மள பாதுகாக்க வேண்டிய அரசே சில நேரங்கள்ல நம்ம உரிமைகளை மீறினா அப்போ யார் அதை கேள்வி கேட்பாங்க? நாம யார்கிட்ட போய் முறையிடுறது? யோசிக்க வேண்டிய கேள்விதானே. இந்த ஒரு பெரிய கேள்விக்கு பதிலாதான் இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் செயல்படுது. முதல்ல மனித உரிமைகள்னா சட்டப்படி என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். வாழ்க்கை, சுதந்திரம், சமத்துவம், கண்ணியம் இது தொடர்பான உரிமைகள் தான் மனித உரிமைகள். இந்த உரிமைகள் நமக்கு 2 இடத்துலேருந்து கிடைக்குது. ஒன்னு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம், இன்னொன்னு நம்ம நாடு கையெழுத்து போட்டிருக்கிற சர்வதேச ஒப்பந்தங்கள். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த உரிமைகளை இந்திய நீதிமன்றங்கள் மூலமா நம்மால செயல்படுத்த முடியும். சரி வாங்க, இப்போ இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அதாவது NHRCயோட அறிமுகத்தையும் அதோட அமைப்பையும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இது எப்படி உருவாச்சு, இதுக்குள்ள யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் இதோட செயல்பாடை நாம சரியா புரிஞ்சுக்க முடியும். பொதுவா இந்த ஆணையத்துக்கு ஒரு செல்ல பேர் இருக்கு. இந்தியாவோட மனித உரிமைகளின் காவல் நாய், அதாவது வாட்ச் டாக் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காவல் நாய் எப்படி ஏதாவது ஆபத்து வரதுக்கு முன்னாடி எச்சரிக்கை பண்ணுதோ, அதே மாதிரி எங்கேயாவது மனித உரிமை மீறல் நடந்தா இந்த ஆணையம் உடனே தலையிட்டு அரசாங்கத்தோட கவனத்துக்கு கொண்டு போகும். இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு, அதாவது ஸ்டாச்சுட்டரி பாடி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்தால நேரடியா உருவாக்கப்பட்ட அமைப்பு கிடையாது. உதாரணத்துக்கு தேர்தல் ஆணையம் அரசியல் அமைப்பால் உருவாக்கப்பட்டது. ஆனா NHRC 1993ஆம் வருஷம் நம்ம நாடாளுமன்றம் கொண்டு வந்த மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் மூலமா உருவாக்கப்பட்டது. இது 2க்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த ஆணையத்தோட அமைப்பு கொஞ்சம் பெரியது, ஆனா ரொம்ப முக்கியம். கவனமா கேளுங்க. முதல்ல தலைவர், அதாவது சேர்பர்சன். இவர் கண்டிப்பா ஓய்வு பெற்ற இந்திய தலைமை நீதிபதியா இல்லனா உச்சநீதிமன்ற நீதிபதியா இருக்கணும். அப்புறம் 5 முழுநேர உறுப்பினர்கள் இருப்பாங்க. இதுல ஒருத்தர் உச்சநீதிமன்ற நீதிபதி, இன்னொருத்தர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, மீதி 3 பேர் மனித உரிமை துறையில நல்ல அனுபவம் வாய்ந்தவங்களா இருப்பாங்க. இதுல கண்டிப்பா ஒரு பெண் உறுப்பினர் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விதி. இது மட்டும் இல்ல, இன்னும் 7 பதவி வழி உறுப்பினர்களும் இருக்கிறாங்க. அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம நாட்டில் இருக்கிற சிறுபான்மையினர், SC, ST, பெண்கள், குழந்தைகள்னு பல்வேறு தேசிய ஆணையங்களோட தலைவர்கள் தான். பாத்தீங்களா, இது எவ்வளோ பெரிய விரிவான ஒரு அமைப்புன்னு. சரி, இவ்ளோ பெரிய பதவிகளுக்கு இவங்களை எப்படி தான் தேர்ந்தெடுக்கிறாங்க? குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். ஆனா அவர் தானா முடிவு செய்ய முடியாது. ஒரு 6 பேர் கொண்ட உயர்மட்ட குழு பரிந்துரை பண்ணும் பேர்களை தான் அவர் நியமிப்பார். அந்த குழுவோட தலைவர் நம்ம பிரதமர். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த குழுவுல ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சின்னு 2 தரப்பும் இருக்கு. மக்களவைத் தலைவர், மாநிலங்களவை துணைத் தலைவர், 2 அவைகளோட எதிர்க்கட்சி தலைவர்கள், மத்திய உள்துறை அமைச்சர்னு எல்லாருமே இதுல உறுப்பினர்கள். யோசிச்சு பாருங்க, ஏன் இப்படி ஒரு அமைப்பு? அப்போதான் இந்த ஆணையம் யாருக்கும் சார்பா இல்லாம சுதந்திரமா செயல்பட முடியும். அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு. இவங்களோட பதவிக்காலம் எவ்வளோன்னு பார்த்தா 3 வருஷம், இல்லைன்னா அவங்களுக்கு 70 வயசு ஆகிற வரைக்கும். இது 2ல எது முதல்ல வருதோ அதோட அவங்க பதவி முடிஞ்சிரும். அவங்கள மறுபடியும் நியமனம் செய்யலாம். ஆனா இங்க ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கு. பதவிக்காலம் முடிஞ்சதும் அவங்க மத்திய அரசுலையோ மாநில அரசுலையோ வேற எந்த ஒரு பதவியிலையும் இருக்க முடியாது. இதுவும் எதுக்குன்னா, அவங்க எந்தவித அழுத்தமும் இல்லாம சுதந்திரமா செயல்படுறத உறுதி செய்யத்தான். ஓகே, இப்போ இந்த ஆணையம்னா என்ன, அதுல யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டோம். அடுத்து அவங்களோட அதிகாரங்கள் மற்றும் பணிகள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஆணையத்தோட வேலைகள் ரொம்பவே அதிகம். நாம ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதலாவதா, எங்கேயாவது ஒரு மனித உரிமை மீறல் நடந்தா யார் புகார் கொடுக்கணும்னு காத்துட்டு இருக்காம தானாகவே முன் வந்து விசாரிக்கலாம். அதுக்கு சுவோ மோட்டோன்னு பேரு. இல்லனா யாராவது புகார் கொடுத்தாலும் விசாரிக்கலாம். 2வது, நீதிமன்றத்துல மனித உரிமை சம்பந்தமா ஒரு வழக்கு நடந்தா அதுல தேவைப்பட்டா தலையிடவும் இதுக்கு அதிகாரம் இருக்கு. 3வது, சிறைச்சாலைகளுக்கு நேரா போய் அங்க இருக்கிற கைதிகளோட நிலைமை எப்படி இருக்கு, அவங்கள நல்லபடியா நடத்துறாங்களான்னு ஆய்வு செய்யலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பணி. 4வது, மனித உரிமைகளை பாதுகாக்கிற சட்டங்கள் எல்லாம் சரியா இருக்கான்னு அப்பப்போ ஆய்வு செய்யும். கடைசியா, தீவிரவாதம் மாதிரியான விஷயங்கள் மனித உரிமைகளை எப்படி பாதிக்குதுன்னு ஆராய்ந்து அரசாங்கத்துக்கு ஆலோசனை கொடுக்கும். அவங்களோட வேலை வெறும் விசாரணை பண்றதோட முடியறதில்ல. உலக அளவுல இருக்கிற மனித உரிமை ஒப்பந்தங்களை படிச்சு அதை நம்ம நாட்டுல எப்படி இன்னும் சிறப்பா செயல்படுத்தலாம்னு பரிந்துரை செய்யும். மனித உரிமைகள் சம்பந்தமா ஆராய்ச்சிகள் நடக்க ஊக்குவிக்கும். அப்புறம் நம்மள மாதிரி பொதுமக்களுக்கு மனித உரிமைகள்னா என்னன்னு விழிப்புணர்வு ஏற்படுத்தும். இந்த துறையில வேலை செய்யற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை, அதாவது NGOக்களை ஊக்குவிக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, மனித உரிமைகளை மேம்படுத்த என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்ய முடியுமோ அதையெல்லாம் இந்த ஆணையம் செய்யும். சரி, இவ்வளோ வேலைகள் இருக்குன்னு சொல்றோம். ஆனா இதையெல்லாம் இந்த ஆணையம் எப்படி செய்யுது, அவங்களோட விசாரணை முறை எப்படி இருக்கும், அதை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம்.
இப்ப பாருங்க இதோட அதிகாரம் எவ்வளவு பெருசுன்னு. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துக்கு ஒரு உரிமையியல் நீதிமன்றம், அதாவது ஒரு சிவில் கோர்ட்டுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குமோ அது அத்தனையும் இருக்கு. அதாவது ஒருத்தரை விசாரணைக்கு கூப்பிடலாம், ஆவணங்களை கொண்டு வர சொல்லி உத்தரவு போடலாம். எளிமையா சொல்லணும்னா இதுவே ஒரு கோர்ட்டு கிடையாது, ஆனா ஒரு கோர்ட்டுக்கு விசாரணை செய்ய என்னென்ன பவர்ஸ் இருக்குமோ அதெல்லாமே இதுக்கு இருக்கு. ஆனா இங்க ஒரு முக்கியமான கட்டுப்பாடு இருக்கு. ஒரு மனித உரிமை மீறல் சம்பவம் நடந்து 1 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை இந்த ஆணையத்தால விசாரணைக்கு எடுத்துக்க முடியாது. அதாவது புகார் 1 வருஷத்துக்குள்ள கொடுக்கப்படணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நாம ஆணையத்தோட அதிகாரங்களை பார்த்தோம். ஆனா பேப்பர்ல இருக்கிறதும் நடைமுறையில் இருக்கிறதும் ஒண்ணா இருக்குமா? இப்போ அதோட உண்மையான பங்கு என்ன, அதுக்கு என்னென்ன வரம்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த டாபிக்ல ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த ஆணையத்தோட மிகப்பெரிய பலவீனம் அல்லது வரம்புன்னு சொன்னா அது இதுதான். அதோட அதிகாரங்கள் பெரும்பாலும் பரிந்துரைக்கும் தன்மை கொண்டவைதான். அதாவது என்னன்னா, தப்பு செஞ்சவங்களை தண்டிக்கிற அதிகாரமோ பாதிக்கப்பட்டவங்களுக்கு நேரடியா நிவாரணம் கொடுக்கிற அரசாங்கமோ இதுக்கு கிடையாது. அதுக்கு பதிலா அரசாங்கத்துக்கு இப்படி பண்ணுங்கன்னு பரிந்துரை மட்டும்தான் செய்ய முடியும். அப்போ இதோட பரிந்துரைக்கு எந்த மதிப்புமே இல்லையா? அரசாங்கம் இதை குப்பையில போட்டுருமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அப்படி இல்ல. இந்த ஆணையத்தோட முன்னாள் உறுப்பினர் நீதிபதி V.S. மலிமத் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. அரசாங்கத்தால ஆணையத்தோட பரிந்துரைகளை சும்மா தட்டி கழிச்சிட முடியாது. அதுக்கு ஒரு பெரிய தார்மீக அதிகாரம் இருக்கு. எந்த அரசாங்கமும் அதோட பரிந்துரைகளை புறக்கணிக்க முடியாதுன்னு சொல்றாரு. பாத்தீங்களா, சட்டப்படி அதிகாரம் இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு தார்மீக பலம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப வெளுது. இன்னொரு முக்கியமான வரம்பு ராணுவம், அதாவது ஆயுத படைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கு. ராணுவ வீரர்கள் மேல மனித உரிமை மீறல் புகார் வந்தா ஆணையத்தால நேரடியா விசாரிக்க முடியாது. அதுக்கு பதிலா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஒரு அறிக்கையை மட்டும் தான் கேட்க முடியும். அந்த அறிக்கையை வச்சு சில பரிந்துரைகளை செய்யலாம். அதுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்ததுன்னு 3 மாசத்துக்குள்ள சொல்லணும். அவ்வளோதான். சரி, இவ்ளோ பார்த்துட்டோம். கடைசியா இந்த ஆணையம் தினமும் என்னென்ன சவால்களை சந்திக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் அதோட செயல்பாட்டை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். இவ்ளோ பெரிய பொறுப்பு இருந்தாலும் இந்த ஆணையம் சில நடைமுறை சிக்கல்களை சந்திக்குது. இதை வேற யாரோ சொல்லல, ஆணையமே அதோட அறிக்கையில சொல்லியிருக்கு. நிர்வாக ரீதியா தலைவருக்கு போதிய அதிகாரங்கள் இல்ல. நிதி ரீதியா ஒரு வாகனம் வாங்கணும்னா கூட சுதந்திரம் இல்ல. எல்லாத்தையும் விட முக்கியமானது ஆள் பற்றாக்குறை. யோசிச்சு பாருங்க, ஒரு ஆஃபீஸ்ல 100 பேர் செய்ய வேண்டிய வேலையை 60 பேர் செஞ்சா எப்படி இருக்கும்? வேலைகள் தாமதமாகத்தானே செய்யும். உச்சநீதிமன்றம் கூட இந்த விஷயத்துல தன்னோட கவலையை வெளிப்படுத்தியிருக்கு. சரி, வாங்க நாம இவ்ளோ நேரம் பார்த்தத ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணிடலாம். இது 1993ல உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. மனித உரிமைகளோட காவல் நாய் மாதிரி செயல்படுது. இதுல ஒரு தலைவர், 5 முழுநேர உறுப்பினர்கள், 7 பதவி வழி உறுப்பினர்கள் இருக்காங்க. இதோட அதிகாரங்கள் பரிந்துரை செய்யக்கூடியதுதான், தண்டிக்கும் அதிகாரம் கிடையாது. இது நிர்வாகம், நிதி, ஆள் பற்றாக்குறைன்னு பல சவால்களை சந்திக்குது. குறிப்பா போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்க இந்த பாயிண்ட்ஸை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சட்டம், மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993. பதவிக்காலம் 3 வருஷம் இல்லனா 70 வயசு. தன்மை, இது சட்டப்பூர்வ அமைப்பு, அரசியலமைப்பு அமைப்பு கிடையாது. நியமனம், 6 பேர் கொண்ட குழுவோட பரிந்துரைப்படி குடியரசுத் தலைவர் நியமிப்பார். முக்கிய வரம்பு, 1 வருஷத்துக்குள்ள புகார்களை விசாரிக்கணும். நம்மளோட உரிமைகள் மீறப்பட்டுச்சுன்னு வைங்க, மாநில அளவுல நம்ம யார்கிட்ட போய் முறையிடுவோம்? இந்த கேள்விக்கு ஒரு பதிலா அதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பவர்ஃபுல் அமைப்பு தான் இந்த மாநில மனித உரிமைகள் ஆணையம். இது மத்திய சட்டத்தின்படி உருவானாலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் நம்ம உரிமைகளை பாதுகாக்கிற ஒரு முக்கியமான காவலனா செயல்படுது. வாங்க இந்த ஆணையத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். இந்த முழு விளக்கத்துல நம்ம எதெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த ஆணையம் எப்படி, எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சுன்னு பார்ப்போம். அப்புறம் அதுல யார் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்கள எப்படி நியமிக்கிறாங்க, எப்படி நீக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அவங்களோட அதிகாரங்கள் என்ன, அவங்களால என்னெல்லாம் செய்ய முடியும்னு பார்க்கலாம். கூடவே அவங்களோட செயல்பாடுகள், வரம்புகள், அறிக்கைகள் பத்தியும் மனித உரிமை நீதிமன்றங்கள் பத்தியும் பார்ப்போம். கடைசியா 2019ல வந்த ஒரு முக்கியமான சட்ட திருத்தத்தையும் அலசுவோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, விஷயத்துக்குள்ள போலாம். இந்த மாநில மனித உரிமைகள் ஆணையம், அதாவது SHRC எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, அதோட சட்ட அடிப்படை என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். பாருங்க, இந்த ஆணையத்துக்கு பவர் எங்கிருந்து வருதுன்னா, 1993ல கொண்டு வரப்பட்ட மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் தான் அதுக்கு ஆதாரம். இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, தேசிய அளவுல ஒரு தேசிய மனித உரிமைகள் ஆணையமும், அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்தந்த மாநில அரசுகள் ஒரு மாநில மனித உரிமைகள் ஆணையத்தையும் உருவாக்கிக்கலான்னு வழிவகுக்குது. சரி, இப்போ இந்த ஆணையத்தோட அதிகார வரம்பு, அதாவது ஜூரிஸ்டிக்ஷன் எங்க வரைக்கும் இருக்குன்னு பாப்போம். நம்ம அரசியலமைப்புல இருக்கிற மாநில பட்டியல், பொது பட்டியல், அதாவது ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், இந்த 2 பட்டியல்ல வர விஷயங்கள்ல மனித உரிமை மீறல் நடந்தா மட்டும்தான் இவங்களால விசாரிக்க முடியும். ஆனா இதுல ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு.
என்னன்னா, ஒருவேளை தேசிய மனித உரிமைகள் ஆணையம், அதாவது NHRC, ஒரு கேஸை ஏற்கனவே கையில் எடுத்து விசாரிச்சுட்டு இருந்தா மாநில ஆணையம் அதுல தலையிட முடியாது. அது மட்டும் இல்ல, டெல்லியை தவிர மத்த யூனியன் பிரதேசங்கள்ல நடக்கிற மனித உரிமை மீறல்களை விசாரிக்கிற பொறுப்பையும் மத்திய அரசாங்கம் நினைச்சா ஒரு மாநில ஆணையத்துக்கிட்ட கொடுக்கலாம். சரி, அடுத்த பகுதிக்கு போலாம். இந்த கமிஷன்ல யார் யாரெல்லாம் இருப்பாங்க, அவங்களோட நியமனம், பதவி நீக்கம் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு இப்ப விவரமா பார்க்கலாம். இந்த மாநில மனித உரிமைகள் ஆணையம்ங்கிறது ஒரே ஒருத்தர் கொண்ட அமைப்பு கிடையாது. இது ஒரு மல்டி மெம்பர் பாடி. அதாவது ஒரு தலைவர் கூடவே 2 உறுப்பினர்கள் இருப்பாங்க. சரி, தலைவரோட தகுதி என்ன? உயர் நீதிமன்றத்தோட ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அல்லது ஒரு ஜட்ஜ் தலைவரா இருக்கலாம். மத்த 2 உறுப்பினர்களுக்கும் தகுதிகள் இருக்கு. ஒரு உறுப்பினர் உயர்நீதிமன்றத்துல வேலை செய்யற இல்ல ஓய்வு பெற்ற நீதிபதியா இருக்கணும், இல்லனா குறைஞ்சது 7 வருஷம் அனுபவம் உள்ள மாவட்ட நீதிபதியா இருக்கணும். அடுத்த உறுப்பினர் யாருன்னா, மனித உரிமைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல அறிவும் அனுபவமும் இருக்கிற ஒரு நபரா இருக்கணும். சரி, இந்த தலைவர் உறுப்பினர்களை யார்தான் தேர்ந்தெடுப்பாங்க? அவங்கள நியமிக்கிறது ஆளுநரா இருந்தாலும் அவருக்கு பரிந்துரை செய்யறதுக்கு ஒரு பெரிய கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டியோட தலைவர் முதலமைச்சர். அவரோட கூட சட்டமன்ற சபாநாயகர், மாநில உள்துறை அமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர்னு முக்கியமானவங்க இருப்பாங்க. ஒருவேளை அந்த மாநிலத்துல சட்ட மேலவை, அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்துச்சுன்னா அதோட தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் கூட இந்த கமிட்டியில இருப்பாங்க. இதுல நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா? ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சின்னு 2 சரப்பும் இதுல இருக்கு. இது எதுக்குன்னா, நியமனங்கள்ல எந்த அரசியல் தலையீடும் இல்லாம நியாயமா நடக்கணுங்கிறதுக்காக தான். இப்படி இந்த கமிட்டி பரிந்துரை செய்யற நபர்களை தான் ஆளுநர் அதிகாரப்பூர்வமா தலைவர் மற்றும் உறுப்பினர்களா நியமிப்பார். இங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. நல்லா கவனிங்க. இவங்களை நியமிக்கிறது ஆளுநரா இருந்தாலும் அவங்கள பதவியிலிருந்து நீக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது. அந்த அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு, அதாவது பிரசிடென்ட்க்கு மட்டும்தான் இருக்கு. இது ஏன் ஒரு முக்கியமான விஷயம்னா, அப்பதான் இந்த ஆணையம் எந்தவித அரசியல் பிரஷரும் இல்லாம சுதந்திரமா தன்னோட வேலையை செய்ய முடியும். அப்போ பிரசிடென்ட் சும்மா நினைச்சதும் நீக்கிட முடியுமா? முடியாது. அதுக்கும் சில குறிப்பிட்ட காரணங்கள் இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். 1, அவங்க நொடிச்சு போனவங்க, அதாவது இன்சால்வென்ட்னு அறிவிக்கப்பட்ட நீக்கலாம். 2, பதவியில இருக்கும்போது சம்பளத்துக்கு வேற ஏதாவது வேலை செஞ்சா நீக்கலாம். 3, உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ அவங்க அந்த பதவிக்கு தகுதியற்றவரா ஆனா நீக்கலாம். 4, நீதிமன்றமே அவங்கள மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு சொன்னா நீக்கலாம். 5, ஏதாவது குற்றத்துக்காக சிறை தண்டனை வாங்கினா நீக்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம். இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு காரணம், நிரூபிக்கப்பட்ட முறைகேடு அல்லது திறமையின்மை. ஆனா இந்த காரணத்துக்காக ஒருத்தரை நீக்கணும்னா அதுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு விசாரணை நடத்தி ஆமா இவங்க மேல தப்பு இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் பிரசிடென்டால நடவடிக்கை எடுக்க முடியும். பாத்தீங்களா, இது அவங்களுக்கு எவ்ளோ பெரிய பாதுகாப்புன்னு. சரி, இவங்களோட பதவிக்காலம் எவ்வளோ? 3 வருஷம், இல்லனா அவங்களுக்கு 70 வயசு ஆகுற வரைக்கும். இதுல எது முதல்ல வருதோ அதோட அவங்க பதவிக்காலம் முடிஞ்சிடும். ஆனா அவங்கள மறுபடியும் நியமனம் செய்ய முடியும். இதுல இன்னொரு முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க மத்திய அரசுலயோ இல்ல மாநில அரசுலயோ வேற எந்த பதவிக்கும் போக முடியாது. இதுவும் எதுக்குன்னா, அவங்க எந்தவித சார்பும் இல்லாம நடுநிலையோட செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, இப்போ இந்த ஆணையத்தோட அதிகாரங்கள் என்ன, அவங்க நிஜத்துல என்னென்ன வேலைகள் செய்யறாங்கன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. இந்த கமிஷனோட வேலைகள் ரொம்பவே அதிகம். அவங்களோட முக்கியமான வேலை எங்கேயாவது மனித உரிமை மீறல் நடந்தா அதை பத்தி விசாரிக்கிறது. யாராவது புகார் கொடுத்தா மட்டும் இல்ல, அவங்களாவே கூட, அதாவது சுவமோட்டுவா ஒரு விஷயத்த விசாரணைக்கு எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்ல, ஜெயிலுக்கு போய் அங்க இருக்கிற கைதிகளோட நிலைமை எப்படி இருக்குன்னு ஆய்வு செய்யலாம். மனித உரிமைகளை பாதுகாக்கிற நம்ம சட்டங்கள் சரியா இருக்கான்னு ரிவ்யூ பண்ணலாம். தீவிரவாதம் மாதிரி உரிமைகளை தடுக்கிற விஷயங்களை பத்தி ஆய்வு செய்யலாம். மனித உரிமைகளை பத்தி ஆராய்ச்சி செய்ய ஊக்குவிக்கலாம். ஸ்கூல், காலேஜ்ல மனித உரிமை கல்வியை பரப்பலாம். இந்த துறையில வேலை செய்யற NGOக்களை ஊக்குப்படுத்தலான்னு இப்படி நிறைய வேலைகள் அவங்களுக்கு இருக்கு. ஒரு விஷயத்த விசாரிக்கும் போது இந்த ஆணையத்துக்கு ஒரு சிவில் கோர்ட்டுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குமோ அது அத்தனையும் இருக்கும். அதாவது சாட்சிகளை கூப்பிட்டு விசாரிக்கிறது, ஏதாவது டாக்குமெண்ட்டை கொண்டு வர சொல்லி ஆர்டர் போடுறதுன்னு ஒரு நீதிமன்றம் மாதிரியே இவங்களால செயல்பட முடியும். சரி, அதிகாரங்கள் எல்லாம் பார்த்தாச்சு. ஆனா நடைமுறையில இந்த ஆணையம் எப்படி வேலை செய்யுது? இதுக்கு சில வரம்புகள், அதாவது லிமிடேஷன்ஸ் இருக்கா? இவங்க ரிப்போர்ட்டை எப்படி சமர்ப்பிக்கிறாங்க? இதெல்லாம் இப்ப பார்க்கலாம். இந்த ஆணையத்தோட செயல்பாட்டுல ஒரு ரொம்ப முக்கியமான லிமிடேஷன் இருக்கு. அது என்னன்னா, ஒரு மனித உரிமை மீறல் நடந்து 1 வருஷம் முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கேஸ இவங்களால கையில எடுக்க முடியாது. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு கால வரம்பு. இங்க நமக்கு ஒரு கேள்வி வரும். சரி, இவங்க இவ்ளோ விசாரணை எல்லாம் பண்ணி ஒரு உத்தரவு போடுறாங்க இல்லையா? அந்த உத்தரவுக்கு அரசாங்கம் கண்டிப்பா கட்டுப்படணுமா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? பதில் இல்ல.
ஆணையத்தோட அதிகாரங்கள் பெரும்பாலும் பரிந்துரை செய்யற அளவுல தான் இருக்கு. அதாவது இவங்க கவர்மெண்ட் கிட்ட பாதிக்கப்பட்டவருக்கு நஷ்டஈடு கூடுங்கன்னோ இல்ல தப்பு செஞ்சவங்க மேல கேஸ் போடுங்கன்னோ பரிந்துரை, அதாவது ரெக்கமெண்ட் தான் பண்ண முடியும். அதை நேரடியா செயல்படுத்துற அதிகாரமோ தப்பு செஞ்சவங்கள தண்டிக்கிற அதிகாரமோ இந்த ஆணையத்துக்கு கிடையாது. ஆனா இதுக்கு ஒரு அக்கவுண்டபிலிட்டி மெக்கானிசம் இருக்கு. அது என்னன்னா, ஆணையம் வருஷா வருஷம் இல்ல தேவைப்படும் போது சிறப்பு அறிக்கைகள்லாம் மாநில அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கும். அரசாங்கம் அந்த அறிக்கைய சட்டமன்றத்துல தாக்கல் செய்யணும். சும்மா தாக்கல் செஞ்சா போதாது, அந்த அறிக்கையில ஆணையம் செஞ்ச பரிந்துரைகள் மேல என்ன நடவடிக்கை எடுத்தோன்னு ஒரு விளக்கத்தையும் சேர்த்து வைக்கணும். ஒருவேளை சில பரிந்துரைகளை ஏத்துக்கலைன்னா ஏன் ஏத்துக்கலைங்கிற காரணத்தையும் சொல்லியே ஆகணும். அடுத்து, இந்த சிஸ்டத்தோட தொடர்புடைய இன்னொரு முக்கியமான விஷயம் மனித உரிமைகள் நீதிமன்றங்கள். அத பத்தி சுருக்கமா பாத்திரலாம். மனித உரிமை மீறல் சம்பந்தமான கேஸ்களை வேகமா விசாரிக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இந்த மாதிரி மனித உரிமை நீதிமன்றங்களை உருவாக்கலான்னு 1993 சட்டம் சொல்லுது. இந்த கோர்ட்டை மாநில அரசு தான் அமைக்கும். ஆனா அதுக்கு அந்த மாநில உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியோட ஒப்புதல் கண்டிப்பா வேணும். சரி, நம்ம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். சமீபத்துல இந்த சட்டத்துக்கு ஒரு பெரிய அப்டேட் கொடுத்தாங்க. அதுதான் 2019 வந்த திருத்தச் சட்டம். அது என்னென்ன பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். வாங்க இந்த டேபிள வச்சு 2019க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு ஒப்பிட்டு பார்க்கலாம். முதல்ல சேர்பர்சன்ஸ் எலிஜிபிலிட்டி, அதாவது தலைவர் தகுதி. முன்னாடி ஹைகோர்ட்டோட ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் மட்டும்தான் தலைவராக முடியும். ஆனா 2019க்கு அப்புறம் ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் இல்லைன்னா ஹைகோர்ட்டோட ஒரு சாதாரண ரிட்டையர்ட் ஜட்ஜ் கூட தலைவரா இருக்கலாம். அடுத்து டென்யூர், அதாவது பதவிக்காலம். முன்னாடி 5 வருஷம் இருந்துச்சு, இப்போ அத 3 வருஷமா குறைச்சிட்டாங்க. ஆனா 70 வயசுங்கிற வரம்பு அப்படியேதான் இருக்கு. கடைசியா ரீஅப்பாயின்மெண்ட், அதாவது மறுநியமனம். முன்னாடி ஒரு தடவை பதவி வகிச்சா மறுபடியும் நியமிக்க முடியாது. ஆனா இப்போ மறுநியமனத்துக்கும் தகுதி இருக்குன்னு மாத்திட்டாங்க. தேசிய மகளிர் ஆணையம் இந்தியால இருக்கிற பெண்களோட உரிமைகளை பாதுகாக்கவும் அவங்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பை உறுதி செய்யவும் உருவாக்கப்பட்ட ஒரு உச்சபட்ச அமைப்பு இது. சரி வாங்க, இந்த ஆணையம்னா என்ன, அதோட வேலைகள் என்னன்னு ஆழமா அலசி ஆராயலாம். முதல்ல நம்ம மனசுல வர்ற கேள்வியே இதுதான். எதுக்காக பெண்களுக்குன்னு தனியா ஒரு தேசிய ஆணையம் தேவைப்பட்டுச்சு? யோசிச்சு பாருங்க. பெண்களோட பிரச்சனைகளை கேட்கவும் அவங்களுக்கான சட்ட பாதுகாப்புகள் சரியா செயல்படுதான்னு கண்காணிக்கவும் சமூக பொருளாதார வளர்ச்சியில அவங்களோட பங்களிப்பை உறுதி செய்யவும் ஒரு சக்தி வாய்ந்த தனிப்பட்ட அமைப்பு வேணும்னு பல வருஷங்களா ஒரு தேவை இருந்துட்டே இருந்துச்சு. நிறைய குழுக்கள் இந்த தேவையை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. பாருங்க, இந்த ஆணையம் ஒரே நாள்ல உருவாகிடல. அதுக்கு பின்னால ஒரு நீண்ட பயணம் இருக்கு. 1974ல இந்தியாவில் பெண்களின் நிலை குறித்த குழுதான் முதல் முறையா இப்படி ஒரு ஆணையம் வேணும்னு பரிந்துரை செஞ்சது. அப்புறம் 1988ல பெண்களுக்கான தேசிய முன்னோக்கு திட்டம் அதே கோரிக்கையை மீண்டும் வலியுறுப்பிச்சு. இதோட விளைவா 1990ல பாராளுமன்றத்துல தேசிய மகளிர் ஆணைய சட்டம் நிறைவேற்றப்பட்டு கடைசியா 1992ல தேசிய மகளிர் ஆணையம் அதிகாரப்பூர்வமா நிறுவப்பட்டது. இப்போ நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். தேசிய மகளிர் ஆணையம் ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு, அதாவது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால நேரடியா உருவாக்கப்பட்ட அமைப்பு கிடையாது. அதுக்கு பதிலா பாராளுமன்றம் இயற்றின ஒரு சிறப்பு சட்டத்தின் மூலமா, அதாவது தேசிய மகளிர் ஆணைய சட்டம் 1990 மூலமா உருவாக்கப்பட்டது. அரசியலமைப்பு அமைப்புக்கும் சட்டப்பூர்வ அமைப்புக்கும் இதுதான் அடிப்படை வித்தியாசம். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த ஆணையத்தோட கட்டமைப்பு எப்படி இருக்கு, அதுல யார் யாரெல்லாம் இருக்காங்க? இது ரொம்ப சுலபமா ஞாபகம் வச்சுக்க ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்கு. 1+5+1, அதாவது ஒரு தலைவர், 5 உறுப்பினர்கள், அப்புறம் ஒரு உறுப்பினர் செயலர். இப்போ இவங்க ஒவ்வொருத்தரோட பங்கு என்னன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. முதல்ல தலைவர் பெண்களோட நலனுக்காக தன்னை முழுசா அர்ப்பணிச்ச ஒருத்தரா அவர் இருக்கணும். அடுத்ததா அந்த 5 உறுப்பினர்களும் சட்டம், தொழிற்சங்கம், மேலாண்மை, பொருளாதாரம், சுகாதாரம்னு பலதரப்பட்ட துறைகள்ல அனுபவம் வாய்ந்தவங்களா இருக்கணும். இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த உறுப்பினர்கள்ல கண்டிப்பா ஒருத்தர் பட்டியல் சாதியிலிருந்தும் இன்னொருத்தர் பழங்குடியினர் வகுப்புல இருந்தும் இருக்கணும். கடைசியா உறுப்பினர் செயலர். இவர் மேலாண்மையில ஒரு நிபுணரா இல்லனா ஒரு குடிமை பணி அதிகாரியா இருப்பாரு. இந்த தலைவர், உறுப்பினர்கள், உறுப்பினர் செயலர்னு எல்லாருமே மத்திய அரசால தான் நியமிக்கப்படுறாங்க. இவங்களோட பதவிக்காலம் பாத்தீங்கன்னா 3 வருஷம். இந்த 3 வருஷம் முடியறதுக்கு முன்னாடியே அவங்க நினைச்சா மத்திய அரசுக்கு ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு பதவியிலிருந்து விலகிக்கலாம்.
மத்திய அரசு ஒரு உறுப்பினரை பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடியே நீக்க முடியுமா? முடியும். ஆனா அதுக்கு சில முறையால காரணங்கள் இருக்கணும். உதாரணமா, ஒருத்தர் கடனை திருப்பித் தர முடியாதவர்னு அறிவிக்கப்பட்டா, இல்ல ஒழுக்கக்கேடான குற்றத்துக்காக தண்டனை பெற்றா, இல்ல நீதிமன்றத்தால மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு சொல்லப்பட்டா பதவியை நீக்கலாம். அது மட்டும் இல்லாம ஆணையத்தோட அனுமதி இல்லாம தொடர்ந்து 3 கூட்டத்துக்கு வராம இருந்தாலோ இல்ல தன்னோட பதவியை தவறா பயன்படுத்தினாலோ மத்திய அரசு அவங்கள பதவியிலிருந்து நீக்க முடியும். இப்போ நாம இந்த ஆணையத்தோட இதய பகுதிக்கே வந்தாச்சு. அதோட அதிகாரங்களும் பணிகளும் தான் அது. ஆணையத்துக்கு மொத்தம் 14 அம்சங்கள் கொண்ட ஒரு விரிவான கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. இது பெண்களோட வளர்ச்சியோட எல்லா கோணங்களையும் தொடுது. வாங்க அத ஒவ்வொன்னா பார்க்கலாம். பகுதி சட்ட பாதுகாப்புகளையும் ஆய்வுகளையும் பத்தினது. அதாவது அரசியலமைப்புலயும் மத்த சட்டங்கள்லயும் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாதுகாப்புகளை பத்தி விசாரிக்கிறது. அந்த பாதுகாப்புகள் எல்லாம் சரியா வேலை செய்தான்னு வருஷம் மத்திய அரசுக்கு ரிப்போர்ட் கொடுக்கறது. சட்டங்களை இன்னும் சிறப்பா செயல்படுத்த என்ன பண்ணலான்னு பரிந்துரை செய்யறது. கடைசியா இப்போ இருக்கிற சட்டங்களை மறுபரிசீலனை செஞ்சு அதுல ஏதாவது திருத்தங்கள் தேவைப்பட்டா அதையும் சொல்றது. 2வது பகுதி பொதுமக்களோட குறைகளை கேட்டு நடவடிக்கை எடுக்கிறது. பெண்களுக்கு எதிரான சட்ட மீறல்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட கவனத்துக்கு கொண்டு போறது. பெண்கள் உரிமைகள் பறிக்கப்படுறது சம்பந்தமா வர்ற புகார்களை விசாரிக்கிறது. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சுவோமோட்டோ நடவடிக்கை. அதாவது யாருமே புகார் கொடுக்கலனாலும் ஒரு பத்திரிகை செய்தியை பார்த்தோ இல்ல வேற வழியிலயோ ஒரு உரிமை மீறல் தெரிய வந்தா ஆணையமே தானாக முன்வந்து அதை விசாரிக்கலாம். இது ஒரு பெரிய அதிகாரம். 3வது பகுதி வளர்ச்சி மற்றும் ஆலோசனை சம்பந்தப்பட்டது. எல்லா துறைகள்லயும் பெண்களோட பிரதிநிதித்துவம் சரியா இருக்கான ஆராய்ச்சி செய்யறது. பெண்களோட சமூக பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்கள்ல அரசுக்கு ஆலோசனை சொல்றது. மத்திய மாநில அரசுகள் கீழ பெண்களோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு மதிப்பீடு செய்யறது. அப்புறம் பெண்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை பத்தி அப்பப்போ அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கிறது. இந்த 14 அம்சங்களோட கடைசி பகுதி நேரடி களப்பணிகள் சம்பந்தப்பட்டது. பெண்கள் வைக்கப்பட்டிருக்கிற ஜெயில்கள், காப்பகங்கள் மாதிரியான இடங்களுக்கு நேரடியா போய் ஆய்வு செய்யறது. அங்க ஏதாவது குறைகள் இருந்தா அதை சரி செய்ய சொல்றது. பெருவாரியான பெண்களை பாதிக்கிற முக்கியமான வழக்குகள்ல சட்ட போராட்டத்துக்கு நிதி உதவி செய்யறது. கடைசியா மத்திய அரசு வேற ஏதாவது ஒரு விஷயத்த கவனிக்க சொன்னா அதையும் இந்த ஆணையம் செய்யணும். சரி, இவ்ளோ பெரிய வேலைகளையெல்லாம் செய்யணும்னா அதுக்கு தகுந்த அதிகாரங்கள் வேணும் இல்லையா? அந்த அதிகாரங்கள் என்னென்ன, ஆணையத்தோட நடைமுறைகள் என்னன்னு இப்போ நாம பார்க்கலாம். இந்த அதிகாரங்கள் தான் ஆணையம் திறம்பட செயல்படுறதுக்கு ஒரு முதுகெலும்பா இருக்கு. இது ரொம்ப கவனமா கேளுங்க. தேசிய மகளிர் ஆணையம் ஒரு புகாரை விசாரிக்கும்போது அதுக்கு ஒரு உரிமையியல் நீதிமன்றத்துக்கு, அதாவது ஒரு சிவில் கோர்ட்டுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குமோ அத்தனையும் உண்டு. இதனால ஆணையம் இந்தியால இருக்கிற எந்த ஒரு நபரையும் விசாரணைக்கு அழைக்க முடியும், அவங்கள சத்திய பிரமாணத்தின் பேர்ல விசாரிக்க முடியும், எந்த ஒரு ஆவணத்தையும் சமர்ப்பிக்க சொல்லி கேட்க முடியும், எந்த ஒரு அரசு அலுவலகத்துல இருந்தும் பொது பதிவேடுகளை கேட்டு பெற முடியும், சாட்சிகளை விசாரிக்க சம்மன் கூட அனுப்பலாம். ஆணையத்துக்கு தினமும் ஏகப்பட்ட புகார்கள் வரும். சரி, அந்த புகார்களை நடைமுறையில எப்படி அவங்க கையாளுறாங்கன்னு இப்ப பார்க்கலாம். இதுதான் ஆணையத்தோட நேரடியான மக்கள் படி. பாருங்க, ஆணையம் கிட்டத்தட்ட 23 விதமான தலைப்புகள்ல புகார்களை கையாளுது. பாலியல் வன்கொடுமை, பாலியல் துன்புறுத்தல், வரதட்சணை மரணம், சைபர் கிரைம், குடும்ப வன்முறை, ஏன் காவல்துறை சரியா செயல்படலன்னு கூட புகார் கொடுக்கலாம். இதுல நீங்க பாக்குறது சில உதாரணங்கள் மட்டும்தான். இன்னும் 16 வகைகள் இருக்கு. ஒரு புகார் வந்ததும் என்ன செய்வாங்க? காவல்துறை சம்பந்தப்பட்ட புகாரா இருந்தா அத சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பி அந்த வழக்க தொடர்ந்து கண்காணிப்பாங்க. குடும்ப பிரச்சனையா இருந்தா கவுன்சிலிங் மூலமா அதை தீர்க்க முயற்சிப்பாங்க. பாலியல் தொந்தரவுதல் புகாரா இருந்தா சம்பந்தப்பட்ட கம்பெனிகளை வழக்க சீக்கிரம் முடிக்க சொல்லி வலியுறுத்துவாங்க. ரொம்ப கடுமையான குற்றங்கள் நடந்தா பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடனடி நிவாரணம் கிடைக்க ஆணையமே ஒரு விசாரணை குழுவா அமைக்கும். ஆணையத்தோட ஒரு சூப்பரான முயற்சி தான் இந்த பரிவாரிக் மகிழா லோக் அதாலத். இது ஒரு புதுமையான திட்டம். திருமணம், குடும்ப பிரச்சனைகள்ல பெண்களுக்கு வேகமாகவும் செலவில்லாமலும் நீதி கிடைக்க அது உதவுது. இது நம்ம ஊர்ல இருக்கிற லோக் அதாலத் மாதிரியே செயல்படும். கோர்ட்டு கேஸ்னு அலையாம பேச்சுவார்த்தை மூலமா பிரச்சனைகளை தீர்க்க இது ஒரு நல்ல வாய்ப்பு. பணியிட பாலியல் துன்புறுத்தல் பத்தி பேசும்போது இந்த விசாகா வழக்க சொல்லாம இருக்கவே முடியாது. 1997ல உச்சநீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்பு ஒரு வரலாற்று சிறப்புமிக்கது. ஒவ்வொரு கம்பெனியும் பாலியல் துன்புறுத்தல் புகார்களை விசாரிக்க ஒரு முறையான அமைப்பை ஏற்படுத்தணும், பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இழப்பீடு உட்பட தீர்வு வழங்கணும்னு இந்த தீர்ப்பு உறுதியா சொல்லுச்சு. இது ஆணையத்தோட வேலைக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்துச்சு. சரி, ஆணையம் எப்படி அரசுக்கு பதில் சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஆணையம் ஒவ்வொரு வருஷமும் தன்னோட அறிக்கையை மத்திய அரசுக்கு கொடுக்கும். மத்திய அரசு அந்த அறிக்கையை பாராளுமன்றத்துல தாக்கல் செய்யணும்.
சும்மா தாக்கல் செஞ்சா மட்டும் பத்தாது. ஆணையத்தோட பரிந்துரைகள் மேல என்ன நடவடிக்கை எடுத்தோன்னு ஒரு குறிப்பையும் சேர்த்து தாக்கல் செய்யணும். ஒருவேளை சில பரிந்துரைகளை ஏத்துக்கலனா அதுக்கு காரணத்தையும் விளக்கணும். இதுதான் பொறுப்புக்கூறல். சரி வாங்க, இவ்ளோ நேரம் நம்ம பார்த்த எல்லா முக்கியமான விஷயங்களையும் ஒரே இடத்துல ஷட்டுன்னு ஒரு முறை ரிவைஸ் பண்ணிடலாம். இது முக்கிய பாயிண்ட்ஸ் மனசுல பதிய வைக்க ரொம்ப உதவியா இருக்கும். ஞாபகம் இருக்கா? இது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு, அரசியலமைப்பு அமைப்பு கிடையாது. சட்டம் தேசிய மகளிர் ஆணைய சட்டம் 1990, நிறுவப்பட்ட ஆண்டு 1992, அமைப்பு 1+5+1, பதவிக்காலம் 3 வருஷம். மிக முக்கியமா இதுக்கு ஒரு சிவில் கோர்ட்டுக்கான அதிகாரங்கள் இருக்கு. போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிறவங்க இந்த பாயிண்ட்ஸை கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆணையத்துக்கான ஐடியா எங்கிருந்து வந்தது? 1974ஆம் ஆண்டு கமிட்டியிலிருந்து. ஆணையம் தானாக முன்வந்து வழக்குகளை எடுக்க முடியுமா? முடியும். இதோட பரிந்துரைகள் அரசாங்கத்தை கட்டுப்படுத்துமா? இல்ல, அது வெறும் ஆலோசனை மட்டும்தான். கடைசியா PMLA ஒரு முக்கியமான முயற்சி. இதெல்லாம் நேரடி கேள்விகளா வர வாய்ப்பிருக்கு. நம்ம இந்தியால இருக்கிற ஒவ்வொரு குழந்தையோட உரிமைகளையும் பாதுகாக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான அமைப்பு தான் தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம். வாங்க, இந்த அமைப்பை பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்க போறோம். சரி, முதல்ல ஒரு நேரடியான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நம்ம குழந்தைங்களோட உரிமைகளை சட்டப்படி பாதுகாக்கிற அமைப்பு எது? அந்த அமைப்புக்கு அப்படி என்னதான் பவர் இருக்கு? இந்த 2 கேள்விகளுக்கும் பதிலை தேடி போறது தான் நம்மளோட இன்னிய பயணம். முதல்ல இந்த ஆணையம் எந்த மாதிரியான அமைப்புன்னு நாம புரிஞ்சுக்கணும். இது ஒரு ஸ்டாச்சுடரி பாடி, அதாவது சட்டப்பூர்வமான அமைப்பு. பாருங்க, நம்ம அரசியலமைப்பு சட்டத்திலேயே நேரடியா உருவாக்கப்பட்ட அமைப்புகளை கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு சொல்லுவோம். ஆனா நம்ம பாராளுமன்றம் ஒரு தனிச்சட்டத்தை இயற்றி அந்த சட்டத்தின் மூலமா ஒரு அமைப்பை உருவாக்குச்சுன்னா அதைத்தான் நாம ஸ்டாச்சுடரி பாடின்னு சொல்றோம். இந்த தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் அந்த 2வது வகை தான். இதுக்காக 2005ஆம் ஆண்டு குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய சட்டம்னு ஒரு சட்டத்தையே கொண்டு வந்தாங்க. இந்த ஆணையம் ஒரே நாள்ல திடீர்னு உருவாகல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாற்று பயணமே இருக்கு. எல்லாம் ஆரம்பிச்சது 1989ல. ஐக்கிய நாடுகள் சபை குழந்தைகள் உரிமைகளுக்காக ஒரு மாநாட்டை நடத்தினாங்க. அந்த மாநாட்டில் எடுத்த முடிவுகளை இந்தியா 1992ல ஏத்துக்குச்சு. அதோட விளைவா 2005ல நம்ம பாராளுமன்றத்துல குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய சட்டம் நிறைவேற்றப்பட்டது. கடைசியா 2007ல தான் தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம், அதாவது NCPCR முழுமையா நிறுவப்பட்டது. சரி, இப்ப நாம இந்த தேசிய ஆணையத்தோட அமைப்பு எப்படி இருக்கு, அதோட கட்டமைப்பு என்னென்ன அப்படிங்கறத ரொம்ப விரிவாக பார்க்கலாம். இது ஒரு பல உறுப்பினர்களை கொண்ட ஒரு அமைப்புங்க. இது மத்திய அரசுல பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தோட நிர்வாக கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இயங்குது. இதோட அமைப்பு ரொம்ப சிம்பிள். ஒரு தலைவர், அவருக்கு கீழே 6 உறுப்பினர்கள். இதுல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த 6 உறுப்பினர்கள்ல குறைஞ்சது 2 பேராவது கண்டிப்பா பெண்களா இருக்கணும். ஏன்னா அப்பதான் குழந்தைகளோட பிரச்சனைகளை, குறிப்பா பெண் குழந்தைகளோட பிரச்சனைகளை சரியான பார்வையில அணுகி தீர்வு காண முடியும். அப்போ இந்த தலைவர் மற்றும் உறுப்பினரா யார் வேணாலும் ஆகிட முடியுமா? நிச்சயமா முடியாது. இதுக்குன்னு சில தகுதிகள் இருக்கு. தலைவர் குழந்தை நலன் துறையில மிகப்பெரிய சாதனை புரிஞ்ச ஒரு நபரா இருக்கணும். மற்ற 6 உறுப்பினர்களும் கல்வி, குழந்தை சுகாதாரம், இளம் சிறார் நீதி, குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு, குழந்தை உளவியல், சமூகவியல், குழந்தைகள் தொடர்பான சட்டங்கள்னு இந்த மாதிரி பல துறைகள்ல ஆழமான அனுபவம் வாய்ந்தவங்களா இருக்கணும். அப்போதான் இந்த ஆணையம் திறம்பட செயல்பட முடியும். இந்த உறுப்பினர்களை நியமிப்பது யாருன்னா நம்ம மத்திய அரசு தான். குறிப்பா தலைவரை தேர்ந்தெடுக்க பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தலைமையில 3 பேர் கொண்ட ஒரு தேர்வுக்குழுவை அமைப்பாங்க. அந்த குழு யாரை பரிந்துரைக்குதோ அவங்க தான் தலைவர். தலைவர் மற்றும் உறுப்பினர்களோட பதவிக்காலம் 3 வருஷம். அவங்க நல்ல வேலை செஞ்ச அதிகபட்சமா 2 தடவை மறுபடியும் நியமிக்கப்படலாம். தலைவருக்கு வயது வரம்பு 65 வயசு, உறுப்பினர்களுக்கு 60 வயசு. ஓகே, ஒருத்தரை பதவியில நியமிக்கிறதுக்கு விதிகள் இருக்கிற மாதிரி அவங்கள பதவியிலிருந்து நீக்கிறதுக்கும் ரொம்ப தெளிவான விதிகள் இருக்கு. சும்மாலாம் யாரையும் நீக்கிட முடியாது. எந்தெந்த காரணங்களுக்காக மத்திய அரசு தலைவர் அல்லது உறுப்பினரை நீக்கலான்னு பார்க்கலாம். அவங்க கடனாளியாகி நொடுத்து போனவர்னு தீர்ப்பளிக்கப்பட்டா, இங்க வேலை பார்த்துக்கிட்டே வெளியில காசுக்கு வேற வேலை செஞ்சா, உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ அவங்களால செயல்பட முடியாம போனா, பதவியை தப்பா பயன்படுத்தினா, ஒழுக்கக்கேடான குற்றத்துல தண்டனை வாங்கியிருந்தா, இல்லனா ரொம்ப முக்கியமா லீவ் சொல்லாம தொடர்ச்சியா 3 மீட்டிங்குக்கு வரலனா கூட மத்திய அரசுக்கு அவங்கள பதவியிலிருந்து நீக்க முழு அதிகாரம் இருக்கு. சரி, இப்போ இந்த ஆணையத்தோட மிக மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். அதோட பணிகள் என்ன, அதுக்கு என்னென்ன அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஆணையத்தோட முதல் மற்றும் முக்கியமான வேலை என்னன்னா, குழந்தைகளுக்கான சட்ட பாதுகாப்புகளை ஆராய்ந்து அதை எப்படி இன்னும் சிறப்பா செயல்படுத்தலான்னு அரசாங்கத்துக்கு பரிந்துரை பண்றதுதான். இந்த பாதுகாப்பு அம்சங்கள்லாம் சரியா வேலை செய்தா இல்லையான்னு கண்காணிச்சு ஒவ்வொரு வருஷமும் மத்திய அரசுக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கணும். அந்த அறிக்கை தான் நம்ம பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு குழந்தைகளுக்காக புதிய சட்டங்களை இயற்றவோ இல்ல பழைய சட்டங்களை திருத்தவோ ஒரு அடித்தளமா அமையுது. அடுத்ததா விசாரணை மற்றும் குறை தீர்க்கிற வேலைகள்.
எங்கேயாவது குழந்தைகள் உரிமை மீறப்பட்டா அதை பற்றி உடனே விசாரிப்பது இவங்களோட முக்கிய கடமை. இளம் சிறார் காப்பகங்களுக்கு திடீர்னு போய் ஆய்வு செய்யறது, தீவிரவாதம், இயற்கை சீற்றம் மாதிரியான கடினமான சூழல்களில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட நிலையை ஆராய்வதுன்னு பல வேலைகள் இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு, ஒரு புகார் வரணும்னு காத்துக்கிட்டு இருக்காம ஒரு பேப்பர்ல நியூஸ் பார்த்தோ இல்ல வேற ஏதாவது தகவல் கிடைச்சோ ஆணையமே தானா முன் வந்து ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து விசாரிக்க முடியும். இதுக்கு பேர் தான் சுவோ மோட்டோ விசாரணை. இதுதான் இந்த ஆணையத்தோட மிகப்பெரிய பலம். இது மட்டும் இல்லாம இந்த ஆணையம் குழந்தை உரிமைகள் சம்பந்தமான ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்குது. நம்ம சமூகத்துல எல்லா தரப்பு மக்களுக்கும் குழந்தை உரிமைகள்னா என்னன்னு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துது. சுருக்கமா சொல்லப்போனா, பேச முடியாத குழந்தைகளின் மௌனமான குரலுக்கு ஒரு சக்தி வாய்ந்த அதிகாரமுள்ள குரலா இந்த ஆணையம் செயல்படுது. சரி, இவ்வளோ வேலைகளை செய்யணும்னா அதுக்கு அதிகாரம் வேணும் இல்லையா? ஒரு விஷயத்தை விசாரிக்கும்போது இந்த ஆணையத்துக்கு ஒரு சிவில் கோர்ட்டுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கோ அத்தனையும் கொடுத்துருக்காங்க. இதனால தான் இந்த ஆணையம் வெறும் பரிந்துரை பண்ற அமைப்பா இல்லாம ஒரு சக்தி வாய்ந்த விசாரணை அமைப்பா செயல்பட முடியுது. அவங்களால யாரை வேணும்னாலும் விசாரணைக்கு கூப்பிட முடியும், எந்த ஆவணத்தையும் கொண்டு வந்து காட்ட சொல்ல முடியும், சாட்சிகளை விசாரிக்க முடியும். ஒரு விசாரணை முடிச்ச பிறகு ஆணையம் என்னவெல்லாம் செய்யலாம்? சம்பந்தப்பட்ட நபர் மேல வழக்கு பதிவு செய்ய சொல்லி அரசாங்கத்துக்கு பரிந்துரைக்கலாம். பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு உடனடியா நிவாரணம் வழங்க சொல்லலாம். இதுல ரொம்பவே பவர்ஃபுல்லான விஷயம் என்னன்னா, தேவைப்பட்டா சரியான உத்தரவுகளை பெறுவதற்காக உச்சநீதிமன்றத்தையோ இல்ல உயர்நீதிமன்றத்தையோ நேரடியாக அணுகிறதுக்கு இந்த ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு ஆணையம் நேரடியா நம்ம நாட்டு உச்சநீதிமன்றத்துக்கே போக முடியுங்கிறது அதோட முக்கியத்துவத்தை காட்டுது. அதோட வழக்கமான வேலைகளை தவிர இந்த ஆணையத்துக்கு இன்னும் சில கூடுதல் பொறுப்புகளும் இருக்கு. குறிப்பா குழந்தைகளுக்கான 3 மிக முக்கியமான சட்டங்கள், அதாவது கல்வி உரிமை சட்டம், பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் போக்சோ சட்டம், அப்புறம் இளம் சிறார் நீதி சட்டம், ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட். இந்த 3 சட்டங்களும் நாட்டில் சரியா செயல்படுத்தப்படுதான்னு கண்காணிக்கிற வேலையும் இந்த ஆணையம் தான் பாக்குது. இது வரைக்கும் நாம தேசிய அளவுல இருக்கிற ஆணையத்தை பத்தி பார்த்தோம். இப்போ இதே மாதிரி மாநில அளவுல எப்படி ஒரு அமைப்பு வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பேர் தான் மாநில குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம், அதாவது SCPCR. மாநில ஆணையம் எப்படி இருக்கும்னு குழப்பிக்கவே வேண்டாம். தேசிய ஆணையத்தோட ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி தான் இதோட அமைப்பு, பணிகள், அதிகாரங்கள் எல்லாமே. ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, எப்படி தேசிய லெவல்ல பிரதமரும் மாநில லெவல்ல முதலமைச்சரும் இருக்காங்களோ அதே மாதிரி தான் இதுவும். குழந்தைங்களோட உரிமைகளை பாதுகாக்க தேசிய அளவில் NCPCR, ஒவ்வொரு மாநிலத்திலையும் SCPCR. பவர்ஸ் எல்லாமே ஒன்று தான், ஆனால் அவங்க வேலை செய்கிற ஏரியா வேற. ஒரே ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, தேசிய ஆணையத்தை மத்திய அரசு நியமிக்கும், அவங்க பாராளுமன்றத்துக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. மாநில ஆணையத்தை மாநில அரசு நியமிக்கும், அவங்க மாநில சட்டமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிப்பாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாக்கிற இந்த கட்டமைப்புல இருக்கிற கடைசி ஆனா மிக முக்கியமான அங்கம் குழந்தைகள் நீதிமன்றங்கள், அதாவது சில்ட்ரன்ஸ் கோர்ட்ஸ். எதுக்காக இந்த தனி நீதிமன்றங்கள்? ஏன்னா குழந்தைங்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களை ரொம்ப சீக்கிரமா விசாரிச்சு நீதி வழங்கணும். ஒரு குழந்தைக்கு இழைக்கப்பட்ட அநீதியில தாமதமாகிற ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தையோட எதிர்காலத்தையே பாதிக்கும். அதனால இந்த வழக்குகளை மற்ற வழக்குகளோட சேர்த்து விசாரிக்காம தனியா வேகமா விசாரிக்கிறது ரொம்ப அவசியம். இதுக்காக மாநில அரசுகள் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியோட ஒப்புதலோட ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு செஷன்ஸ் கோர்ட்டை குழந்தைகள் நீதிமன்றமா நியமிக்கலாம். சரி, இவ்ளோ நேரம் நாம பார்த்த விஷயங்களையெல்லாம் இப்போ ஒரு தடவை வேகமா ரிவைஸ் பண்ணிடலாம். இது உங்களுக்கு முக்கிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க உதவும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது 2005 சட்டத்தின் கீழே உருவான ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. ஒரு தலைவர், 6 உறுப்பினர்கள் இருப்பாங்க. பதவிக்காலம் 3 வருஷம். விசாரணை செய்யும்போது இதுக்கு சிவில் கோர்ட் பவர் உண்டு. தேசிய அளவுலையும் மாநில அளவுலையும் இதே மாதிரி அமைப்புகள் இருக்கு. கடைசியா இவங்களுக்கு உதவுறதுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குழந்தைகள் நீதிமன்றங்கள் இருக்கு. இப்போ போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்காக சில ரொம்ப முக்கியமான குறிப்புகளை மட்டும் தனியா பார்க்கலாம். தேர்வுக்காக இந்த 5 விஷயங்களை நீங்க கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்கணும். சட்டம் வந்த வருஷம் 2005. மிக முக்கியமா இது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு, அரசியல் அமைப்பு சார்ந்த அமைப்பு இல்ல. தேசிய ஆணையத்தை மத்திய அரசும் மாநில ஆணையத்தை மாநில அரசும் நியமிக்குது. இதோட முக்கிய பவர் சிவில் கோர்ட் பவர். கடைசியா தேசிய ஆணையம் பாராளுமன்றத்துக்கும் மாநில ஆணையம் சட்டமன்றத்துக்கும் அறிக்கை சமர்ப்பிக்குது. எக்ஸாம்ல இந்த சின்ன வேறுபாடுகளை வச்சு தான் உங்களை குழப்புவாங்க. ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுக்கிறது உங்கள் வெற்றிக்கு ரொம்ப அவசியம். நம்ம நாட்டோட பன்முகத்தன்மையை பாதுகாக்கிறதுல ரொம்பவே முக்கிய பங்காற்றுகிற ஒரு அமைப்பை பத்தி தான் விளக்கமா பார்க்க போறோம். அதுதான் தேசிய சிறுபான்மையினர் ஆணையம். வாங்க, இந்த ஆணையம் எப்படி உருவாச்சு, இதோட அதிகாரங்கள் என்ன, இது எப்படி செயல்படுதுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல 1978ஆம் வருஷம் இந்திய அரசாங்கம் வெளியிட்ட ஒரு தீர்மானத்துல இருந்த இந்த ஒரு வரியோட ஆரம்பிக்கலாம். சிறுபான்மையினரிடையே சமத்துவமின்மை மற்றும் பாகுபாடு என்ற உணர்வு நீடிக்கிறது.
பாருங்களேன், இந்த ஒரு வரியே போதும் தேசிய சிறுபான்மையினர் ஆணையம்ங்கிற ஒன்று ஏன் தேவைப்பட்டுச்சுன்னு ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கு. இது வெறும் ஒரு உணர்வுன்னு சொல்லிட முடியாது, இது ஒரு சமூக யதார்த்தம். இந்த சமத்துவமின்மை உணர்வு நம்ம சுதந்திர இந்தியாவோட ஒற்றுமைக்கு ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு. அப்போ இந்த சவாலை இந்தியா எப்படி எதிர்கொண்டது? சிறுபான்மையினரோட உரிமைகளை பாதுகாத்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க என்ன மாதிரியான அமைப்புகளை உருவாக்குனாங்க? வாங்க அதுக்குள்ள தான் இப்போ போக போறோம். இந்த ஆணையத்தோட கதை 1978 தான் தொடங்குது. ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது எடுத்த எடுப்புல நாடாளுமன்றத்துல ஒரு பெரிய சட்டமெல்லாம் போட்டு உருவாக்கப்படல. ஆரம்பத்துல இது வெறும் ஒரு அரசாங்கத்தோட நிர்வாக உத்தரவு மூலமா தான் ஆரம்பிக்கப்பட்டது. இதுவே அதோட தொடக்க கால நிலைமையை காட்டுது. அப்போதைய உள்துறை அமைச்சகத்தின் கீழே இந்திய அரசாங்கம் ஒரு நிர்வாக தீர்மானம் மூலமா சிறுபான்மையினர் ஆணையம் அப்படின்னு ஒன்று அமைச்சாங்க. இதுக்கு 3 முக்கியமான நோக்கங்கள் இருந்துச்சு. 1, சிறுபான்மையினரோட நலன்களை பாதுகாக்கணும். 2, நம்ம நாட்டோட மதச்சார்பற்ற கொள்கையை இன்னும் வலுப்படுத்தணும். 3, இது மூலமா தேசிய ஒருங்கிணைப்பை மேம்படுத்தணும். இந்த காலவரிசையை பார்த்தீங்கன்னா இந்த ஆணையத்தோட வளர்ச்சி பயணம் ரொம்ப தெளிவா புரியும். 1978ல் ஒரு சாதாரண அரசாங்க அமைப்பா ஆரம்பிச்சது. அப்புறம் பாருங்க 1992ல் தான் நாடாளுமன்றத்தில் சட்டம் போட்டு இதுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம், அதாவது உண்மையான அதிகாரம் கிடைக்குது. 1993ல் முதல் சட்டப்பூர்வ ஆணையம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. கடைசியா 2014ல் சமண சமூகத்தையும் சிறுபான்மையினர் பட்டியல சேர்த்தாங்க. இந்த பயணம் அதோட முக்கியத்துவத்தை நமக்கு நல்லா உணர்த்துது. இந்த ஆணையத்தோட வரலாறுல 1992ஆம் வருஷம் தான் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. அந்த வருஷம் கொண்டு வரப்பட்ட தேசிய சிறுபான்மையினர் ஆணைய சட்டம் தான் அது வரைக்கும் வெறும் பரிந்துரைகளை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்த இந்த அமைப்பை நேரடியா விசாரணை நடத்துற அதிகாரம் கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த சட்டப்பூர்வ அமைப்பா மாத்துச்சு. சட்டப்பூர்வ அமைப்பு அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நாடாளுமன்றத்துல ஒரு சட்டம் ஏற்றி அதன் மூலமா உருவாக்கப்படுற அமைப்பு. இதனால என்ன நன்மைன்னா, இந்த ஆணையத்தின் மேல சிறுபான்மை மக்களுக்கு இருந்த நம்பிக்கை பல மடங்கு அதிகமாச்சு. இதோட பரிந்துரைகளுக்கும் அரசு துறைகள் மத்தியில ஒரு தனி மரியாதை கிடைச்சது. இது ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு. 2006ல் உருவாக்கப்பட்ட சிறுபான்மையினர் நல அமைச்சகத்தோட நிர்வாக கட்டுப்பாட்டுக்கு கீழே இது செயல்படுது. சரி, சிறுபான்மையினர்னு யாரையெல்லாம் சொல்றாங்க? 1992ஆம் வருஷ சட்டம் சிறுபான்மையினரை அறிவிக்கிற அதிகாரத்தை மத்திய அரசுக்கு கொடுக்குது. அதன்படி 1993ல் முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், அப்புறம் பார்சியர்கள்னு 5 சமூகங்களை அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் 2014ல் சமண சமூகத்தையும் இந்த பட்டியலில் சேர்த்தாங்க. இப்போ இந்த ஆணையத்தோட கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுல யார் யாரெல்லாம் உறுப்பினர்களா இருக்காங்க, அவங்கள எப்படி நியமிக்கிறாங்க? இந்த ஆணையம் ஒரே ஒரு நபரால் நடத்தப்படுற அமைப்பு கிடையாது. இது பல உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழு. இதுல ஒரு தலைவர், அதாவது சேர்பர்சன், ஒரு துணைத் தலைவர், அப்புறம் 5 உறுப்பினர்கள்னு மொத்தம் 7 பேர் இருப்பாங்க. இது மூலமா சிறுபான்மையினரோட பலதரப்பட்ட குரல்களுக்கும் ஒரு இடம் கிடைக்கும். இந்த 7 உறுப்பினர்களையும் மத்திய அரசாங்கம் தான் நியமிக்கும். அவங்களோட பதவிக்காலம் 3 வருஷம். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விதி இருக்கு. என்னன்னா, ஆணையத்தோட நம்பகத்தன்மையை உறுதி செய்யறதுக்காக தலைவர் உட்பட குறைஞ்சது 5 பேராவது சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவங்களா இருக்கணும். அப்போதான் அது உண்மையான பிரதிநிதித்துவமா இருக்கும் இல்லையா? ஒரு உறுப்பினரோட பதவிக்காலம் 3 வருஷம்தான். ஆனா சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக மத்திய அரசாங்கம் அவங்கள பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடியே நீக்க முடியும். உதாரணத்துக்கு, அவங்க தங்களோட பதவியை தப்பா பயன்படுத்தினா, அல்லது கடனாளியாகிட்டா, இல்ல ஒழுக்கக்கேடான குற்றத்துக்காக தண்டனை பெற்றா அவங்கள பதவியிலிருந்து நீக்க சட்டத்துல இடம் இருக்கு. சரி, இப்போ இந்த ஆணையம் உண்மையிலே என்னென்ன வேலைகள் செய்யுது, அதோட செயல்பாடுகளையும் அதிகாரங்களையும் கொஞ்சம் விளக்கமா ஒவ்வொன்னா பார்க்கலாம். இந்த ஆணையத்துக்கு மொத்தம் 9 அம்சங்கள் கொண்ட பெரிய பொறுப்புகள் இருக்கு. அதுல சில முக்கியமானதை மட்டும் சொல்றேன். சிறுபான்மையினருக்கான சட்ட பாதுகாப்புகள் எல்லாம் சரியா செயல்படுத்தப்படுதான்னு கண்காணிக்கிறது இதோட முக்கியமான வேலை. அதே மாதிரி தங்களோட உரிமைகள் பறிக்கப்பட்டுருச்சுன்னு யாராவது புகார் கொடுத்தா அதை நேரடியா விசாரிக்கிறதுக்கும் இதுக்கு அதிகாரம் இருக்கு. இது மட்டும் இல்லாம சிறுபான்மையினர் சந்திக்கிற சமூக பொருளாதார பிரச்சனைகளை பத்தி ஆய்வுகள் செஞ்சு அரசாங்கத்துக்கு ஆலோசனைகளையும் கொடுக்கும். இப்போ சொல்ல போறது தான் இந்த ஆணையத்தோட மிகப்பெரிய பலம். அதாவது, இது எந்த ஒரு வழக்கையும் விசாரிக்கும்போது ஒரு உரிமையல் நீதிமன்றத்துக்கு, அதாவது ஒரு சிவில் கோர்ட்டுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குமோ அத்தனை அதிகாரங்களும் இதுக்கும் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு நபரையும் விசாரணைக்கு கூப்பிடலாம், எந்த ஒரு அரசு அலுவலகத்திலிருந்தும் ஆவணங்களை கேட்டு வாங்கலாம், சாட்சியங்களையும் பதிவு செய்யலாம். நினைச்சு பாருங்க, இது அதோட விசாரணைகளுக்கு எவ்வளோ பெரிய பலத்தை கொடுக்கும்னு. அதிகாரம் மட்டும் இருந்தா போதுமா? இவங்க சொல்றத அரசாங்கம் கேட்கணுமே, அதை எப்படி உறுதி பண்றாங்க? அதுக்கு தான் ஒரு அருமையான ஒரு வழிமுறை இருக்கு. அதுதான் அறிக்கை சமர்ப்பிக்கிற முறை.
இந்த செயல்முறை அரசாங்கத்தோட பொறுப்புணர்வை, அதாவது அக்கவுண்டபிலிட்டியை உறுதி செய்யுது. முதல்ல ஆணையம் தன்னோட அறிக்கையை மத்திய அரசுக்கு கொடுக்கும். அந்த அறிக்கையை அரசாங்கம் சும்மா வாங்கி வச்சுக்க முடியாது. அதை நாடாளுமன்றத்துல தாக்கல் செஞ்சு இந்த பரிந்துரைகள் மேல நாங்க என்ன நடவடிக்கை எடுத்தோன்னு ஒரு குறிப்பையும் சேர்த்து வைக்கணும். ஒருவேளை பரிந்துரைகளை ஏத்துக்கலனா ஏன் ஏத்துக்கலன்னு அதுக்கும் விளக்கம் கொடுக்கணும். இது வெறும் அறிக்கை சமர்ப்பிக்கிறதோட நிக்காம அது மேல நடவடிக்கை எடுக்கப்படுறத உறுதி செய்யுது. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த விஷயங்கள்ல இருந்து ரொம்ப முக்கியமான சில குறிப்புகளை ஒரு தடவை வேகமா தொகுத்து பார்த்துடலாம் வாங்க. சுருக்கமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, 1978ல ஒரு சாதாரண அரசாங்க உத்தரவா ஆரம்பிச்சு 1992ஆம் வருஷ சட்டத்தின் மூலமா ஒரு சக்தி வாய்ந்த சட்டப்பூர்வ அமைப்பா இது உருவாச்சு. மொத்தம் 7 உறுப்பினர்கள், அவங்களோட பதவிக்காலம் 3 வருஷம். ஒரு உரிமையல் நீதிமன்றத்துக்கு இருக்கிற அத்தனை அதிகாரங்களும் இதுக்கு இருக்கு. கடைசியா இது நாடாளுமன்றத்துக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டது. இந்த முக்கிய அம்சங்களை மறக்காதீங்க. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்க இப்போ நான் சொல்லப் போற விவரங்களை இன்னும் கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். தேர்வு நோக்குல பார்த்தா ஒரு 5 விஷயங்களை நீங்க கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும். முதலாவது, அந்த சட்டம் தேசிய சிறுபான்மையினர் ஆணையச் சட்டம் 1992. ரெண்டாவது, முக்கியமான வருஷங்கள், அதாவது 1978, 1992, 1993, அப்புறம் 2014. மூணாவது, உறுப்பினர்களோட எண்ணிக்கை 7. நாலாவது, அறிவிக்கப்பட்ட அந்த 6 சமூகங்களோட பட்டியல். கடைசியா அதோட மிக முக்கியமான அதிகாரம் உரிமையியல் நீதிமன்ற அதிகாரம். இதிலிருந்து கேள்விகள் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நாம ஒரு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து தகவல்களை பெறுவதற்கு நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் தான் தகவல் அறியும் உரிமைச் சட்டம். அந்த உரிமையோட ஒரு பாதுகாவலனா செயல்படுற மத்திய தகவல் ஆணையம், அதாவது சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் பத்தி தான் நாம இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம். வாங்க, இந்த சக்தி வாய்ந்த அமைப்பு எப்படி உருவாச்சு, அதோட அதிகாரங்கள் என்ன, அது நம்ம ஜனநாயகத்தை எப்படியெல்லாம் பலப்படுத்துதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு அரசு அலுவலகத்துக்கிட்ட ஒரு முக்கியமான தகவல் கேக்குறீங்க. ஆனா அவங்க அதை தர மறுக்கறாங்க, இல்லனா ரொம்ப தாமதப்படுத்துறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில உங்க உரிமைக்காக யார நிப்பாங்க, யார் குரல் கொடுப்பாங்க? அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான காவலன் தான் இந்த மத்திய தகவல் ஆணையம். வாங்க, அந்த அமைப்பை பத்தி இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த மத்திய தகவல் ஆணையம்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது 2005ல தகவல் அறியும் உரிமைச் சட்டம், அதாவது RTI ஆக்ட் மூலமா உருவாக்கப்பட்ட ஒரு சுதந்திரமான அதிக அதிகாரம் கொண்ட அமைப்பு. இங்க ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, அதாவது சட்டப்பூர்வமான அமைப்பு. அப்படின்னா என்ன? நாடாளுமன்றம் ஒரு சட்டம் போட்டு அந்த சட்டத்திலிருந்து பெறன ஒரு அமைப்பு. ஆனா இது தேர்தல் ஆணையம் மாதிரியோ UPSC மாதிரியோ ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி கிடையாது. அதாவது நம்ம அரசியலமைப்பு சட்டமே நேரடியா இந்த அமைப்பை உருவாக்கல. எந்த ஒரு அமைப்போட சுதந்திரமான செயல்பாட்டுக்கும் அதோட கட்டமைப்பு தான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த தகவல் ஆணையத்துக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்க, இதோட அமைப்பு எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு இப்ப நாம பார்க்கலாம். இந்த ஆணையத்தோட மொத்த பலமே இந்த உறுப்பினர்கள் தான். இதுல ஒரு தலைமை தகவல் ஆணையர், அதாவது சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இருப்பாரு. அவருக்கு உதவியா அதிகபட்சமா 10 தகவல் ஆணையர்கள் வரைக்கும் இருக்கலாம். ஆக மொத்தமா 11 பேர் கொண்ட ஒரு குழுதான் நாடு முழுமைக்குமான தகவல் அறியும் உரிமையை பாதுகாக்கிற வேலையை செய்யுது. சரி, இந்த ஆணையர்களா யார் வேணும்னாலும் ஆகிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. அவங்க பொது வாழ்க்கையில நல்ல பேர் எடுத்தவங்களா இருக்கணும். சட்டம், அறிவியல், சமூக சேவை, மேலாண்மை, பத்திரிகை துறை மாதிரி ஏதாவது ஒரு துறையில பரந்த அறிவும் அனுபவமும் இருக்கணும். அதே நேரத்துல சில விஷயங்கள் அவங்க கிட்ட இருக்கவே கூடாது. அவங்க MPயாவோ MLAவாவோ இருக்கக்கூடாது. ஏன்னா அப்போதான் அரசியல் சார்பு இல்லாம நடுநிலையா செயல்பட முடியும். வேற எந்த லாபம் தரக்கூடிய பதவியிலும் இருக்கக்கூடாது. எந்த அரசியல் கட்சியோடவோ இல்ல பெரிய தொழில் நிறுவனத்தோடவோ சம்பந்தப்பட்டிருக்க கூடாது. இது எல்லாமே அவங்க எந்த விதமான அழுத்தமும் இல்லாம நேர்மையா முடிவெடுக்கணுங்கிறதுக்காக தான். இவ்வளவு முக்கியமான பதவிகளுக்கு உறுப்பினர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? இதுக்கு ஒரு 2 ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு. ரொம்ப சிம்பிள் தான். முதல்ல ஒரு உயர்மட்ட குழு தகுதியான நபர்களோட பெயர்களை பரிந்துரை செய்யும். ரெண்டாவதா அந்த பரிந்துரையை ஏத்துக்கிட்டு நம்ம இந்திய குடியரசுத் தலைவர் அவங்கள அதிகாரப்பூர்வமா நியமிப்பார். அந்த பரிந்துரை செய்யற குழுவோட அமைப்பு ரொம்பவே சுவாரஸ்யமானது. அதோட தலைவரா நம்ம பிரதமர் இருப்பாரு. ஆனா பாருங்க, இது வெறும் ஆளுங்கட்சியோட தேர்வா மட்டும் இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஜனநாயகத்தோட குரலா மக்களவையோட எதிர்க்கட்சி தலைவரையும் ஒரு உறுப்பினரா சேர்த்திருக்காங்க. இவங்களோட பிரதமர் நியமிக்கிற ஒரு மத்திய கேபினெட் அமைச்சரும் இருப்பாரு. இதனால நியமனத்துல ஆளுங்கட்சி எதிர்க்கட்சின்னு 2 தரப்பு பார்வையும் இருக்கிறது உறுதி செய்யப்படுது. சரி, ஒருவேளை மக்களவையில சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர்னு யாருமே இல்லைனா என்ன பண்றது? ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்படி ஒரு சூழல் வந்தாலும்
எதிர்க்கட்சியோட குரல் அங்க இருக்கணும் இல்லையா? அதுக்காக ஒரு சூப்பரான ஏற்பாடு இருக்கு. அப்படிப்பட்ட நேரத்துல மக்களவையில இருக்கிற தனிப்பெரும் எதிர்க்கட்சியோட தலைவரையே இந்த குழுவுல உறுப்பினரா எடுத்துக்குவாங்க. இதனால எந்த சூழ்நிலையிலயும் இந்த நியமனத்துல ஒரு சமநிலை தவறாம பாத்துக்கறாங்க. ஓகே, அப்பாயின்மெண்ட் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ நியமிக்கப்பட்ட பிறகு அவங்களோட பதவிக்காலம் எவ்வளவு நாள், அவங்களோட சுதந்திரத்தை பாதுகாக்கிற சேவை நிபந்தனைகள் என்னென்னு நாம இப்ப பார்க்கலாம். ஆணையர்களோட பதவிக்காலத்தை மத்திய அரசு தான் நிர்ணயிக்கும். இல்லனா அவங்களுக்கு 65 வயசு ஆகுற வரைக்கும் பதவியில இருக்கலாம். இதுல எது முதல்ல வருதோ அதுதான் அவங்க பதவிக்காலம். இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், அவங்களுக்கு மறுநியமனம், அதாவது ரீஅப்பாயின்மெண்ட் கிடையாது. ஏன்? அப்போதான் திரும்பவும் பதவி கிடைக்குமோன்னு அரசாங்கத்துக்கு சாதகமா நடக்காம தைரியமா சுதந்திரமா முடிவெடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க பதவியில இருக்கும்போது அவங்க சம்பளத்தையோ மத்தபடிகளையோ அவங்களுக்கு பாதகமா மாத்த முடியாது. இதுவும் அவங்க சுதந்திரத்தை பாதுகாக்கிற ஒரு கவசம்தான். மறுநியமனம் கிடையாதுன்னு சொன்னோம். ஆனா இதுல ஒரு சின்ன விதிவிலக்கு இருக்கு. ஒரு தகவல் ஆணையரா இருக்கிறவரு தலைமை தகவல் ஆணையரா பதவி உயர்வு, அதாவது ப்ரொமோட் ஆகலாம். ஆனா அப்படி ஆகும்போதும் அவரோட மொத்த பதவிக்காலம், அதாவது தகவல் ஆணையரா இருந்தது அப்புறம் தலைமை ஆணையரா இருக்கிறது ரெண்டும் சேர்த்து 5 வருஷத்துக்கு மேல போகக்கூடாது. ஒருத்தரை பதவியில நியமிக்கிறதுக்கு எவ்வளவு தெளிவான வழிமுறைகள் இருக்கோ அதே மாதிரி தப்பு செஞ்சா பதவியிலிருந்து நீக்கிறதுக்கும் கடுமையான விதிகள் இருக்கு. இது அவங்க பொறுப்போட நடந்துக்கிறத உறுதி செய்யும். வாங்க அந்த பதவி நீக்க செயல்முறை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சில ரொம்ப தீவிரமான சூழ்நிலைகள்ல குடியரசுத் தலைவரை நேரடியா ஒரு ஆணையரை பதவியை விட்டு நீக்க முடியும். அது என்னென்ன காரணங்கள்னு பாத்தீங்கன்னா, அவர் திவாலாகிட்டார்ல நீதிமன்றம் சொன்னா, இல்லனா தார்மீக ரீதியா ஒரு பெரிய கூட்டத்துக்காக தண்டிக்கப்பட்டா, பதவியில இருக்கும்போதே வெளியில வேற ஏதாவது சம்பளத்துக்கு வேலை பார்த்தா, மனரீதியாவோ இல்ல உடல் ரீதியாவோ அவரால வேலை செய்ய முடியலன்னு தெரிஞ்சா, இல்லனா தன்னோட பதவியை தவறா பயன்படுத்தி ஏதாவது நிதி ஆதாயம் அடைஞ்சா, இந்த மாதிரி காரணங்களுக்காக அவரை நேரடியா நீக்கலாம். ஆனா முறைகேடான நடத்தை இல்லனா இயலாமை மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு பிரசிடென்ட் நேரடியா முடிவெடுக்க முடியாது. இது அவங்களோட சுதந்திரத்தை பாதுகாக்கிற ஒரு பெரிய பாதுகாப்பு ஏற்பாடு. இந்த மாதிரி சமயங்கள்ல குடியரசுத் தலைவர் அந்த புகார உச்சநீதிமன்றத்தோட விசாரணைக்கு அனுப்புவார். உச்சநீதிமன்றம் முழுசா விசாரிச்சு ஆமா புகார்ல உண்மை இருக்குன்னு சொல்லி பதவி நீக்கத்துக்கு பரிந்துரை செஞ்சா மட்டும்தான் குடியரசுத் தலைவர் அவரை நீக்க முடியும். அப்போ இங்க முறைகேடான நடத்தைனா என்ன? சட்டம் அதுக்கும் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்குது. ஒரு ஆணையர் மத்திய அரசாங்கத்தோட ஏதாவது ஒரு ஒப்பந்தத்திலயோ இல்ல உடன்படிக்கையிலயோ தனிப்பட்ட முறையில சம்பந்தப்பட்டு அதிலிருந்து ஏதாவது லாபம் பார்த்தா அதுதான் முறைகேடான நடத்தைன்னு கருதப்படும். சிம்பிளா சொன்னா அவங்க ஒரு நடுவரா இருக்கணுமே தவிர ஆட்டத்துல ஒரு ஆளா இருக்கக்கூடாது. சரி, இப்போ இந்த கமிஷனோட உண்மையான பவர் என்ன, அது நமக்காக என்னென்ன வேலைகளை செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த அத்தியாயத்தோட மிக முக்கியமான பகுதி. இந்த ஆணையத்தோட அதிகாரங்கள் என்னென்னு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆணையத்தோட முதல் மற்றும் முக்கியமான வேலை நம்மள மாதிரி குடிமக்கள் கிட்ட இருந்து வர்ற புகார்களை வாங்கி விசாரிக்கிறது தான். நீங்க தகவல் கேட்ட ஆபீஸ்ல ஒரு பொது தகவல் அதிகாரியே இல்லையா? புகார் கொடுங்க. நீங்க கேட்ட தகவலை தரமாட்டேன்னு சொல்றாங்களா? சொன்ன நேரத்துக்குள்ள பதில் வரலையா? இல்ல தேவையில்லாம அதிகமா ஃபீஸ் கேக்குறாங்களா? கவலையே படாதீங்க, நீங்க ஆணையத்துக்கிட்ட புகார் பண்ணலாம். ஒருவேளை உங்க கொடுத்த தகவலே தப்பாவோ இல்ல அறக்குறையாவோ இருந்தாலும் அது சம்பந்தமாவும் நீங்க புகார் பண்ணலாம். இப்போ இந்த கமிஷனோட ஒரு சூப்பர் பவர் பத்தி பாப்போம். அதுதான் சுவோமோட்டோ பவர், அதாவது தானாக முன்வந்து விசாரிக்கும் அதிகாரம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, யாரும் புகார் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு செய்தியை பார்த்துட்டு கூட இங்க ஏதோ தப்பு நடக்குது, முக்கியமான தகவல் மறைக்கப்படுதுன்னு ஆணையம் நினைச்சா அவங்களே தானா முன்வந்து அந்த விஷயத்துல விசாரணைக்கு உத்தரவிட முடியும். இது ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிற ஒரு காவல்கார மாதிரி. விசாரணை நடத்தும்போது இந்த ஆணையத்துக்கு ஒரு சிவில் நீதிமன்றத்துக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கோ அத்தனையும் இருக்கு. அப்படி என்றால் என்ன? சிம்பிள். இந்த ஆணையம் எந்த ஒரு அதிகாரியையும் நாளைக்கு எங்க முன்னாடி வந்து ஆஜராகுங்கன்னு சம்மன் அனுப்பலாம். எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் ஆய்வு செய்யணும்னு சொல்லி கேட்கலாம். சத்தியப்பிரமாண பத்திரம் மூலமா சாட்சியங்களை பெறலாம். மொத்தத்துல உண்மையை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு கோர்ட் என்னவெல்லாம் செய்யுமோ அதையெல்லாம் இந்த ஆணையத்தாலையும் செய்ய முடியும். இந்த வரியை நல்லா கவனிங்க. இதுதான் இந்த ஆணையத்தோட அதிகாரத்தோட உச்சம். ஆணையம் ஒரு விசாரணையில இறங்கிடுச்சுன்னா இது ரொம்ப ரகசியமான ஃபைல், இதெல்லாம் காட்ட முடியாதுன்னே எந்த ஒரு அரசு துறையும் சொல்லவே முடியாது. எந்த ஒரு பொது பதிவேட்டையும் எந்த காரணத்தை சொல்லியும் கமிஷன் கிட்ட இருந்து மறைக்க முடியாது. இதுதான் உண்மையான வெளிப்படைத்தன்மைக்கு அடித்தளம். வெறும் விசாரிச்சு தீர்ப்பு சொல்றதோட ஆணையத்தோட வேலை முடியறதில்ல. அந்த தீர்ப்பை செயல்படுத்த வைக்கிறதுக்கும் அதுக்கு அதிகாரம் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேட்ல தகவலை கொடுங்கன்னு உத்தரவு போடலாம். ஒரு ஆபீஸ்ல பொது தகவல் அதிகாரியே இல்லைன்னா உடனே ஒருத்தரை நியமிங்கன்னு சொல்லலாம். தப்பு பண்ற அதிகாரிகள் மேல அபராதம் விதிக்கலாம். இப்படி சட்டத்தை மதிக்க வைக்க தேவையான எல்லா அதிகாரங்களும் ஆணையத்துக்கிட்ட இருக்கு.
இந்த அபராதம் அதிகாரிகளை பொறுப்போட செயல்பட வைக்கிற ஒரு முக்கியமான கருவி. ஒரு பொது தகவல் அதிகாரி வேணும்னே தகவலை தாமதப்படுத்தினா அந்த தாமதமாகிற ஒவ்வொரு நாளுக்கும் 250 ரூபாய் வீதம், அதிகபட்சமா 25,000 ரூபாய் வரைக்கும் ஆணையம் அபராதம் விதிக்கலாம். இந்த அபராத தொகை அந்த அதிகாரியோட சம்பளத்துல இருந்து தான் பிடிக்கப்படும். இது மக்கள் கேட்கிற மனுக்களை அவங்க அலட்சியப்படுத்தாம இருக்கிறத உறுதி செய்யும். கடைசியா ஆணையம் 2 முக்கியமான வேலைகளை செய்து. ஒன்னு, ஒவ்வொரு வருஷமும் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் தேசத்துல எப்படியெல்லாம் செயல்படுதுன்னு ஒரு விரிவான அறிக்கையை தயார் செஞ்சு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கும். அந்த அறிக்கை நாடாளுமன்றத்துல நம்ம எம்பிக்கள் முன்னாடி வைக்கப்படும். இதனால சட்டத்தோட செயல்பாட்டை நாடாளுமன்றமே நேரடியா கண்காணிக்க முடியும். 2வதா, இந்த சட்டத்தை இன்னும் சிறப்பா செயல்படுத்த என்னென்ன செய்யலான்னு அரசு துறைகளுக்கு பரிந்துரைகளையும் வழங்கும். சரி, இவ்ளோ நேரம் நாம மத்திய தகவல் ஆணையம் பத்தி நிறைய விஷயங்களை ரொம்ப விரிவாவே தெரிஞ்சுக்கிட்டோம். வாங்க, இப்போ நாம கத்துக்கிட்டதுல இருக்கிற மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை வேகமா ரிவைஸ் பண்ணிடலாம். இந்த முக்கிய குறிப்புகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாவது, இது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு, அதாவது ஸ்டாட்யூட்டரி பாடி. 2வது, இதோட அமைப்பு ஒரு தலைவர் மற்றும் அதிகபட்சமா 10 ஆணையர்கள். 3வது, இவங்களை நியமிக்கிறது குடியரசுத் தலைவர், பிரதமர் தலைமையிலான குழுவோட பரிந்துரையில. 4வது, இதுக்கு ஒரு சிவில் நீதிமன்றத்தோட அதிகாரங்கள் இருக்கு. 5வது, தகவலுக்காக நாம போற கடைசி மேல்முறையீடு இடம் இதுதான். கடைசியா, இதோட மிக முக்கியமான அதிகாரம் தானா முன்வந்து விசாரணை நடத்துற சுவமோட்டோ பவர். மக்களாகிய நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய உரிமையான தகவல் அறியும் உரிமையோட ஒரு காவலன். ஆமாங்க, மாநில தகவல் ஆணையம் பத்தி தான் நாம விளக்கமா தெரிஞ்சுக்க போறோம். ஒரு அரசு அலுவலகம் உங்களுக்கு தகவல் தர மறுத்தா நீங்க எங்க போவீங்க? உங்களுக்காக குரல் கொடுக்கிற அந்த சக்தி வாய்ந்த அமைப்பு இதுதான். வாங்க, இத பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க மாநிலத்துல ஒரு அரசு அலுவலகத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு தகவல் தேவைப்படுது, ஆனா அது கிடைக்கல. அப்போ உங்க உரிமைக்காக யாரு நிப்பா? உங்க தகவல் அறியும் உரிமையை பாதுகாக்கிற அந்த அமைப்பு எதுன்னு தெரியுமா? அதுதான் மாநில தகவல் ஆணையம். சரி, இன்னைக்கு நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்க. முதல்ல இந்த ஆணையம்னா என்னன்னு ஒரு அறிமுகம். அப்புறம் அதோட அமைப்பு எப்படி இருக்கு, உறுப்பினர்களை எப்படி நியமிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து அவங்களோட பதவிக்காலம், அவங்களோட அதிகாரங்கள் என்னென்ன, கடைசியா 2019ல வந்த ஒரு முக்கியமான திருத்தம் பத்தியும் தேர்வுல என்ன மாதிரி கேள்விகள் வரும்னு விளக்கமா பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த மாநில தகவல் ஆணையம் எப்படி உருவாச்சு, இதோட அடிப்படை என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இதோட வேர் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சட்டத்துல இருக்கு. 2005ல நம்ம நாட்டுல தகவல் அறியும் உரிமை சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இல்லையா? அந்த சட்டம் தான் மத்திய அளவுல ஒரு ஆணையத்தையும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியா ஒரு மாநில தகவல் ஆணையத்தையும் உருவாக்க வழி செஞ்சது. இது ரொம்ப ரொம்ப அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு. அதே சமயம் இது ஒரு தன்னாட்சி அமைப்பு, அதாவது யாருக்கும் கட்டுப்பட்டது இல்ல. ஏன் தெரியுமா? அரசாங்க கிட்ட இருந்தே தகவலை வாங்கணும்னா அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுல இல்லாத ஒரு அமைப்பு தானே சரியா இருக்கும். அதனாலதான் இதோட முக்கியமான வேலையே தகவல் கேட்டு கிடைக்காத மக்களோட புகார்களை விசாரிச்சு தீர்ப்பு சொல்றதுதான். அப்போ இந்த ஆணையத்தோட அதிகாரம் எங்கெல்லாம் செல்லுபடியாகும்? சம்பந்தப்பட்ட மாநில அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கிற எல்லா அரசு அலுவலகங்கள், நிதி நிறுவனங்கள், அப்புறம் பொதுத்துறை நிறுவனங்கள், இது எல்லாத்து மேலேயும் இந்த ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கு. இந்த இடங்கள்ல உங்களுக்கு தகவல் கிடைக்கலைனா நீங்க தைரியமா இந்த ஆணையத்தை அணுகலாம். சரி, இவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு அமைப்புல யார் யார் இருப்பாங்க, அவங்கள எப்படி தேர்ந்தெடுக்கறாங்க? வாங்க, அதோட கட்டமைப்பு மற்றும் நியமன முறைகளை இப்ப பார்க்கலாம். ஒவ்வொரு மாநில தகவல் ஆணையத்திலையும் ஒரு மாநில தலைமை தகவல் ஆணையர் கண்டிப்பா இருப்பாரு. அவர்தான் தலைவர். அவருக்கு கீழே மாநில தகவல் ஆணையர்கள் இருப்பாங்க. ஆனா அவங்களோட எண்ணிக்கை 10க்கு மேல போகக்கூடாது. இதை மாநிலத்துக்கு மாநிலம் தேவைக்கேற்ப மாறுபடலாம். ஆனா 10 தான் மேக்சிமம் லிமிட். இந்த ஆணையர்களை நியமிக்கிற அதிகாரம் மாநில ஆளுநர்கிட்ட தான் இருக்கு. ஆனா அவரை நினைச்சவங்களே நியமிக்க முடியாது. ஒரு குழு பரிந்துரைக்கிற நபரை தான் அவர் நியமிக்கணும். சரி, யார் யாரெல்லாம் இந்த பதவிக்கு வரலாம்? பொது வாழ்க்கையில சிறந்து விளங்குறவங்க. உதாரணத்துக்கு சட்டம், அறிவியல், சமூக சேவை, நிர்வாகம், பத்திரிகைத்துறை மாதிரி துறைகள்ல நல்ல அனுபவமும் அறிவும் இருக்கிறவங்க இந்த பதவிக்கு தகுதியானவங்க. அதே சமயம் சில தகுதி இழப்புகளும் இருக்கு. அவங்க MP அல்லது MLAவா இருக்கவே கூடாது. அரசாங்கத்துல ஆதாயம் தர்ற வேற எந்த பதவியிலும் இருக்கக்கூடாது. முக்கியமா எந்த அரசியல் கட்சியோடவும் சம்பந்தப்பட்டிருக்க கூடாது. இதெல்லாம் அவங்களோட நடுநிலைத்தன்மையை உறுதி செய்யதான். ஓகே, இப்போ நியமனம் பத்தி பார்த்தாச்சு. அடுத்து அவங்களோட பதவி காலம் எவ்வளவு, அவங்கள பதவியிலிருந்து நீக்க முடியுமா, அதுக்கான விதிகள் என்னன்னு பார்க்கலாம். இந்த விதிகள் தான் ஆணையத்தோட சுதந்திரத்துக்கு ரொம்ப பெரிய ஆதாரம். தலைமை ஆணையர் மற்றும் மற்ற ஆணையர்களோட பதவிக்காலத்தை மத்திய அரசு தான் நிர்ணயம் பண்ணும். அல்லது அவங்களுக்கு 65 வயசு ஆகுற வரைக்கும் பதவியில இருக்கலாம். இந்த 2ல எது முதல்ல வருதோ அதோட அவங்க பதவிக்காலம் முடிஞ்சிரும்.
ஒரு முறை பதவியில இருந்தவங்க மறுபடியும் அதே பதவிக்கு வர முடியாது. ஆனா ஒரு சின்ன விதிவிலக்கு இருக்கு. தகவல் ஆணையரா இருக்கிற ஒருத்தர் தலைமை தகவல் ஆணையரா பதவி உயர்வு பெறலாம். அப்படி ஆனாலும் கூட 2 பதவியும் சேர்த்து அவரோட மொத்த பதவிக்காலம் 5 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடாது. சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக ஆளுநர் ஒரு ஆணையரை நேரடியாவே பதவி நீக்கம் செய்யலாம். உதாரணத்துக்கு அவர் திவாலாகிட்டாருன்னு கோர்ட் சொன்னா, இல்லனா ஒழுக்கக்கேடான ஒரு குற்றத்துக்காக தண்டனை வாங்கினா, இல்ல பதவி காலத்துல வெளியில வேற எங்கேயாவது சம்பளத்துக்கு வேலை செஞ்சா, மனரீதியாவோ இல்ல உடல் ரீதியாவோ சரியில்லைன்னு ஆளுநர் நினைச்சா, இல்ல தன்னோட பதவிக்கு பாதிப்பு வர மாதிரி ஏதாவது நிதி ஆதாயம் அடைஞ்சா, இந்த மாதிரி நேரங்கள்ல ஆளுநர் நேரடியா நிக்கிடலாம். ஆனா முறைகேடு செஞ்சாரு இல்ல திறமை இல்லாம இருக்காருன்னு ஒருத்தரை நீக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. இதுதான் இந்த ஆணையத்தோட சுதந்திரத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய பாதுகாப்பு. ஆளுநர் தானா முடிவு பண்ணி யாரையும் நீக்க முடியாது. அவர் அந்த புகாரை நேரா உச்சநீதிமன்றத்தோட விசாரணைக்கு அனுப்பணும். உச்சநீதிமன்றம் முழுசா விசாரிச்சு ஆமா குற்றச்சாட்டு உண்மைதான் இவரை நீக்கலான்னு பரிந்துரை செஞ்சா மட்டும்தான் ஆளுநரால அவரை நீக்க முடியும். இதனால அரசியல்வாதிகள் நினைச்சா இவங்களை எதுவும் பண்ண முடியாது. சரி, இப்போ விஷயத்தோட மைய பகுதிக்கு வருவோம். இந்த ஆணையத்தால உண்மையிலேயே என்னதான் செய்ய முடியும், அதோட அதிகாரங்கள் என்னென்னு விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த ஆணையத்தோட முதல் வேலை மக்கள்கிட்ட இருந்து வர்ற புகார்களை வாங்கி விசாரிக்கிறது தான். சில சமயம் யாரும் புகார் கொடுத்தலைனாலும் கூட ஒரு விஷயம் முக்கியம்னு பட்டா ஆணையமே தானா முன் வந்து விசாரணை நடத்தலாம். இதுக்கு சுவோ மோட்டோ அதிகாரம்னு தேரு. விசாரணை நடக்கும்போது இந்த ஆணையத்துக்கு ஒரு சிவில் கோர்ட்டுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குமோ அத்தனையும் உண்டு. அதாவது யார வேணாலும் கூப்பிட்டு விசாரிக்கலாம், எந்த ஆவணத்தையும் தாக்கல் செய்ய சொல்லலாம். கடைசியா ஒவ்வொரு வருஷமும் தன்னோட செயல்பாடுகளை ஒரு அறிக்கையா தயார் பண்ணி மாநில அரசுக்கு கொடுக்கணும். இந்த ஆணையம் சும்மா ஒரு அட்வைஸ் மட்டும் கொடுக்கற அமைப்பு கிடையாது. இதுக்கு உண்மையான அதிகாரம் இருக்கு. ஒரு ஆபீஸ்ல பொது தகவல் அதிகாரி இல்லைன்னா உடனே ஒருத்தரை நியமிங்கன்னு உத்தரவு போடலாம். தகவல் தராததுனால மனுதாரருக்கு நஷ்டம் ஏற்பட்டிருந்தா அதுக்கு இழப்பீடு கொடுக்க சொல்லலாம். தப்பு செஞ்ச அதிகாரிக்கு அபராதம் விதிக்கலாம். ஏன் அவர் மேல துறை ரீதியான நடவடிக்கை எடுங்கன்னு கூட பரிந்துரைக்கலாம். அதனால இதுக்கு உண்மையான அதிகாரம் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு பொது தகவல் அதிகாரி வேண்டுமென்றே தகவல் கொடுக்காம தாமதம் பண்ணினா, தாமதமான ஒவ்வொரு நாளுக்கும் 250 ரூபாய் அபராதம் விதிக்க இந்த ஆணையத்தால முடியும். ஆனா இந்த அபராதத் தொகைக்கு ஒரு உச்ச வரம்பு இருக்கு. மொத்த அபராதமும் சேர்த்து 25,000 ரூபாய்க்கு மேல போகக்கூடாது. இந்த அபராத பயம்தான் பல அதிகாரிகளை சரியா வேலை செய்ய வைக்குது. சரி, இப்போ நாம ஒரு மிக முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். 2019ஆம் வருஷம் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்துல ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. இந்த திருத்தம் ஆணையத்தோட தன்மையிலேயே சில பெரிய மாற்றங்களை செஞ்சது. அது என்னன்னு பார்க்கலாம். முதல் பெரிய மாற்றம் பதவிக்காலத்துல தான். 2019க்கு முன்னாடி வரைக்கும் ஆணையர்களோட பதவிக்காலம் 5 வருஷம்னு சட்டத்திலேயே உறுதியா இருந்துச்சு. ஆனா அந்த திருத்தத்துக்கு பிறகு அந்த 5 வருஷ கால வரம்ப எடுத்துட்டாங்க. இனிமே அவங்களோட பதவிக்காலத்தை மத்திய அரசு தான் முடிவு செய்யும். அடுத்த பெரிய மாற்றம் சம்பளத்துல நடந்தது. முன்னாடி மாநில தலைமை தகவல் ஆணையரோட சம்பளம் ஒரு தேர்தல் ஆணையரோட சம்பளத்துக்கு சமமா இருந்துச்சு. மாநில தகவல் ஆணையரோட சம்பளம் மாநில தலைமைச் செயலாளரோட சம்பளத்துக்கு சமமா இருந்துச்சு. ஆனா புது திருத்தத்துக்கு அப்புறம் இவங்களோட சம்பளம் படிகள் எல்லாத்தையுமே இனிமே மத்திய அரசு தான் தீர்மானிக்கும். கடைசியா ஓய்வூதிய விதியில ஒரு மாற்றம். முன்னாடி ஆணையர்கள் இதுக்கு முன்னாடி வேற அரசு பதவியிலிருந்து ஓய்வூதியம் வாங்கினாங்கன்னா அந்த பணத்தை இப்ப வாங்குற சம்பளத்துல இருந்து கழிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. ஆனா 2019 திருத்தத்துக்கு பிறகு அந்த விதியை நீக்கிட்டாங்க. சரி, இவ்வளவு நேரம் பார்த்த விஷயங்களை போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்காக ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி முக்கியமான குறிப்புகளை மட்டும் எடுத்து பார்க்கலாம். ரொம்ப கவனமா கேளுங்க. இந்த 5 பாயிண்ட்டையும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. 1, இது 2005 ஆர்டிஐ சட்டத்தால உருவாக்கப்பட்டது. 2, ஆளுநர் தான் நியமிப்பார், ஆனா முதலமைச்சர் தலைமையிலான குழுவோடு பரிந்துரைப்படிதான். 3, உச்சநீதிமன்ற விசாரணை இல்லாம இவங்களை நீக்க முடியாது. 4, இதுக்கு ஒரு சிவில் கோர்ட் பவர் இருக்கு. 5, 2019 திருத்தத்துக்கு அப்புறம் பதவிக்காலம் சம்பளம் எல்லாத்தையும் மத்திய அரசு தான் முடிவு பண்ணுது. இந்த 5 பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மத்திய அரசுல ஊழலை தடுக்கிறதுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கு. அதுதான் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம், சுருக்கமா CVC. இந்த அமைப்புனா என்ன, அது எப்படி உருவாச்சு, அதோட வேலை தான் என்னன்னு நாம இப்போ விளக்கமா பார்க்கலாம் வாங்க. சரி, நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன முன்னோட்டம். முதல்ல CVC எப்படி உருவாச்சு, அதோட நிலை என்னன்னு பார்ப்போம். அப்புறம் அதோட கட்டமைப்பு சுதந்திரம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களோட அதிகாரங்கள், பணிகள், யார் மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியுங்கிற அதிகார வரம்பு பத்தியும் பேசுவோம். கடைசியா ஊழலை வெளிக்கொணரவங்களை பாதுகாக்கிற சட்டம் பத்தியும் தேர்வுக்கான முக்கிய குறிப்புகளையும் பார்த்து முடிப்போம். சரி வாங்க, முதல் பகுதிக்குள்ள போகலாம். ஒரு அமைப்பை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா?
அதனால இந்த மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் எப்படி தோன்றுச்சு, இன்னைக்கு அதோட சட்டரீதியான நிலைமை என்ன அப்படிங்கறத முதல்ல பாப்போம். முதல்ல இந்த மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம்னா என்னன்னு வரையறுக்கலாம். இதுதான் நம்ம மத்திய அரசுல ஊழலை தடுக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு உச்சபட்ச அமைப்பு. அதாவது இதுக்கு மேல ஊழல் தடுப்புல ஒரு அமைப்பு மத்திய அரசுல கிடையாது. இது எந்த ஒரு அமைச்சகத்துக்கோ துறைக்கோ கீழே வராது. முழுமையா தன்னாட்சியோட செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கணும்னு யாரு யோசனை சொன்னா? இது தானா உருவாகல. ஊழல் தடுப்பு சம்பந்தமா ஆராயறதுக்காக சந்தானம் தலைமையில ஒரு குழுவை அமைச்சாங்க. அந்த குழு 1962 64 வரைக்கும் ஆய்வு செஞ்சு அவங்க கொடுத்த பரிந்துரையில ஒண்ணுதான் இந்த மாதிரி ஒரு மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தை அமைக்கணும் அப்படிங்கிறது. இந்த ஆணையத்தோட பயணத்தை பாத்தீங்கன்னா அது படிப்படியா வளர்ந்திருக்கு. முதல்ல 1964 மத்திய அரசோட ஒரு நிர்வாக தீர்மானம் மூலமா தான் இதை நிறுவினாங்க. அப்போ இதுக்கு சட்ட ரீதியான பின்புலம் கிடையாது. ஆனா பல வருஷத்துக்கு அப்புறம் 2003 தான் நாடாளுமன்றத்துல சிவிசி சட்டம் கொண்டு வந்து இதுக்கு ஒரு சட்டப்பூர்வ அந்தஸ்து கொடுத்தாங்க. இதோட நிக்கல. 2004 ஊழல் பத்தின புகார்களை மக்கள் கொடுத்தா அதை வாங்கிக்கிற அமைப்பா இது நியமிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 2014 அப்படி தகவல் கொடுக்கறவங்கள பாதுகாக்கிறதுக்கான சட்டத்தின் கீழேயும் இதுக்கு அதிகாரம் கொடுத்தாங்க. ஆக ஒரு நிர்வாக அமைப்பா ஆரம்பிச்சு ஒரு சக்தி வாய்ந்த சட்டப்பூர்வ அமைப்பா இது மாறியிருக்கு. சரி, இந்த ஆணையத்தோட வரலாறு பார்த்தாச்சு. இப்போ இந்த ஆணையத்தோட அமைப்பு எப்படி இருக்கு, இதுல யார் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்க எந்த அளவுக்கு சுதந்திரமா செயல்பட முடியும் அப்படிங்கறத அடுத்ததா நம்ம பார்க்கலாம். இந்த ஆணையம் ஒரே ஒருத்தரால நடத்தப்படுறதில்ல. இது ஒரு பல உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு. இதுல ஒரு தலைவர் இருப்பாரு. அவரைதான் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையர்னு சொல்றோம். அவருக்கு துணையா 2க்கும் மேற்படாத, அதாவது அதிகபட்சமா 2 ஊழல் கண்காணிப்பு ஆணையர்கள் இருப்பாங்க. ஆக தலைவர் பிளஸ் 2 உறுப்பினர்கள். இப்படி ஒரு குழுவா இருக்கிறதுனால முடிவுகள் இன்னும் சிறப்பா இருக்கும் இல்லையா? சரி, இவங்கள யாரு நியமிப்பாங்க? இவங்கள நியமிக்கிறது நம்ம குடியரசுத் தலைவர் தான். ஆனா அவர் தன் விருப்பப்படி நியமிக்க முடியாது. அதுக்கு ஒரு பரிந்துரை குழு இருக்கு. அந்த 3 பேர் கொண்ட குழுவுக்கு தலைவர் பிரதமர், மற்ற 2 உறுப்பினர்கள் யாருன்னா மத்திய உள்துறை அமைச்சரும் மக்களவையோட எதிர்க்கட்சி தலைவரும். பாருங்க, இதுல எதிர்க்கட்சி தலைவரையும் சேர்த்திருக்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம். இதன் மூலமா நியமனத்துல ஒரு நடுநிலைத்தன்மை உறுதி செய்யப்படுது. இவங்க சுதந்திரமா செயல்படணும்னா அவங்க பதவிக்கு சில பாதுகாப்புகள் இருக்கணும் இல்லையா? அதுக்கு சட்டத்துல நல்லாவே வழி செஞ்சிருக்காங்க. முதல்ல அவங்களோட பதவிக்காலம் 4 வருஷம் அல்லது அவங்களுக்கு 65 வயசாகிற வரைக்கும். இதுல எது முதல்ல வருதோ அதுதான் அவங்க பதவிக்காலம். பதவி முடிஞ்ச பிறகு அவங்க மத்திய அல்லது மாநில அரசுல வேற எந்த பதவியும் ஏற்க முடியாது. இதனால யாருக்காவது சாதகமா நடந்து எதிர்காலத்துல பதவி வாங்கலான்னு நினைக்க முடியாது. அவங்களோட சம்பளம், பணி நிபந்தனைகள் எல்லாமே யுபிஎஸ்சி தலைவருக்கு இணையானது. ஒரு தடவை நியமிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பாதகமா அதை மாத்தவே முடியாது. சரி, அவங்க பதவிக்காலம் பாதுகாப்பானதுன்னு பார்த்தோம். ஆனா ஒருவேளை அவங்கள பதவியிலிருந்து நீக்கணும்னா என்ன செய்யறது? அது அவ்வளவு சுலபமா? இல்லவே இல்ல. அதுக்கும் ஒரு தெளிவான கடுமையான நடைமுறை இருக்கு. ஒரு ஊழல் கண்காணிப்பு ஆணையரை எப்படி பதவி நீக்கம் செய்ய முடியும்னு இப்போ பாப்போம். குடியரசுத் தலைவரே சில காரணங்களுக்காக அவள பதவி நீக்கம் செய்யலாம். என்னென்ன காரணங்கள்னா, முதல்ல அவங்க திவாலானவர்னு நீதிமன்றம் அறிவிச்சிட்டா. 2வதா ஒரு ஒழுக்கக்கேடான குற்றத்துக்காக தண்டிக்கப்பட்டா. 3வதா பதவி காலத்துல அலுவலக பணிக்கு வெளியில வேற எங்கேயாவது சம்பளத்துக்கு வேலை பார்த்தா. 4வதா மனரீதியாவோ இல்ல உடல் ரீதியாவோ சரியில்லாம பதவியை தொடர தகுதியற்றவர்னு நிரூபிக்கப்பட்டா. கடைசியா அவங்களுடைய அலுவல் பணிகளை பாதிக்கிற மாதிரி ஏதாவது நிதி ஆதாயங்களை அவங்க அடைஞ்சா. இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல குடியரசுத் தலைவர் அவங்கள நீக்கலாம். ஆனா இதுவே தவறான நடத்தை அல்லது திறமையின்மை அப்படிங்கிற அடிப்படையில ஒருத்தர் நீக்கணும்னா அதுக்கு நடைமுறை இன்னும் கடினம். அந்த மாதிரி நேரத்துல குடியரசுத் தலைவர் இந்த விஷயத்த உச்சநீதிமன்றத்தோட விசாரணைக்கு அனுப்பணும். உச்சநீதிமன்றம் ஒரு விசாரணை நடத்தி ஆமா இவரை நீக்கலான்னு குடியரசுத் தலைவருக்கு அறிவுரை கொடுத்தா மட்டும்தான் அவரை பதவி நீக்கம் செய்ய முடியும். பாத்தீங்களா, இது அவங்களுடைய சுதந்திரத்தை பாதுகாக்கிற ஒரு மிகப்பெரிய அம்சம். சரி, ஆணையத்தோட அமைப்பு, உறுப்பினர்களோட சுதந்திரம் எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரோம். இந்த ஆணையம் என்னென்ன வேலைகளை செய்து, அவங்களுடைய அதிகாரங்கள் மற்றும் முக்கிய பணிகள் என்னென்னு விரிவாக பார்க்கலாம். இந்த ஆணையம் அதோட வேலைகளை செய்யறதுக்கு சில உள் அமைப்புகள் இருக்கு. முதல்ல நிர்வாக பணிகளை கவனிக்க ஒரு செயலகம் இருக்கு. 2வதா தலைமை தொழில்நுட்ப ஆய்வாளர்கள் பிரிவுன்னு ஒன்னு இருக்கு. இவங்களோட வேலை என்னன்னா அரசாங்கத்தோட கட்டுமான பணிகளை தொழில்நுட்ப ரீதியா ஆய்வு செஞ்சு அதுல ஊழல் நடந்திருக்கான்னு பாக்குறது. 3வதா துறைவழி விசாரணைகளுக்கான ஆணையர்கள்னு ஒரு பிரிவு. அரசு அதிகாரிகள் மேல துறை ரீதியான விசாரணை நடக்கும்போது இவங்க தான் விசாரணை அதிகாரிகளா செயல்படுவாங்க.
இப்போ ஆணையத்தோட மிக முக்கியமான பணிகளை பார்க்கலாம். முதல்ல 1988ஆம் ஆண்டு ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ பதிவு செய்யப்படுற குற்றங்களை விசாரிக்கிறது. இரண்டாவதா ரொம்ப முக்கியமா ஊழல் தொடர்பான வழக்குகள்ல சிபிஐயோட செயல்பாடுகளை கண்காணிக்கிறது. அதாவது சிபிஐக்கு மேல ஒரு சூப்பர்வைசர் மாதிரி செயல்படுவாங்க. மூணாவதா சிபிஐ நடத்துற விசாரணைகளோட முன்னேற்றத்தை ஆய்வு செய்யறது. நாலாவதா மத்திய அரசுக்கு ஊழல் கண்காணிப்பு மற்றும் ஒழுங்குமுறை சம்பந்தமான விஷயங்கள்ல ஆலோசனை வழங்குறது. கடைசியா தகவல் வழங்குவோர் அதாவது விசில் ப்ளோவர்ஸ் கொடுக்கிற புகார்களை விசாரிக்கிறது. நிறைய பேருக்கு சிவிசிக்கும் சிபிஐக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு குழப்பம் வரும். அது தெளிவுபடுத்திக்கலாம். சிவிசியோட வேலை கண்காணிப்பு, அதாவது ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வர்ற வழக்குகள்ல சிபிஐ எப்படி வேலை செய்யுதுன்னு மேற்பார்வை பார்க்கறது. ஆனா சிபிஐயோட வேலை புலனாய்வு, அதாவது களத்துல இறங்கி ஆதாரங்களை சேகரிச்சு வழக்க உண்மையிலேயே விசாரிக்கிறது சிபிஐ தான். சுருக்கமா சொல்லணும்னா சிவிசி மேற்பார்வையாளர், சிபிஐ புலனாய்வு அமைப்பு. சரி, இவங்க ஊழலை விசாரிக்கிறாங்கன்னு சொல்றோம். ஆனா யார் மேலெல்லாம் இவங்களால விசாரணை நடத்த முடியும்? எல்லா அரசு ஊழியர்கள் மேலேயுமா? இல்ல, அதுக்குன்னு ஒரு அதிகார வரம்பு இருக்கு. அதைத்தான் ஜூரிஸ்டிக்ஷன்னு சொல்றோம். அந்த அதிகார வரம்பு என்ன, இவங்களுடைய விசாரணை வளையத்துக்குள்ள யார் யாரெல்லாம் வர்றாங்கன்னு இப்ப பார்க்கலாம். இந்த அட்டவணையில சிவிசியோட அதிகார வரம்பு விளக்கமா கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல அகில இந்திய சேவைகள், அதாவது ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள் மற்றும் மத்திய அரசுல வேலை செய்யற குரூப் ஏ பிரிவு அதிகாரிகள். இவங்க எல்லாரும் சிவிசியோட விசாரணைக்கு உட்பட்டவங்க. அடுத்து பொதுத்துறை வங்கிகள். இதுல ஸ்கேல் 5 மற்றும் அதுக்கு மேற்பட்ட நிலையில இருக்கிற எல்லா அதிகாரிகளும் இவங்க அதிகார வரம்புக்குள்ள வருவாங்க. மூணாவதா இந்திய ரிசர்வ் வங்கி, நபார்ட், சிட்பி போன்ற நிதி நிறுவனங்கள். இதுல கிரேட் டி மற்றும் அதுக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் மேல இவங்க விசாரிக்கலாம். அடுத்து பொதுத்துறை நிறுவனங்கள்ல ஷெட்யூல் ஏ மற்றும் பி நிறுவனங்களோட தலைமை நிர்வாகிகள், வாரிய நிர்வாகிகள் மற்றும் E8 மற்றும் அதுக்கு மேற்பட்ட அதிகாரிகள் வருவாங்க. அதே மாதிரி ஷெட்யூல் சி மற்றும் டி பொதுத்துறை நிறுவனங்கள்ல தலைமை நிர்வாகிகள், வாரிய நிர்வாகிகள் மற்றும் E7 மற்றும் அதுக்கு மேற்பட்ட அதிகாரிகள் இவங்க விசாரணைக்கு உட்பட்டவங்க. அடுத்து பொது காப்பீட்டு நிறுவனங்கள்ல மேலாளர்கள் மற்றும் அதுக்கு மேற்பட்ட நிலையில இருக்கிறவங்க. அதே போல ஆயுள் காப்பீட்டுக் கழகம், அதாவது LICல மூத்த கோட்ட மேலாளர்கள் மற்றும் அதற்கு மேற்பட்ட அதிகாரிகள். கடைசியா சங்கங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள்ல பழைய ஊதிய விகிதத்தின்படி மாதம் 8800 ரூபாய் மற்றும் அதுக்கு மேல சம்பளம் வாங்குற அதிகாரிகள். இப்படி ஒரு பெரிய அளவிலான உயர் அதிகாரிகள் மேல விசாரணை நடத்துற அதிகாரம் சிவிசிக்கு இருக்கு. இந்த ஆணையம் எப்படி செயல்படுதுன்னு சில முக்கிய விஷயங்களை பார்ப்போம். இதோட தலைமையகம் புதுடெல்லியில இருக்கு. விசாரணை நடத்தும்போது இதுக்கு ஒரு உரிமையல் நீதிமன்றத்துக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குமோ அத்தனை அதிகாரங்களும் உண்டு. இதோட நடவடிக்கைகள் ஒரு நீதித்துறை நடவடிக்கைக்கு சமமானவை. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும். இவங்க கொடுக்கிற ஆலோசனை மத்திய அரசை கட்டுப்படுத்தாது. அது வெறும் ஒரு அறிவுரைதான். ஆனா ஒருவேளை அரசாங்கம் இவங்க ஆலோசனை நிராகரிச்சா அதுக்கு என்ன காரணம்னு எழுத்துப்பூர்வமா பதிவு செய்யணும். இது ஒரு பெரிய பொறுப்புடைமையா அரசாங்கத்துக்கு கொடுக்குது. கடைசியா ஒவ்வொரு வருஷமும் தங்களுடைய செயல்பாடுகள் பத்தின ஆண்டு அறிக்கைய குடியரசுத் தலைவர்கிட்ட சமர்ப்பிக்கணும். சரி, அடுத்து நாம பார்க்க போறது சிவிசியோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பணி. அதாவது ஊழலை தைரியமா வெளிக்கொண்டு வர்றவங்கள நம்ம விசில் ப்ளோவர்ஸ்னு சொல்றோம் இல்லையா, அந்த தகவல் வழங்குவோரை பாதுகாக்கிறது. அதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த தகவல் வழங்குவோர் பாதுகாப்பு சட்டத்தோட முக்கிய அம்சங்கள் என்னென்ன? முதல்ல ஊழல் பத்தி தகவல் தர்றவங்களோட அடையாளத்தை முழுமையா பாதுகாக்கிறதுக்கு இதுல வழிவகை செய்யப்பட்டிருக்கு. இதன் மூலமா ஊழல் அல்லது அதிகார துஷ்பிரயோகம் பத்தின தகவல்களை மக்கள் பயமில்லாம வெளியிட முடியும். இந்த மாதிரியான புகார்களை பெறதுக்காக நியமிக்கப்பட்ட அதிகார அமைப்பு சிவிசி தான். ஆனா புகார் கொடுக்கறவங்க அது நல்ல எண்ணத்தோட தான் கொடுக்கறேன்னு ஒரு தனிப்பட்ட பிரமாண பத்திரத்தோட கொடுக்கணும். இதுல ஒரு விதிவிலக்கு இருக்கு. இந்த சட்டம் சிறப்பு பாதுகாப்பு குழு, அதாவது SPGக்கு பொருந்தாது. உண்மையான தகவல் தர்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கற இந்த சட்டம் அதே நேரத்துல சட்டத்தை தப்பா பயன்படுத்துறவங்களையும் விட்டு வைக்கல. யாராவது வேணும்னே ஒருத்தர் மேல தப்பான புகார் கொடுத்தா அவங்களுக்கு 2 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனையும் 30,000 ரூபாய் வரைக்கும் அபராதமும் விதிக்க இந்த சட்டத்துல இடம் இருக்கு. சரி, இவ்ளோ நேரம் நாம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இப்போ இதுவரைக்கும் பார்த்ததுலேருந்து முக்கியமான பாயிண்ட்ஸை வேகமா ஒரு தடவை திருப்புதல் செஞ்சிடலாம். இது தேர்வுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். தேர்வுக்கு படிக்கிறவங்க இந்த குறிப்புகளை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல எந்த குழுவின் பரிந்துரையால் சிவிசி அமைக்கப்பட்டது? சந்தானம் குழு. இதோட தற்போதைய நிலை என்ன? இது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. எப்போதிலிருந்து? 2003 முதல். இவங்கள யார் நியமிப்பா? குடியரசுத் தலைவர். ஒரு 3 உறுப்பினர் குழுவின் பரிந்துரையின் பேரில. இவங்களோட பதவிக்காலம் என்ன? 4 வருஷம் அல்லது 65 வயது. கடைசியா இது சம்பந்தப்பட்ட முக்கிய சட்டங்கள் என்னென்ன? ஊழல் தடுப்புச் சட்டம் 1988, சிவிசி சட்டம் 2003 மற்றும் தகவல் வழங்குவோர் பாதுகாப்புச் சட்டம் 2014. நிறைய செய்திகள்ல சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ இந்த சிபிஐனா என்ன, அது எப்படி உருவாச்சு, அதோட அதிகாரம் என்ன, இத பத்தி தாங்க இன்னைக்கு நாம முழுசா A ல இருந்து Z வரைக்கும் பார்க்க போறோம். வாங்க சிபிஐயோட முழு கதையும் தெரிஞ்சுக்கலாம்.
சரி, இந்தியாவுடைய நம்பர் 1 புலனாய்வு அமைப்புன்னு சொல்றோமே, இது திடீர்னு ஒரு நாள்ல உருவாயிடுச்சா? இல்ல, அதோட தொடக்கம் எங்கிருந்து ஆரம்பிச்சுது? இந்த ஒரு கேள்வியிலிருந்து தாங்க சிபிஐயுடைய மொத்த வரலாறும் தொடங்குது. ஆமாங்க, சிபிஐங்கிறது ஒரே ராத்திரியில முளைச்ச ஒரு அமைப்பு கிடையாது. அது ஒரு போர்க்காலத்துல ஒரு அவசர தேவைக்காக ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னைக்கு இருக்கிற நிலைக்கு வந்திருக்கு. அது எப்படி நடந்ததுன்னு இப்ப விரிவா பார்க்கலாம். இந்த டைம்லைனை பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். கதை 1941ல தொடங்குது. அப்போ 2ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல போருக்காக வாங்குற பொருட்கள்ல ஏகப்பட்ட ஊழல் நடக்குது. அதை விசாரிக்கிறதுக்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதாவது எஸ்பின்னு ஒன்று உருவாக்குறாங்க. போர் முடிஞ்சதும் இந்த அமைப்புக்கு வேலையில்லாம போகல. அதனால 1946ல டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட், அதாவது டிஎஸ்பிஇ சட்டத்தை கொண்டு வந்து இதுக்கு ஒரு சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. அப்புறம் பல வருஷம் கழிச்சு 1963ல தான் நம்ம உள்துறை அமைச்சகம் ஒரு தீர்மானம் மூலமா சிபிஐயை உருவாக்குறாங்க. அந்த டிஎஸ்பிஇ அமைப்பை அப்படியே சிபிஐ கூட இணைச்சிட்டாங்க. இப்படிதான் சிபிஐ உருவாச்சு. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். சிபிஐங்கிறது ஒரு நான் ஸ்டாட்டரி பாடி, அதாவது சட்டப்பூர்வமற்ற அமைப்பு. என்னது சட்டப்பூர்வமற்றதான்னு குழம்பாதீங்க. அப்படின்னா பார்லிமெண்ட்ல ஒரு தனி சட்டம் போட்டு இதை உருவாக்கல, அரசாங்கம் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலமா இதை உருவாக்கிட்டாங்க. அப்போ இதுக்கு பவர் எங்கிருந்து வருதுன்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு தான் 1946ல போட்டாங்களே அந்த டிஎஸ்பிஇ சட்டம். அந்த சட்டத்திலிருந்து தான் சிபிஐ தன்னோட எல்லா அதிகாரங்களையும் எடுத்துக்குது. ஓகே, சிபிஐ எப்படி உருவாச்சுன்னு பார்த்துட்டோம். அடுத்து இந்த அமைப்பு எந்த கொள்கைகளின் அடிப்படையில் இயங்குது, அவங்களோட வழிகாட்டு நெறிமுறைகள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சிபிஐயோட மோட்டோ பாத்தீங்கன்னா 3 வார்த்தை தாங்க, ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது. இண்டஸ்ட்ரி, இம்பார்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி. அதாவது உழைப்பு, பாரபட்சமின்மை, நேர்மை. எந்த கேஸா இருந்தாலும் கடினமா உழைக்கணும், யாருக்காகவும் வளைஞ்சு கொடுக்காம பாரபட்சம் பார்க்காம இருக்கணும், எல்லாத்துலயும் நேர்மையா இருக்கணும். இதுதாங்க சிபிஐயோட தாரக மந்திரம். சரி, அவங்களோட விஷன், அதாவது தொலைநோக்கு பார்வை என்னன்னு பார்க்கலாம். முதல் விஷயம், ஊழலுக்கு எதிராக போராடுறது. அது மட்டும் இல்ல, பெரிய பொருளாதார குற்றங்கள், வன்முறை குற்றங்கள் இதையும் தடுக்கணும். இதுக்காக அவங்க விசாரணை முறைகளை இன்னும் திறமையாக்கணும். இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல சைபர் கிரைம், டெக்னாலஜி கிரைம் எல்லாம் அதிகமாயிடுச்சு இல்லையா, அதையும் எதிர்த்து போராடணும். இதெல்லாம் வெளியில செய்ய வேண்டிய வேலை. அதே சமயம் அமைப்புக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை சூழலை உருவாக்கணும்னு அவங்க விஷன்ல இருக்கு. அதோட தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா மாநில போலீஸ்க்கு உதவுறது, தேவைப்பட்டா சர்வதேச அளவுல ஒத்துழைப்பு கொடுக்கறதுன்னு அவங்க வேலை விரியுது. பெரிய பெரிய ஆர்கனைஸ்டு கிரைம் கும்பலுக்கு எதிராக ஒரு முக்கிய பங்காற்றணும். அப்புறம் பாருங்க, மனித உரிமைகளை பாதுகாக்கிறது, நம்ம நாட்டோட பாரம்பரிய சின்னங்களை பாதுகாக்கிறது கூட அவங்க விஷன்ல இருக்கு. மொத்தத்துல ஒரு அறிவியல் பூர்வமான பார்வையோட ரொம்ப ப்ரொஃபஷனலா எல்லாத்தையும் சிறப்பா விளங்கணுங்கிறதா அவங்களோட இலக்கு. சரி, இந்த சிபிஐவை யாரு வழிநடத்துறா? அதோட டைரக்டரை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? அந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு இப்ப விரிவா பார்ப்போம். சிபிஐ டைரக்டரை நியமிக்கிறதுங்கிறது சும்மா ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போடுற மாதிரி விஷயம் இல்லைங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு செயல்முறை. சிபிஐ சுதந்திரமா செயல்படணுங்கிறதுக்காகவே ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான கமிட்டி பரிந்துரை செய்கிற நபரை தான் டைரக்டரா நியமிக்க முடியும். அப்படியாப்பட்ட அந்த கமிட்டியில யார் யார் இருக்காங்கன்னு பாருங்க. அதோட சேர்மன் நம்ம பிரதமர், அடுத்த உறுப்பினர் லோக்சபாவோட எதிர்க்கட்சி தலைவர், 3வது உறுப்பினர் இந்தியாவோட தலைமை நீதிபதி, இல்லனா அவரை நியமிக்கிற ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். ஏன் இப்படி 3 பேரையும் வச்சிருக்காங்கன்னா அப்போதான் ஒரு பேலன்ஸ் இருக்கும். அரசாங்கம், எதிர்க்கட்சி, நீதித்துறை 3 பேருமே இதில் இருக்கிறதுனால சிபிஐ டைரக்டர் நியமனத்துல எந்த ஒரு சார்பும் வந்துடக்கூடாதுங்கிறதா நோக்கம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஒருவேளை லோக்சபால அதிகாரப்பூர்வமான எதிர்க்கட்சி தலைவர்னு யாருமே இல்லைன்னா என்ன பண்றது? அந்த இடம் காலியா இருக்குமா? நல்ல கேள்வி. இந்த பிரச்சனைக்காகவே 2014ல டிஎஸ்பி சட்டத்துல ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. அந்த திருத்தத்தின்படி அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் இல்லைன்னா லோக்சபால இருக்கிற தனிப்பெரும் எதிர்க்கட்சியோட தலைவர் அந்த கமிட்டியில உறுப்பினராக இருப்பார். ஆக அந்த இடம் எப்பவுமே காலியா இருக்காது. அடுத்து சிபிஐ டைரக்டரோட பதவி காலம். ஒருத்தர் சுதந்திரமா செயல்படணும்னா அவருக்கு பதவி பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? அதை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். சிபிஐ டைரக்டர் மேல எந்த அரசியல் அழுத்தமும் வரக்கூடாதுங்கிறதுக்காக 2003 சிபிசி சட்டத்தின்படி அவருக்கு குறைஞ்சது 2 வருஷம் பதவிக்காலம் உறுதியா உண்டு. யாரும் அவரை அதுக்கு முன்னாடி தூக்கிட முடியாது. இது அவரோட சுதந்திரமான செயல்பாட்டுக்கு ஒரு பெரிய உத்தரவாதம். ஆனா இப்போ இந்த ரூல்ஸ்ல ஒரு சின்ன மாற்றம் வந்திருக்கு. 2021ல ஒரு புது திருத்தம் கொண்டு வந்தாங்க. அது என்னன்னு பார்ப்போம். இந்த புது திருத்தத்தின்படி டைரக்டரோட 2 வருஷ பதவிக்காலத்தை நீட்டிக்கலாம். ஆனா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. முதல்ல ஒரு தடவைக்கு 1 வருஷம் தான் நீட்டிக்க முடியும். 2வது ஆரம்பத்துல இருந்த 2 வருஷம் உட்பட மொத்தமா 5 வருஷத்துக்கு மேல அவரோட பதவிக்காலம் போகவே கூடாது. 3வதா இந்த நீட்டிப்பை சும்மா செஞ்சிட முடியாது. பொதுநலனுக்காக தேவைப்பட்டா அவரை நியமிச்ச அதே கமிட்டி தான் மறுபடியும் பரிந்துரை செய்யணும்.
சரி, இவ்ளோ விஷயம் பார்த்துட்டோம். ஆனா சிபிஐ உண்மையிலே என்ன வேலை தான் செய்யுது? அவங்க விசாரிக்கிற கேஸ் எல்லாம் என்னென்ன மாதிரியானது? அத பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். சிபிஐயோட முக்கியமான பொறுப்புகளை பாருங்க. முதல்ல மத்திய அரசு ஊழியர்கள் யாராவது ஊழல் லஞ்சம் வாங்கினா அதை விசாரிக்கிறது. ரெண்டாவது, பெரிய அளவுல நடக்கிற நிதி மோசடி பொருளாதார குற்றங்களை விசாரிக்கிறது. அப்புறம் நாடு முழுக்க இல்லைனா சர்வதேச அளவுல தொடர்பு இருக்கிற பெரிய குற்றங்களையும் அவங்க தான் விசாரிப்பாங்க. இது மட்டும் இல்ல, மாநில போலீஸ்க்கு உதவுறது, ஊழல் தடுப்பு அமைப்புகளோட சேர்ந்து வேலை செய்யறது, மாநில அரசாங்கம் கேட்டுக்கிட்டா ரொம்ப முக்கியமான வழக்குகளை எடுத்து நடத்துறது, அப்புறம் நாடு முழுக்க நடக்கிற குற்றங்கள் பத்தின புள்ளி விவரங்களை பராமரிக்கிறதுன்னு இவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வரும். சிபிஐயோட அதிகார வரம்பு, அதாவது அவங்களோட பவர்ஸ் எங்க வரைக்கும் செல்லும், அதோட சட்ட கட்டமைப்பு என்னன்னு பார்க்கலாம். பொதுவா சிபிஐக்கும் மாநில போலீஸுக்கும் ஒரு தெளிவான எல்லை இருக்கு. மத்திய அரசு சம்பந்தப்பட்ட கேஸ்களை சிபிஐ பார்க்கும், மாநில அரசு சம்பந்தப்பட்ட கேஸ்களை ஸ்டேட் போலீஸ் பார்க்கும். ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. சிபிஐ ஒரு மாநிலத்துக்குள்ள போய் ஒரு வழக்கை விசாரிக்கணும்னா அந்த மாநில அரசாங்கத்தோட அனுமதி, அதாவது கன்சென்ட் கண்டிப்பா வேணும். இது நம்ம கூட்டாட்சி தத்துவத்தோட ஒரு முக்கியமான அம்சம். மாநிலங்களோட அதிகாரத்துல மத்திய அரசு தலையிடக்கூடாது இல்லையா? அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு. இந்த டிஎஸ்பிஏ சட்டத்துல செக்ஷன் 6ஏன்னு ஒரு பிரிவு இருந்துச்சு. அது ரொம்பவே சர்ச்சையானது. ஏன்னா அந்த பிரிவுப்படி மத்திய அரசுல ஜாயிண்ட் செக்ரட்டரி ரேங்க் அல்லது அதுக்கு மேல இருக்கிற பெரிய அதிகாரிகள் மேல ஊழல் விசாரணை ஆரம்பிக்கணும்னா சிபிஐ முதல்ல மத்திய அரசாங்கத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். இது பெரிய அதிகாரிகளுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இருந்துச்சு. ஆனா 2014ல சுப்ரீம் கோர்ட் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புல இந்த செக்ஷன் 6ஏவை தூக்கிட்டாங்க. அப்ப கோர்ட் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஊழல் இந்த தேசத்தோட எதிரி. ஒருத்தர் பெரிய பதவியில இருக்காருங்கிறதுக்காக அவரை சட்டத்துல இருந்து விலக்கு அளிக்க முடியாது. சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் ஏன் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்ததுன்னா, அந்த செக்ஷன் 6A நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோட ஆர்டிகல் 14க்கு எதிரா இருக்குன்னு சொன்னாங்க. ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லுது. ஆனா இந்த செக்ஷன் அதிகாரி சாதாரண ஊழியர்னு பாகுபாடு காட்டுச்சு. அதனால தான் அதை ரத்து செஞ்சாங்க. சரி, இப்போ நம்ம பார்த்த எல்லா விஷயங்களையும் வேகமா ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாம் வாங்க. நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். 1. சிபிஐயோட ஆரம்பம் 1941ல ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேருந்து வந்தது. 2. இது பார்லிமெண்ட் சட்டத்தால உருவாக்கப்படல. டிஎஸ்பிஇ சட்டம் 1946லேருந்து தான் பவர் எடுக்குது. 3. அதோட டைரக்டரை பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், தலைமை நீதிபதி இருக்கிற கமிட்டி தான் தேர்ந்தெடுக்குது. 4. ஒரு மாநிலத்துக்குள்ள விசாரிக்க அந்த மாநிலத்தோட அனுமதி வேணும். கடைசியா செக்ஷன் 6ஏவை சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் 14க்கு எதிரானதுன்னு சொல்லி ரத்து பண்ணிடுச்சு. இந்த 5 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். அரசாங்கத்துல ஊழல் நடக்குது, அதிகாரிகள் சரியா வேலை செய்யலன்னு நம்ம பேசிக்கிறோம். ஆனா ஒருவேளை அப்படி நடந்தா ஒரு சாதாரண குடிமகனா நாம யார்கிட்ட போய் புகார் பண்றது? இந்த ஒரு கேள்விக்கு நம்ம இந்திய அரசியலமைப்பு கொடுக்கிற ஒரு சக்தி வாய்ந்த பதில்தான் லோக்பால் மற்றும் லோகாயுக்தா. அரசாங்கத்தையே கேள்வி கேட்கிற இந்த அமைப்பை பத்தி தான் நாம இந்த அத்தியாயத்துல விளக்கமா பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் எங்கேயாச்சும் நடந்திருக்கும் இல்லையா? ஒரு அரசு ஆஃபீஸ்க்கு போறோம், நம்ம வேலை நடக்கல, ஒரு அதிகாரி லஞ்சம் கேட்கிறார், நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சேவை மறுத்தப்படுது. அப்போ நமக்கு கோபம் வரும், என்ன பண்றதுன்னே தெரியாது, எங்க போறது, யார்கிட்ட புகார் பண்றது. இந்த மாதிரி சாதாரண மக்களோட மனக்குமுறல்ல இருந்து தான் ஏன் இதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கக்கூடாது அப்படின்ற யோசனை வந்துச்சு. அந்த யோசனையோட விளைவு தான் இந்த லோக்பால். முதல்ல இந்த குடிமக்கள் குறை அப்படின்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் இல்ல. அரசாங்கத்தோட நிர்வாக செயல்பாடுகள்னால நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு அநீதி நடக்குதுன்னு நம்ம நினைச்சா அதுதான் குடிமக்கள் குறை. உதாரணத்துக்கு ஒரு ரேஷன் கார்டு வாங்க வருஷ கணக்கா அலையிறது, பென்ஷன் பணம் மாசம் மாசம் சரியா கைக்கு வராம இருக்கிறது, நம்ம தெருவுக்கு ரோடு போடாம இழுத்தடிக்கிறது, இது எல்லாமே இதுக்குள்ள தான் வரும். ஒரு அரசாங்கத்தோட பங்கு மக்களோட வாழ்க்கையில அதிகமாக இந்த மாதிரி நிர்வாக தவறுகள், அதாவது மேல் அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கிற வாய்ப்பும் அதிகமாகுது. இதை சரி செய்யறதுக்கு ஒரு வழி வேணும் இல்லையா? சரி, இந்த அத்தியாயத்தை நாம எப்படி பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்துடலாம். முதல்ல இந்த லோக்பால்ங்கிற ஐடியா உலகத்துல எப்படி உருவாச்சுன்னு பார்ப்போம். அப்புறமா இந்தியாவுக்குள்ள இந்த அமைப்பை கொண்டு வரதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுத்தாங்க, எவ்வளோ போராட்டங்கள் நடந்துச்சுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான 2013ஆம் வருஷ சட்டத்தோட முக்கிய அம்சங்களை அலசுவோம். கடைசியா இந்த சட்டத்தோட சில விமர்சனங்கள் என்ன, மாநிலங்கள் இருக்கிற லோகாயுக்தா எப்படி செயல்படுது, அப்புறம் பரீட்சைக்கு என்னென்ன முக்கியம்னு பார்த்து இந்த விளக்கத்தை முடிப்போம். சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். உலகளாவிய ஓம்புட்ஸ்மேன் கருத்துரு. அதாவது இந்த லோக்பாலுங்கிற யோசனை நாமளா புதுசா கண்டுபிடிச்சது இல்ல. இதுக்கு ஒரு சர்வதேச பின்னணி இருக்கு. ஓம்புட்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை முன்மாதிரியா வச்சுதான் நம்ம லோக்பால் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஓம்புட்ஸ்மேன்னா என்ன, அது எங்கிருந்து வந்துச்சுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இந்த ஓம்புட்ஸ்மேன்ங்கிற பேரே ரொம்ப சுவாரஸ்யமானது. இது ஒரு ஸ்வீடன் நாட்டு மொழிச்சொல். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு குறையை நிவர்த்தி செய்யற ஒரு பிரதிநிதி, அதாவது ரெப்ரசன்டேட்டிவ். முதல்ல 1809ஆம் ஆண்டு ஸ்வீடன்ல தான் இந்த அமைப்பு உருவாக்கப்படுது.
பாருங்க எவ்வளோ பழமையான ஒரு யோசனைன்னு. அங்க ஆரம்பிச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பின்லாந்து, டென்மார்க்னு மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கும் பரவுது. 1962ல நியூசிலாந்து இந்த அமைப்பை ஏத்துக்கிட்ட முதல் காமன்வெல்த் நாடா மாறுது. அதுக்கப்புறம் 1967ல இங்கிலாந்து கூட இதை ஏத்துக்கிறாங்க. ஒரு நாட்டுல ஆரம்பிச்ச ஒரு நல்ல விஷயம் எப்படி உலகம் முழுக்க பரவுது பாத்தீங்களா? அப்போ இந்த ஓம்புட்ஸ்மேன் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் விசாரிப்பாங்க? அவங்களோட அதிகார வரம்பு எது வரைக்கும்? முதல்ல அதிகார துஷ்பிரயோகம், அதாவது ஒரு அதிகாரி தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை தப்பான வழியில பயன்படுத்துறது. ரெண்டாவது தவறான நிர்வாகம், அதாவது ஒரு வேலை சரியா நடக்கல, ரொம்ப தாமதமாகுது, இல்லனா அலட்சியமா இருக்கிறாங்க. மூணாவது ஊழல், இது நமக்கு நல்லாவே தெரியும், லஞ்சம் வாங்குறது. நாலாவது உறவினல் பட்சபாதம், அதாவது நெப்போட்டிசம், தன் சொந்தக்காரங்களுக்கோ நண்பர்களுக்கோ சாதகமா நடந்துக்கிறது. கடைசியா முறையற்ற நடத்தை, அதாவது மக்கள்கிட்ட மரியாதை இல்லாம சரியா பேசாம இருக்கிறது. இது எல்லாத்தையும் பத்தியும் அவங்ககிட்ட புகார் கொடுக்கலாம். அறிஞர் டொனால்ட் சி. ரோவார்ட் இந்த ஓம்புட்ஸ்மேன் அமைப்பை ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா, இது அதிகார வர்க்கத்தோட கொடுங்கோன்மைக்கு எதிரான ஒரு ஜனநாயக அரசாங்கத்தோட அரண் அப்படின்னு சொல்றாரு. எளிமையா சொல்லணும்னா, அரசு அதிகாரிகள் அவங்க அதிகாரத்தை வச்சு நம்மள மிரட்டும்போது ஒரு ஜனநாயக நாட்டுல நம்மள பாதுகாக்க ஒரு கோட்டை மாதிரி இந்த அமைப்பு நிக்குதுன்னு அர்த்தம். எவ்வளவு ஆழமான வார்த்தை பாருங்க. சரி, இப்போ இந்த உலகளாவிய பின்னணியிலிருந்து நம்ம இந்தியாவுக்கு வருவோம். இந்தியாவுல லோக்பாலுக்கான தேடல் எப்படி ஆரம்பிச்சது? அதுக்கு என்ன தேவை இருந்துச்சு? அதை பத்தி தான் இந்த பகுதியில பார்க்க போறோம். நம்ம நாட்டுல ஊழலை தடுக்க ஏற்கனவே பல அமைப்புகள் இருந்தும் ஒரு தேசிய அளவிலான கண்காணிப்பாளர் எதுக்கு தேவைப்பட்டார்னு பார்க்கலாம். இந்தியால ஊழலை தடுக்க அப்போ வேற எந்த அமைப்புகளுமே இல்லையான்னு கேட்டா அப்படி சொல்லிட முடியாது. பாருங்க, 1850கள்ல இருந்தே பொது ஊழியர் விசாரணை சட்டம் இருக்கு. இந்திய தண்டனை சட்டம், அப்புறம் சிபிஐ, சிவிசி, நிர்வாக தீர்ப்பாயங்கள்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, இந்த அமைப்புகள்ல பெரும்பாலானவை அரசாங்கத்தோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு. உதாரணத்துக்கு சிபிஐயை பத்தி உச்சநீதிமன்றமே கூண்டில் அடைக்கப்பட்ட கிளி, எஜமானர் சொல்றதை தான் சொல்லும் அப்படின்னு விமர்சிச்சது. இதனாலதான் யாருடைய தலையீடும் இல்லாத சுதந்திரமா செயல்படக்கூடிய, ஏன் பிரதமரையே கூட கேள்வி கேட்கிற அளவுக்கு அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு வேணுங்கிற தேவை ரொம்ப வலுவா எழுந்துச்சு. இந்த தேவைக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான வடிவம் கொடுத்தது எதுன்னு பாத்தீங்கன்னா, 1966ல் அமைக்கப்பட்ட முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம், அதாவது ஃபர்ஸ்ட் ஏஆர்சி. மொரார்ஜி தேசாய் தலைமையிலான இந்த ஆணையம்தான் முதல் முறையா ஓம்புட்ஸ்மன் மாதிரியை வச்சு மத்திய அரசுக்கு லோக்பால் அப்படின்னும் மாநில அரசுகளுக்கு லோக் ஆயுக்தா அப்படின்னும் 2 அமைப்புகளை உருவாக்கணும்னு ரொம்ப தெளிவா பரிந்துரை செஞ்சாங்க. இங்கதான் லோக்பால்ங்கிற பேர் அதிகாரப்பூர்வமா இந்தியாவுல பிறக்குது. ஒரு யோசனையை சொல்றதுக்கும் அது சட்டமா மாத்துறதுக்கும் நடுவுல ஒரு பெரிய மலை இருக்கு. லோக்பால் விஷயத்துல அது ஒரு சாதாரண மலை இல்ல, ஒரு இமயமலையாவே இருந்துச்சு. பல பத்தாண்டுகளா இந்த சட்டத்தை கொண்டு வரதுக்கு நடந்த முயற்சிகள், தோல்விகள், அந்த நீண்ட பயணத்தை பத்திலாம் இப்ப நாம பார்க்க போறோம். இந்த கால வரிசையை பார்த்தாலே நமக்கு தலை சுத்தும். பாருங்க, 1968ல முதல் முறையா மக்களவையில இந்த மசோதா அறிமுகப்படுத்தப்படுது. ஆனா மக்களவை கலைக்கப்பட்டதால அந்த மசோதாவும் காலாவதி ஆகிடுது. அதோட முடிஞ்சதா? இல்ல. 1971, 77, 85, 96 இப்படி கிட்டத்தட்ட 10 முறை இந்த மசோதா நாடாளுமன்றத்துக்கு வந்து நிறைவேறாமலே போயிருக்கு. ஒவ்வொரு முறையும் ஒரு காரணம். இது எவ்வளோ பெரிய அரசியல் போராட்டமா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு சட்டம் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 45 வருஷம் ஆயிருக்கு. இப்படி பல தசாப்த கால போராட்டங்களுக்கு பிறகு கடைசியா 2013ஆம் ஆண்டு அந்த வரலாற்று சிறப்புமிக்க நாள் வந்துச்சு. லோக்பால் மற்றும் லோகாயுக்தா மசோதா சட்டமா நிறைவேற்றப்பட்டது. சரி, இவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு வந்த இந்த சட்டத்துல அப்படி என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு? வாங்க ஒவ்வொன்னா விளக்கமா பார்க்கலாம். முதல்ல இந்த லோக்பால் அமைப்போட அமைப்பு எப்படி இருக்கும்? இதுல ஒரு தலைவர், அதாவது சேர்பர்சன், மற்றும் அதிகபட்சமாக 8 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இதுல ஒரு ரொம்ப முக்கியமான கண்டிஷன் இருக்கு. இந்த 8 பேர்ல 50%, அதாவது 4 பேர் கண்டிப்பா நீதித்துறையை சேர்ந்தவங்களா இருக்கணும். ஒன்னு அவங்க உச்சநீதிமன்ற நீதிபதியா இருந்திருக்கணும், இல்லனா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்திருக்கணும். அப்பதான் சட்ட ரீதியான விசாரணைகளை சரியா கையாள முடியும். அதே மாதிரி மீதமுள்ள உறுப்பினர்கள்ல குறைந்தது 50% பேர் பட்டியல் சாதி, பழங்குடியினர், இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சிறுபான்மையினர் மற்றும் பெண்கள் பிரிவை சேர்ந்தவங்களா இருக்கணும். இது வெறும் ஊழலை மட்டும் பார்க்குற அமைப்பில்ல, சமூக பிரதிநிதித்துவத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு இது காட்டுது. சரி, இவ்வளவு முக்கியமான ஒரு அமைப்புக்கு தலைவரையும் உறுப்பினர்களையும் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? அதுக்கு ஒரு உயர்மட்ட தேர்வுக்குழு இருக்கு. இந்த தேர்வுக்குழுவோட தலைவர் பிரதமர். உறுப்பினர்களா மக்களவை சபாநாயகர், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர், இந்திய தலைமை நீதிபதி அல்லது அவரால் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி, இவங்க 4 பேரும் சேர்ந்து பரிந்துரைக்கிற ஒரு புகழ்பெற்ற சட்ட வல்லுனர். பாருங்க, இதுல ஆளுங்கட்சி தரப்பும் இருக்கு, எதிர்க்கட்சி தரப்பும் இருக்கு, நீதித்துறையும் இருக்கு. இதனால நியமனங்கள்ல அரசியல் தலையீடு இல்லாம நேர்மையா நடக்கணும்னு இந்த அமைப்பு வடிவமைக்கப்பட்டிருக்கு.
இந்த லோக்பாலோட அதிகார வரம்பு யாரையெல்லாம் உள்ளடக்குது? இதுதான் இந்த சட்டத்தோட மிக முக்கியமான பகுதி. சில விதிவிலக்குகளோட இந்திய பிரதமரும் லோக்பாலோட விசாரணைக்கு உட்பட்டவர்தான். யோசிச்சு பாருங்க, நாட்டின் பிரதமரையே விசாரிக்க ஒரு அமைப்புக்கு அதிகாரம் இருக்கு. அது மட்டும் இல்ல, மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அப்புறம் மத்திய அரசுல வேலை செய்யற குரூப் A, B, C, Dன்னு எல்லா நிலை அதிகாரிகளும் இதுக்கு கீழே வருவாங்க. ஏன், அரசாங்க நிதி உதவி பெறும் நிறுவனங்கள், 10 லட்சம் ரூபாய்க்கு மேல வெளிநாட்டு நன்கொடை வாங்குற அமைப்புகள் கூட லோக்பாலுக்கு பதில் சொல்லியே ஆகணும். இதோட அதிகார வரம்பு அவ்வளோ பரந்தது. பொதுவா நம்ம ஊர்ல ஒரு புகார் கொடுத்தா அது முடிவுக்கு வரத்துக்கு வருஷக்கணக்காகும். ஆனா லோக்பால்ல அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவான காலக்கெடுக்களை சட்டம் நிர்ணயிச்சிருக்கு. ஒரு புகார் வந்தா முதற்கட்ட விசாரணை அதிகபட்சம் 6 மாசத்துக்குள்ள முடியணும். அதன் பிறகு முறையான புலனாய்வு, அதாவது இன்வெஸ்டிகேஷன், அதிகபட்சம் 1 வருஷத்துக்குள்ள முடியணும். அதுக்கப்புறம் கோர்ட்ல வழக்கு விசாரணை 1 வருஷத்துக்குள்ள முடியணும். தேவைப்பட்டா இன்னொரு வருஷம் நீட்டிக்கலாம். ஆக மொத்தம் எல்லா நடவடிக்கைகளும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வேகமா நடக்கணும்னு இந்த சட்டம் உறுதி செய்யுது. ஊழல் பண்றவங்களுக்கு பயம் வரணும்னா தண்டனை கடுமையா இருக்கணும் இல்லையா? இந்த சட்டமும் அதை செஞ்சிருக்கு. ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழே ஊழல் குற்றங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகபட்ச தண்டனைய 7 வருஷத்திலிருந்து 10 வருஷமா அதிகரிச்சிருக்காங்க. இதுவும் இந்த சட்டத்தோட ஒரு முக்கியமான சிறப்பம்சம். ஒரு சட்டம் எவ்வளோ சிறப்பா இருந்தாலும் அது நடைமுறைக்கு வரும்போதுதான் அதோட உண்மையான பலவீனம் தெரியும். இப்போ இந்த லோக்பால் சட்டத்தோட சில விமர்சனங்கள் என்னென்ன, அது நடைமுறையில என்னென்ன சவால்களை சந்திக்குது, அதே போல மாநிலங்கள்ல இருக்கிற லோகாயுக்தா அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சட்டத்துல சில முக்கியமான குறைபாடுகள் இருக்குன்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. அது என்னன்னா, முதல்ல லோக்பால் அமைப்பு தானா முன்வந்து, அதாவது சுவமோட்டுவா எந்த ஒரு ஊழலையும் விசாரிக்க முடியாது. யாராவது ஒருத்தர் புகார் கொடுத்தா மட்டும்தான் அவங்களால செயல்பட முடியும். ரெண்டாவது, யாராவது வேணும்னே ஒரு பொய்யான புகார் கொடுத்தா அவங்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கு. இது நல்ல விஷயம்தான். ஆனா இதனால உண்மையிலேயே புகார் கொடுக்க நினைக்கிறவங்க கூட ஒருவேளை நம்மளால நிரூபிக்க முடியாம போயிட்டா என்ன பண்றதுன்னு பயந்துட்டு புகார் கொடுக்காம இருக்க வாய்ப்பு இருக்கு. மூணாவது, அடையாளம் காட்டாம புகார் கொடுக்க முடியாது. அப்புறம் ஒரு ஊழல் நடந்து 7 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா அதை பத்தி புகார் கொடுக்க முடியாது. இது மாதிரியான சில வரம்புகள் இந்த சட்டத்துல இருக்கு. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது மத்திய அளவுல இருக்கிற லோக்பால். இதே மாதிரி மாநிலங்கள்ல லோக் ஆயுக்தா அமைப்பு இருக்கு. ஆனா இங்கதான் ஒரு பெரிய பிரச்சனையே. இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களிலும் லோக் ஆயுக்தா ஒரே மாதிரி சீரா இல்ல. உதாரணத்துக்கு அதோட அமைப்பை எடுத்துக்கிட்டா, சில மாநிலங்கள்ல லோக் ஆயுக்தா மட்டும் இருக்காங்க, சில இடங்கள்ல துணை லோக் ஆயுக்தாவும் இருக்காங்க. அதிகார வரம்ப பார்த்தா சில மாநிலங்கள்ல முதலமைச்சரையும் விசாரிக்கலாம். ஆனா பல மாநிலங்கள்ல முதலமைச்சருக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அவங்களோட பரிந்துரைகள் கூட பெரும்பாலான மாநிலங்கள்ல அரசாங்கத்தை கட்டுப்படுத்தாது. அது வெறும் ஆலோசனை மட்டும்தான். இதனால மாநிலங்கள்ல இந்த அமைப்பை இன்னும் முழுமையான பலத்தோட செயல்பட முடியல. சரி, இவ்வளவு நேரம் நாம லோக்பால், லோகாயுக்தா பத்தி ரொம்ப விரிவா பார்த்தோம். இப்போ பரீட்சைக்கு தயாராகிறவங்களுக்கு வசதியா இதுலேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான குறிப்புகளை ஒரு தடவை வேகமா ரிவைஸ் பண்ணிடலாம். தேர்வு நோக்கத்துல இந்த விஷயங்களை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல, ஓம்ஸ்மேன் கான்செப்ட் எங்கிருந்து வந்துச்சு? ஸ்வீடன், வருஷம் 1809. இந்தியாவில் இதை பரிந்துரை செஞ்சது யாரு? முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 1966. இந்தியாவில் முதல்ல லோகாயுக்தாவை கொண்டு வந்த மாநிலம் எது? மகாராஷ்டிரா 1971. இப்ப இருக்கிற சட்டம் லோக்பால் மற்றும் லோகாயுக்தா சட்டம் 2013. லோக்பாலோட அமைப்பு என்ன? ஒரு தலைவர், 8 உறுப்பினர்கள். இதோட மிக முக்கியமான அம்சம், பிரதமரும் இதன் விசாரணை வரம்புக்குள் வருவார். இந்த சட்டம் வந்த 1 வருஷத்துக்குள்ள, அதாவது 365 நாட்களுக்குள்ள எல்லா மாநிலங்களும் லோகாயுக்தாவை அமைக்கணும்னு இது சொல்லுது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். பயங்கரவாதத்தை வேற அறுப்பதற்காக இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு மிக சக்தி வாய்ந்த அமைப்பு தான் தேசிய புலனாய்வு முகமை, அதாவது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. சுருக்கமா சொல்லணும்னா NIA. நம்ம நாட்டுடைய பாதுகாப்பு கட்டமைப்புல இந்த அமைப்புக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க? வாங்க, இத பத்தி நாம ரொம்ப ஆழமா முழுமையா பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் அந்த நாள் ஞாபகம் இருக்கும் இல்லையா? நவம்பர் 26, 2008. மும்பை மாநகரம் மிக கொடூரமான ஒரு பயங்கரவாத தாக்குதலுக்கு உள்ளான அந்த கருப்பு தினம். இந்த ஒரு தாக்குதல் ஒட்டுமொத்த தேசத்தையுமே உலுக்கி எடுத்துச்சு. அது மட்டுமில்லாம நம்ம நாட்டுடைய பாதுகாப்பு அமைப்புகள்ல ஒரு பெரிய மாற்றத்துக்கான அவசர தேவையை இது உணர்த்தியது. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதலுக்கு அப்புறமா இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைப்பு எப்படி பதிலடி கொடுத்துச்சு? பயங்கரவாதம் தொடர்பான குற்றங்களை மட்டும் விசாரிக்கிறதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட சக்தி வாய்ந்த மத்திய அமைப்பு வேணும்னு நாடு முழுசா ஒருமித்த குரல் எழுந்தது. அந்த தேவையோட விளைவு என்னவா இருந்துச்சு? வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த விளக்கத்துல நாம இதெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல NIA எப்படி உருவாச்சு, அதோட தொடக்க கதை என்ன, அப்புறம் அதோட நோக்கம் மற்றும் செயல் திட்டம் என்ன, அதனுடைய முக்கிய பணிகள், அதுக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்கள் என்னென்ன, அதோட அதிகார வரம்பு, அதாவது அதோட எல்லைகள் எது வரைக்கும், ரொம்ப முக்கியமா 2019 கொண்டு வரப்பட்ட திருத்தச் சட்டம் என்ன சொல்லுது, கடைசியா தேர்வுக்கான ஒரு விரைவு பார்வை, எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாம். சரி, நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம். NIA ஒரு அறிமுகம், அதாவது இந்த அமைப்பு உருவான கதை.
ஒரு மத்திய புலனாய்வு முகமைக்கான தேவை ஏன் திடீர்னு இவ்வளோ அவசியமாச்சு? அதுக்கு முக்கிய காரணம் அந்த 26/11 மும்பை தாக்குதல் தான். அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு பிரத்யேக அமைப்பு கட்டாயமா வேணும்னு உணரப்பட்டது. இந்த கால வரிசையை பாருங்களேன், ரொம்ப வேகமா எல்லாம் நடந்திருக்கும். நவம்பர் 2008ல் மும்பை தாக்குதல் நடக்குது. யோசிச்சு பாருங்க, அடுத்த மாசமே டிசம்பர் 2008ல் நாடாளுமன்றத்தில் தேசிய புலனாய்வு முகமை சட்டம், அதாவது NIA ஆக்ட் நிறைவேற்றப்படுது. அதைத் தொடர்ந்து அடுத்த வருஷமே 2009ல் NIA முறைப்படி அமைக்கப்பட்டது. இதோட தலைமையகம் புதுடெல்லியில் இருக்கு. இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுது. சரி, எதுக்காக இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கணும்னு நாடாளுமன்றத்தில் என்ன காரணங்கள் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பல வருஷங்களா எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தால ரொம்பவே பாதிக்கப்பட்டு வந்திருக்கு. இந்த தாக்குதல்களுக்கு பின்னணியில மாநிலம் விட்டு மாநிலம், ஏன் நாடு விட்டு நாடு கூட சிக்கலான தொடர்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது ஆயுத கடத்தல், போதைப்பொருள் கடத்தல், கள்ளநோட்டு புழக்கம்னு பல சட்டவிரோத செயல்களோட பின்னி பிணைஞ்சிருக்கு. இதையெல்லாம் முழுமையா விசாரிக்க ஒரு மத்திய புலனாய்வு அமைப்பு கண்டிப்பா தேவைன்னு சொல்லப்பட்டது. மிக முக்கியமா வீரப்ப மொய்லி தலைமையிலான 2வது நிர்வாக சீர்திருத்த ஆணையமும் இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கணும்னு வலுவா பரிந்துரை செஞ்சிருந்தது. அடுத்து ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த அமைப்புக்குன்னு ஒரு தொலைநோக்கு பார்வை, ஒரு செயல் திட்டம் இருக்கு இல்லையா? அதாவது விஷன் அண்ட் மிஷன். அது என்னன்னு பார்க்கலாம். இந்த அமைப்பு எந்த வழிகாட்டு நெறிமுறைகளை வச்சு செயல்படுது? NIAவோட விஷன், அதாவது தொலைநோக்கு பார்வையில் 4 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1, சர்வதேச தரத்துக்கு நிகரான ஒரு தொழில்முறை புலனாய்வு அமைப்பா இருக்கணும். 2, பயங்கரவாத எதிர்ப்பு புலனாய்வில் மிகச்சிறந்து விளங்கணும். 3, பயங்கரவாத குழுக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய தடுப்பரணா, அதாவது ஒரு அச்சத்தை உருவாக்கும் அமைப்பா செயல்படணும். 4வது, பயங்கரவாதம் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான தகவல்களையும் சேகரித்து வைக்கிற ஒரு தகவல் களஞ்சியமா மாறணும். இந்த தொலைநோக்கு பார்வையை அடையறதுக்கு அவங்க ஒரு செயல் திட்டத்தையும் வச்சிருக்காங்க. அதுல என்னென்ன படிகள் இருக்குன்னு பாருங்க. முதல் படி, நவீன அறிவியல் முறைகளை பயன்படுத்தி ரொம்ப திறமையா புலனாய்வு செஞ்சு வழக்குகளை விரைவா விசாரணைக்கு கொண்டு வரணும். 2வது, ரொம்ப முக்கியமா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் மனித உரிமைகளையும் எப்பவும் மதித்து நடக்கணும். 3வது, திறமையான பயிற்சி பெற்ற பணியாளர்களை உருவாக்கணும். 4வது, லேட்டஸ்ட் டெக்னாலஜியை புலனாய்வுல பயன்படுத்தணும். 5வது, மற்ற மாநில அரசாங்கங்கள், உளவு அமைப்புகளோட இணைந்து செயல்படணும். கடைசியா, பயங்கரவாதம் சம்பந்தமான ஒரு பெரிய டேட்டாபேஸ் உருவாக்கி உலக அளவுல இருக்கிற பயங்கரவாத சட்டங்களை பகுப்பாய்வு செய்யணும். இதுதான் அவங்களோட முழுமையான செயல்திட்டம். சரி, அவங்களோட வேலை தான் என்ன? சட்டப்படி NIAவுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு? அதான் நம்ம அடுத்த பகுதி, முக்கிய பணிகள் மற்றும் அதிகாரங்கள். NIAவோட முதன்மையான வேலை என்னன்னா, NIA சட்டத்தோட அட்டவணையில குறிப்பிட்டப்பட்டிருக்கிற குற்றங்களை விசாரிச்சு நீதிமன்றத்தில் வழக்கு நடத்துறது. இது மட்டும் இல்லாம மற்ற மத்திய மாநில உளவு அமைப்புகளுக்கு உதவி செய்யறதும், அதே மாதிரி அவங்க உதவியை தேவைப்பட்டா நாடுவதும் இவங்களோட முக்கியமான பணி. மொத்தத்துல இந்த NIA சட்டத்தை திறம்பட செயல்படுத்துறதுக்கு தேவையான எல்லா நடவடிக்கைகளையும் NIA எடுக்கலாம். அடுத்து அதிகார வரம்பு. இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். NIAவால எங்க வரைக்கும் போய் விசாரிக்க முடியும், அவங்க எல்லை எது, அவங்க என்னென்ன குற்றங்களை விசாரிக்க முடியும், வாங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. இணை அதிகார வரம்பு, அதாவது கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு குறிப்பிட்ட பயங்கரவாத குற்றத்தை மாநில காவல்துறையும் விசாரிக்கலாம், அதே நேரத்தில் NIAவும் விசாரிக்கலாம். அதாவது இந்த அதிகாரம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில பகிரப்பட்டிருக்கு. இதனால என்ன நன்மைன்னா, பயங்கரவாதம் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு NIA மாநில அரசாங்கத்தோட அனுமதிக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நாம பார்க்க போறது NIAவோட வரலாற்றிலேயே ஒரு திருப்பு முனைன்னு சொல்லலாம். அதுதான் 2019ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட திருத்தச் சட்டம். இந்த ஒரு திருத்தம் NIAவோட அதிகாரங்களை பல மடங்கு விரிவுபடுத்தி அதை இன்னும் சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பா மாத்துச்சு. ஆமாம், 2019. இந்த வருஷத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த திருத்தம் தான் NIAவை இன்னைக்கு இருக்கிற ஒரு அதிசக்தி வாய்ந்த அமைப்பா மாத்துறதுக்கு முக்கிய காரணம். இந்த திருத்தத்துக்கு அப்புறம் NIAவோட அதிகாரங்கள் எப்படி பல மடங்கு அதிகரிச்சதுன்னு இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த ஒப்பீட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வித்தியாசம் புரியும். 2019க்கு முன்னாடி NIAவோட கவனம் முக்கியமா பயங்கரவாத தாக்குதல்கள், விமான கடத்தல், அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்கள், பேரழிவு ஆயுதங்கள், இது மாதிரியான குற்றங்கள் மேல தான் இருந்துச்சு. ஆனா 2019 திருத்தத்துக்கு அப்புறம் பாருங்க, மனித கடத்தல், கள்ள நோட்டு, தடை செய்யப்பட்ட ஆயுத விற்பனை, சைபர் டெரரிசம், வெடிப்பொருள்கள் தொடர்பான குற்றங்கள்னு பட்டியலை நீட்டிட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த குற்றங்கள் மூலமா வர்ற பணம் தான் பயங்கரவாதத்துக்கு நிதியா, அதாவது டெரர் ஃபைனான்சிங்க பயன்படுத்தப்படுதுன்னு அரசாங்கம் உணர்ந்தது. இந்த திருத்தத்தோட மற்ற சிறப்பம்சங்கள் இன்னும் பவர்ஃபுல்லானது. 1வது, வெளிநாடுகள்ல இந்தியர்களுக்கு எதிராகவோ அல்லது இந்தியாவுடைய நலன்களுக்கு எதிராகவோ ஒரு குற்றம் நடந்தா அதை NIA விசாரிக்க முடியும். 2வது, அப்படி வெளிநாட்டுல விசாரணை செய்யும்போது நம்ம நாட்டுல ஒரு போலீஸ் அதிகாரிக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குமோ அத்தனை அதிகாரமும் NIA அதிகாரிகளுக்கும் இருக்கும்.
3வது, வெளிநாட்டுல நடந்த ஒரு குற்றத்துக்கு வழக்கு பதிவு செய்ய சொல்லி மத்திய அரசாங்கம் NIAவுக்கு நேரடியா உத்தரவு போடலாம். கடைசியா, சாதாரண செஷன்ஸ் கோர்ட்டுகளை கூட NIA வழக்குகளை விசாரிக்கிற சிறப்பு நீதிமன்றங்களா, அதாவது ஸ்பெஷல் கோர்ட்டா மாத்துறதுக்கு மத்திய மாநில அரசுகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. சரி, நாம இப்போ அந்த முழு அத்தியாயத்தையும் ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணிடலாம். குறிப்பா போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். முக்கியமான குறிப்புகளை மட்டும் இப்போ தொகுத்து பார்க்கலாம். இந்த அட்டவணையை நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. முதல்ல NIA உருவாக்கப்பட்ட ஆண்டு 2009. இது எந்த அமைச்சகத்தின் கீழ் வருது? மத்திய உள்துறை அமைச்சகம். இதற்கான முக்கிய சட்டம் எது? 2008ஆம் ஆண்டின் தேசிய புலனாய்வு முகமை சட்டம். இதுல மிக முக்கியமான திருத்தம் எதுன்னு கேட்டா 2019ஆம் ஆண்டு NIA திருத்தச் சட்டம். கடைசியா, இந்த அமைப்பு உருவாக்கப்பட பரிந்துரைத்த முக்கிய குழு 2வது நிர்வாக சீர்திருத்த ஆணையம். இந்த 5 பாயிண்ட்டும் தேர்வுல அடிக்கடி கேட்கப்படக்கூடிய கேள்விகள். நம்ம நாடு இந்தியால அடிக்கடி வெள்ளம், புயல், பூகம்பம்னு ஏதாவது ஒரு இயற்கை சீற்றத்தை பத்தி நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கோம் இல்லையா? அப்போ இவ்ளோ பெரிய ஆபத்துகளை சமாளிக்க நம்மகிட்ட என்னதான் வழி இருக்கு? அதுக்குதான் ஒரு ரொம்ப வலிமையான அமைப்பு இருக்கு. அதான் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம். வாங்க, இந்த அமைப்பு எப்படி நேஷனல் லெவல்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் வரைக்கும் வேலை செய்யுதுன்னு இன்னைக்கு விரிவா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்களேன், இவ்ளோ பெரிய நாடு நம்ம இந்தியா. இங்க ஒரு பெரிய டிசாஸ்டர், அதாவது ஒரு பேரிடர் வந்தா என்னாகும்? இவ்ளோ கோடி மக்கள், விதவிதமான நிலப்பரப்பு, இதையெல்லாம் எப்படி பாதுகாப்பாங்க? இந்த கேள்விக்கு ஒரு தெரிவான பதில் இருக்கு. அதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த அமைப்பு. சரி, முதல்ல ஒரு கேள்வி. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நமக்கு எதுக்கு தேவைப்பட்டுச்சு? இதுக்கு பின்னாடி ஒரு சோகமான வரலாறு இருக்கு. நம்ம நாடு சந்திச்ச பல பெரிய பேரழிவுகள்ல இருந்து கத்துக்கிட்ட பாடம்தான் இந்த அமைப்பு. இது ஒரே நாள்ல உருவாகல. பல கஷ்டமான சம்பவங்களுக்கு அப்புறம்தான் நமக்குன்னு ஒரு வலிமையான கட்டமைப்பு வேணும்னு உணர்ந்து இதை அமைச்சிருக்காங்க. இந்த மாற்றத்துக்கான பயணம் 1999லேயே ஒரு ஹை பவர்ட் கமிட்டி அமைக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் 2001 குஜராத் பூகம்பம், அதுக்கப்புறமும் ஒரு தேசிய குழுவை அமைச்சாங்க. ஆனா உண்மையிலே நம்ம நாட்டையே உலுக்கி போட்ட ஒரு சம்பவம்னா அது 2004ல வந்த இந்திய பெருங்கடல் சுனாமி தான். அந்த மிகப்பெரிய பேரழிவுக்கு அப்புறம்தான் இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு வேணும், ஒரு முறையான சட்டம் தேவைன்னு நம்ம அரசாங்கம் உணர்ந்துச்சு. அதோட விளைவுதான் 2005ல நம்ம நாடாளுமன்றம் கொண்டு வந்த பேரிடர் மேலாண்மை சட்டம். அப்போ இதுக்கான தீர்வு என்ன? அதுதான் இந்த 2005ல வந்த பேரிடர் மேலாண்மை சட்டம். இந்த ஒரு சட்டம் தான் ஒரு பேரிடரை எதிர்கொள்றதுக்கு 3 லெவல்ல ஒரு சிஸ்டமை உருவாக்குச்சு. அதாவது தேசிய அளவுல 1, மாநில அளவுல 1, அப்புறம் மாவட்ட அளவுல 1. நாம இன்னைக்கு பார்க்க போற NDMA, SDMA, DDMA இந்த எல்லா அமைப்புக்கும் இந்த சட்டம் தான் பேஸ்மெண்ட். சரி, இப்போ நம்ம இந்த 3 அடுக்கு அமைப்புல உச்சத்துல, அதாவது டாப்ல இருக்கிற அமைப்பை பத்தி முதல்ல பார்க்கலாம். அதுதான் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம், சுருக்கமா சொன்னா NDMA. இந்த NDMAவை நம்ம பேரிடர் மேலாண்மை அமைப்போட மூளைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதுதான் இந்தியாவிலே இந்த விஷயத்துல உச்சபட்ச அமைப்பு. பாலிசி உருவாக்குறது, நேஷனல் பிளான் போடுறது, மத்தவங்களுக்கு கைட்லைன் கொடுக்கறதுன்னு எல்லா முக்கியமான முடிவுகளையும் இவங்க தான் எடுப்பாங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அமைப்பு மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் செயல்படுது. அப்போ இந்த ஆணையத்துல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாப்போமா? இதோட தலைவர், அதாவது சேர்மன், வேற யாரும் இல்ல, நம்ம இந்திய பிரதமர் தான். அவருக்கு அடுத்தபடியா ஒரு துணைத் தலைவர் இருப்பாரு. அவரையும் பிரதமர் தான் நியமிப்பாரு. அவருக்கு கேபினெட் மினிஸ்டர் ரேங்க் இருக்கும். இவங்களோட சேர்த்து அதிகபட்சமா 9 உறுப்பினர்கள் வரை இருக்கலாம். அவங்களுக்கு மாநில அமைச்சர், அதாவது மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ரேங்க் கொடுப்பாங்க. இந்த NDMAவோட விஷன், அதாவது தொலைநோக்கு பார்வை என்ன தெரியுமா? பாதுகாப்பான பேரிடரை தாங்கும் திறனுள்ள இந்தியாவை உருவாக்குவது. இதுல நாம கவனிக்க வேண்டிய சில வார்த்தைகள் இருக்கு. முழுமையான முன்கூட்டியே செயல்படுறது, அப்புறம் டெக்னாலஜியை பயன்படுத்துறது. அதாவது ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் போய் காப்பாத்துறதை விட பிரச்சனை வராம தடுக்கணும், ஒருவேளை வந்தாலும் அதை சமாளிக்க தயாரா இருக்கணுங்கிறது தான் இவங்களோட முக்கிய நோக்கம். சரி, NDMAவோட முக்கியமான வேலைகள் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல இது ஒரு கைடிங் ஃபோர்ஸ் மாதிரி. அதாவது பேரிடர் மேலாண்மை சம்பந்தமா என்னென்ன பாலிசிஸ் வேணும்னு இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. நம்ம நாட்டுக்கான ஒட்டுமொத்த நேஷனல் பிளானுக்கு இவங்க தான் அப்ரூவல் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு சென்ட்ரல் மினிஸ்ட்ரியும் அவங்களுக்கான பிளானை தயாரிக்கும் போது அதையும் இவங்க தான் அப்ரூவ் பண்ணணும். மாநில அரசுகளுக்கு என்னென்ன கைட்லைன்ஸ் கொடுக்கணுமோ அதையும் இவங்க தான் கொடுப்பாங்க. மொத்தத்துல எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒரே வழியில கொண்டு போறது இவங்களோட முக்கியமான வேலை. அதோட இவங்களோட வேலை முடியல. பேரிடர் தணிப்பு பணிகளுக்கு எவ்ளோ நிதி தேவைப்படும்னு அரசாங்கத்துக்கு பரிந்துரைப்பாங்க. நம்ம நாட்டுக்குள்ள மட்டும் இல்ல, வெளிநாடுகள்ல பெரிய பேரிடர் ஏற்பட்டா கூட இந்தியா சார்பா என்ன உதவி செய்யலான்னு இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. தடுப்பு நடவடிக்கைகள், தணிப்பு, தயார் நிலைன்னு எல்லாத்தையும் உறுதி செய்யறதும் இவங்க பொறுப்பு தான்.
புது டெல்லியில இருக்கிற நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான வழிகாட்டுதல்களையும் இவங்க தான் கொடுக்கறாங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் சில முக்கியமான வேலைகளையும் என்டிஎம்ஏ செய்யுது. பேரிடரால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குறைந்தபட்சம் என்னென்ன நிவாரணம் கொடுக்கணும்னு பரிந்துரைப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, களத்துல இறங்கி வேலை செய்யற நம்ம என்டிஆர்எஃப், அதாவது தேசிய பேரிடர் மீட்பு படை இருக்கே, அது என்டிஎம்ஏவோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அவசர நேரத்துல டெண்டர் விட்ட நேரத்தை வீணடிக்காம தேவையான பொருட்களை வாங்கிக்கவும் இவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. கடைசியா ஒவ்வொரு வருஷமும் அவங்க என்னென்ன வேலை செஞ்சாங்கன்னு பார்லிமெண்ட்ல ஒரு ரிப்போர்ட்டா சமர்ப்பிப்பாங்க. ஓகே, இப்போ நேஷனல் லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு, அதாவது ஸ்டேட் லெவலுக்கு வருவோம். இங்க வேலை செய்யற அமைப்பு தான் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம், இல்லனா SDMA. இந்த SDMAவோட அமைப்பும் கிட்டத்தட்ட NDMA மாதிரியே தான் இருக்கும். NDMAக்கு பிரதமர் தலைவரா இருந்த மாதிரி SDMAக்கு அந்தந்த மாநிலத்தோட முதலமைச்சர் தான் தலைவர். அவருக்கு கீழே அதிகபட்சமா 9 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இதுல மாநில செயற்குழு தலைவரும் அடங்குவார். இந்த உறுப்பினர்கள்ல இருந்து ஒருத்தர முதலமைச்சர் துணைத் தலைவரா நியமிப்பாரு. அப்போ SDMA என்ன வேலை செய்யும்? NDMA கொடுக்கிற கைட்லைன்ஸை எடுத்துக்கிட்டு அதை தங்களோட மாநிலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பாலிசியா உருவாக்குவாங்க. மாநிலத்துக்கான பேரிடர் திட்டத்துக்கு இவங்க தான் ஒப்புதல் கொடுப்பாங்க. அந்த திட்டத்தை சரியா செயல்படுத்துறாங்களான்னு ஒருங்கிணைப்பாங்க. பேரிடர் தடுப்பு வேலைகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய பரிந்துரைப்பாங்க. ஒரு மாநிலத்துல ஏதாவது வளர்ச்சி திட்டம் கொண்டு வந்தா கூட அதுல பேரிடர் தடுப்பு நடவடிக்கைகள் இருக்கான்னு இவங்க பாப்பாங்க. இப்போ நம்ம இந்த கட்டமைப்புல கடைசி லெவலுக்கு வரோம். ஆனா இதுதான் ரொம்ப முக்கியமான லெவலு. கிரவுண்டுல வேலை செய்யறது இவங்க தான். அதுதான் மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையம், அதாவது DDMA. இந்த DDMAவோட அமைப்பு கொஞ்சம் வித்தியாசமாவும் ரொம்ப பிராக்டிக்கலாவும் இருக்கும். இதோட தலைவர் அந்த மாவட்டத்தோட கலெக்டர். ஆனா இதுல ஒரு சேர்மன், அதாவது இணைத்தலைவர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் யாருன்னா அந்த உள்ளாட்சி அமைப்போட தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியா இருப்பாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இவங்களோட சேர்த்து மாவட்ட SP, சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர்னு முக்கியமான அதிகாரிகளும் இதுல உறுப்பினர்களா இருப்பாங்க. இதனால நிர்வாகமும் மக்களும் சேர்ந்து வேலை செய்ய முடியுது. வேலைகளை பார்த்தா DDMA தான் அந்த மாவட்டத்தோட பிளானிங், கோஆர்டினேஷன், இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாத்தையும் பார்த்துக்குது. மாவட்டத்துக்கான டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளானை இவங்க தான் தயார் பண்ணுவாங்க. எந்தெந்த பகுதிகளில் ஆபத்து அதிகம்னு கண்டுபிடிச்சு அங்க தடுப்பு நடவடிக்கைகளை எடுப்பாங்க. சென்ட்ரல், ஸ்டேட் கவர்மெண்ட் பிளான் எல்லாம் மாவட்டத்துல சரியா நடக்குதானோ இவங்க தான் மானிட்டர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அதிகாரிகளுக்கும் வாலண்டியர்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்கறது, மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, புயல், வெள்ளம் பத்தி முன்னாடியே எச்சரிக்கை செய்யற சிஸ்டத்தை நிறுவுறது, அவசர நேரத்துல மக்களை தங்க வைக்கிறதுக்காக நிவாரண முகாம்களை அடையாளம் காட்டுறதுன்னு எல்லா கிரவுண்ட் ஒர்க்கையும் இவங்க தான் செய்வாங்க. சரி, நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த முழு சிஸ்டத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா இந்தியாவோட பேரிடர் மேலாண்மை கட்டமைப்பு எவ்ளோ தெளிவா இருக்குன்னு நமக்கு புரியும். இத ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா இப்படி பாருங்க. ஸ்டெப் 1, நேஷனல் லெவல்ல NDMA பாலிசி போடுது. ஸ்டெப் 2, அந்த பாலிசியை வச்சு ஸ்டேட் லெவல்ல SDMA பிளான் பண்ணுது. ஸ்டெப் 3, அந்த பிளானை எடுத்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல DDMA கழுத்துல செயல்படுத்துது. இது ஒரு டாப் டவுன் அப்ரோச், அதாவது கட்டளைகள் மேலிருந்து கீழ்நோக்கி வருது, ஆனா வேலை நடக்கிறது கிரவுண்ட் லெவல்ல. ஓகே, இப்போ நம்ம பார்த்ததிலிருந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் ஒரு தடவை வேகமா ரிவைஸ் பண்ணிடலாம். இது உங்களுக்கு மனசுல பதியறதுக்கு உதவியா இருக்கும். குறிப்பா எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்க இந்த பாயிண்ட்ஸை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சட்டம் எதுன்னு கேட்டா பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005. NDMAவோட சேர்மன் பிரதமர், SDMAவோட சேர்மன் முதலமைச்சர், DDMAவோட சேர்மன் மாவட்ட ஆட்சியர். NDRF யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? NDMAவோட கண்ட்ரோல்ல. மொத்தத்துல இது எத்தனை அடுக்கு அமைப்பு? 3 அடுக்கு அமைப்பு. இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ மொத்தத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பேரிடர்களை எதிர்கொள்றதுக்கு இந்தியாவுல ஒரு ஒருங்கிணைந்த மேலிருந்து கீழ் செயல்படுற ஒரு கட்டளை அமைப்பு இருக்கு. இதனால தான் எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து திறமையா செயல்பட முடியுது. இந்திய பார் கவுன்சில் நம்ம நாட்டில் இருக்கிற சட்டத்துறையை கட்டுப்படுத்துற உச்ச அமைப்பு இதுதான். இதை பத்தி முழுமையா விளக்கமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, நாம இந்த தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. நம்ம நாட்டுல லட்சக்கணக்கான வழக்கறிஞர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கான விதிகள், ஒழுங்குமுறைகள் இதையெல்லாம் யாரு உருவாக்குறாங்க? அவங்கள யாரு கட்டுப்படுத்துறாங்க? எப்போவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதுக்கு பதில் எங்க இருக்குன்னா 1961 கொண்டு வரப்பட்ட வழக்கறிஞர்கள் சட்டத்துல தான் இருக்கு. ஆமா, இந்த சட்டம் மூலமா தான் இந்தியா முழுக்க சட்டத் தொழிலை ஒழுங்குபடுத்துறதுக்காக பார் கவுன்சில்கள் உருவாச்சு. சரி, இந்த முழு விளக்கத்துல நாம எதெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்துடலாம். முதல்ல பார் கவுன்சில் ஒன்று எதுக்கு தேவைப்பட்டுச்சு, அதோட வரலாறு என்ன, அப்புறம் தேசிய அளவில் இருக்கிற இந்தியா பார் கவுன்சில் அதாவது BCI பற்றியும், மாநில அளவில் இருக்கிற ஸ்டேட் பார் கவுன்சில்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, வழக்கறிஞர்களில் என்னென்ன வகைகள் இருக்குது, இந்தியாவில் மொத்தம் எத்தனை பார் கவுன்சில்கள் இருக்குது, கடைசியாக தேர்வு கண்ணோட்டத்தில் முக்கியமான விஷயங்களையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாம்.
வாங்க முதல்ல நாம பார் கவுன்சில் ஏன் தேவைப்பட்டுச்சுன்னு தெரிஞ்சுக்குவோம். இந்தியாவில் ஒரு ஒருங்கிணைந்த சட்ட அமைப்பு உருவானதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பயணம் இருக்கு. அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த வழக்கறிஞர்கள் சட்டம் 1961 வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அது ஒரே நாள்ல வரல. அதுக்கு பின்னாடி பல கட்டங்கள் இருக்கு. பாருங்க, 1951 நீதிபதி எஸ்.ஆர். தாஸ் தலைமையில அகில இந்திய பார் குழுன்னு ஒன்று அமைச்சாங்க. எதுக்குன்னா சட்டத்துறையை சீரமைக்கிறதுக்கு. 2 வருஷம் கழிச்சு 1953 இந்த தாஸ் கமிட்டி தன்னோட அறிக்கையை சமர்ப்பிச்சிச்சு. அதுல தான் தேசிய அளவில் ஒரு பார் கவுன்சிலும் மாநிலங்களில் தனித்தனி பார் கவுன்சில்களும் வேணும்னு பரிந்துரை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் 1958 நம்ம இந்திய சட்ட ஆணையம் தன்னோட 14வது அறிக்கையில தாஸ் கமிட்டியோட பரிந்துரைகளை ஏத்துக்கிட்டு அதையே வழிமொழிஞ்சுது. இது எல்லாத்தோட விளைவாதான் 1961 நாடாளுமன்றம் வழக்கறிஞர்கள் சட்டத்தை நிறைவேற்றி இந்திய பார் கவுன்சிலை நிறுவிச்சு. இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். பார் கவுன்சில் ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு, அதாவது ஸ்டாட்யூட்டரி பாடி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இது நம்ம அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமா உருவாக்கப்படல. அதுக்கு பதிலா நாடாளுமன்றம் இயற்றின ஒரு சட்டத்தின் மூலமா உருவாக்கப்பட்டது. இந்த இந்தியன் பார் கவுன்சில் மத்திய சட்ட அமைச்சகத்துக்கு கீழே வர சட்ட விவகாரங்கள் துறைக்கு கீழே ஒரு தன்னாட்சி அமைப்பா செயல்படுது. சரி, இப்ப நம்ம நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்திய பார் கவுன்சில், சுருக்கமா BCI, இது எப்படி இயங்குது, இதோட அமைப்பு என்ன, பணிகள் என்னன்னு ரொம்ப விளக்கமா இப்ப பார்க்கலாம். இதுதான் நம்ம நாட்டு சட்டத்துறையோட உச்சகட்ட கட்டுப்பாட்டு அமைப்பு. BCIயோட அமைப்பு ரொம்ப எளிமையானது. அதுல 2 வகை உறுப்பினர்கள் தான் இருக்காங்க. வகை தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். ஒவ்வொரு மாநில பார் கவுன்சில்ல இருந்தும் அவங்கக்குள்ள இருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. 2வது வகை பதவி வழி உறுப்பினர்கள், அதாவது எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ். இது யாருன்னா நம்ம நாட்டோட அட்டார்னி ஜெனரல் மற்றும் சொலிசிட்டர் ஜெனரல். அவங்க அந்த பதவியில இருக்கிறதால ஆட்டோமேட்டிக்கா BCIயோட உறுப்பினர்களாகவும் இருப்பாங்க. சரி, உறுப்பினர்கள் இருக்காங்க. இதோட தலைமை பொறுப்புல யார் இருப்பாங்க? உறுப்பினர்களுக்குள்ள இருந்து ஒரு தலைவர், ஒரு துணைத் தலைவர்னு 2 பேரை தேர்ந்தெடுப்பாங்க. அவங்களோட பதவிக்காலம் 2 வருஷம். தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களோட பதவிக்காலம் எவ்வளோ நாள்னா, அவங்க தங்களோட மாநில பார் கவுன்சில்ல உறுப்பினரா இருக்கிற வரைக்கும் நீடிக்கும். BCIக்கு உதவி செய்ய சில முக்கியமான கமிட்டிகளும் இருக்கு. உதாரணமா ஒழுங்கு நடவடிக்கை குழு, சட்ட உதவி குழு, நிர்வாக குழு, சட்டக்கல்வி குழுன்னு பல குழுக்கள் அதோட பணிகளை பார்த்துக்கும். இப்போ BCIயோட முக்கியமான வேலைகள் என்னன்னு பார்க்கலாம். அதோட பணிகள் ரொம்பவே அதிகம். முதல்ல அதோட ஒழுங்குமுறை சம்பந்தப்பட்ட பணிகளை பார்ப்போம். வழக்கறிஞர்கள் எப்படி நடந்துக்கணும், அவங்களோட தொழில்முறை நடத்தை எப்படி இருக்கணும்னு விதிகளை உருவாக்குறது இதுதான். ஒருவேளை யாராவது தப்பு செஞ்சா அவங்க மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான நடைமுறைகளையும் இதுதான் வகுப்பும். வழக்கறிஞர்களோட உரிமைகள், சலுகைகள் எல்லாத்தையும் பாதுகாக்கிறதும் மாநில பார் கவுன்சில்களை மேற்பார்வை செய்யறதும் BCIயோட முக்கியமான பொறுப்பு. அதுபோக சட்டத்துல சீர்திருத்தங்கள் கொண்டு வர ஊக்குவிக்கிறதும் இதோட ஒரு வளர்ச்சி பணி. ஒழுங்குமுறை மட்டுமில்ல, கல்வித்துறையிலும் BCIக்கு பெரிய பங்கு இருக்கு. சட்டக்கல்வியோட தரத்தை உயர்த்துறது, எந்தெந்த பல்கலைக்கழகங்கள் கொடுக்கிற சட்டப்பட்டத்தை அங்கீகரிக்கலான்னு முடிவு பண்றது, சட்ட கருத்தரங்கங்கள் நடத்துறது, இதெல்லாம் BCIயோட கல்வி சம்பந்தப்பட்ட பணிகள். இதோட ஏழை மக்களுக்கு சட்ட உதவி கிடைக்க ஏற்பாடு செய்யறது, வெளிநாட்டு சட்டப்பட்டங்களை அங்கீகரிக்கிறது, அதோட நிதியை சரியா நிர்வகிக்கிறது, உறுப்பினர்களுக்கான தேர்தலை நடத்துறதுன்னு இன்னும் பல நிர்வாகப் பணிகளையும் இது செய்யுது. இதுவரைக்கும் தேசிய அளவுல பார்த்தோம். இப்போ மாநில அளவுல வருவோம். மாநில பார் கவுன்சில்கள், அதாவது ஸ்டேட் பார் கவுன்சில்ஸ் அல்லது SBCs, இவையும் அதே வழக்கறிஞர்கள் சட்டம் 1961 கீழே தான் உருவாக்கப்பட்டிருக்கு. மாநில அளவுல சட்டத்துறையை ஒழுங்குபடுத்துறது தான் இவங்களோட வேலை. மாநில பார் கவுன்சிலோட அமைப்பு எப்படி இருக்கோ, அதுல எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்கன்றது அந்த மாநிலத்துல எவ்வளவு வழக்கறிஞர்கள் இருக்காங்கன்றத பொறுத்து மாறும். பாருங்க, ஒரு மாநிலத்துல 5000க்கும் குறைவான வழக்கறிஞர்கள் இருந்தா 15 உறுப்பினர்கள், 5000 இருந்து 10,000 வரைக்கும் இருந்தா 20 உறுப்பினர்கள், 10,000க்கும் அதிகமா இருந்தா 25 உறுப்பினர்கள். ரொம்ப சிம்பிள். இதுல பதவி வழி உறுப்பினரா மாநிலத்தோட அட்வொகேட் ஜெனரல் இருப்பாரு. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களோட பதவிக்காலம் 5 வருஷம். மாநில பார் கவுன்சில்களோட முக்கிய வேலையே வழக்கறிஞர்களோட நேரடியா தொடர்புல இருக்கிறது தான். ஒருத்தருக்கு வழக்கறிஞரை பதிவு கொடுக்கறது, அவங்களோட பட்டியலை சரியா பராமரிக்கிறது, அவங்க மேல வர புகார்களை விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கிறது, அவங்களோட உரிமைகளை பாதுகாக்கிறதுன்னு இவங்களோட பணிகள் ரொம்ப அடிப்படையானவை, முக்கியமானவை. சரி, நாம இப்ப ஒழுங்குமுறை அமைப்புகளை பத்தி பார்த்துட்டோம். இப்ப அந்த அமைப்புகள் யாரை ஒழுங்குபடுத்துதோ அந்த வழக்கறிஞர்களை பத்தி பார்ப்போம். அவங்கள என்னென்ன வகைகள் இருக்கு, குறிப்பா உச்சநீதிமன்றத்துல அவங்களோட படிநிலைகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம். உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கறிஞர்களை 3 வகையா பிரிக்கலாம். முதல் வகை மூத்த வழக்கறிஞர், அதாவது சீனியர் அட்வொகேட். ஒருத்தரோட திறமை, அனுபவம், சட்ட அறிவை வச்சு உயர்நீதிமன்றமோ இல்ல உச்சநீதிமன்றமோ இந்த கௌரவத்தை கொடுக்கும். 2வது வகை ரொம்ப முக்கியமானவங்க, பதிவு வழக்கறிஞர், அதாவது அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட்.
இவரால மட்டும்தான் உச்ச நீதிமன்றத்துல ஒருத்தருக்காக வழக்கு பதியவோ ஆஜராகவோ முடியும். 3வது வகை மற்ற வழக்கறிஞர்கள். இவங்க ஒரு அட்வொகேட் ஆன் ரெக்கார்டோட உதவியோட தான் உச்ச நீதிமன்றத்துல வாதாட முடியும். இந்த மூத்த வழக்கறிஞருக்கும் அட்வொகேட் ஆன் ரெக்கார்டுக்கும் என்ன முக்கிய வித்தியாசம்னா, மூத்த வழக்கறிஞர்ன்றது ஒரு கௌரவ பட்டம் மாதிரி. அவரால் நேரடியா ஒரு கட்சிக்காக வாதாட முடியாது, ஒரு ஏஓஆர் மூலமா தான் போகணும். ஆனா அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட், அதாவது ஏஓஆர் ஆகணும்னா உச்ச நீதிமன்றம் நடத்துற ஒரு பிரத்யேக தேர்வுல பாஸ் பண்ணணும். அவரால தான் ஒரு கட்சிக்காக வழக்கு பதியவும் வாதிடவும் முடியும். இந்த ஏஓஆர் முறை 1954க்கு முன்னாடி இருந்த ஏஜென்ட் முறைக்கு பதிலா வந்தது. அடுத்ததா நம்ம நாட்டுல இப்போ எத்தனை மாநில பார் கவுன்சில்கள் இருக்கு, அது ஒவ்வொன்றும் எந்தெந்த பகுதிகளை கவனிக்குதுன்னு ஒரு பட்டியலை பார்த்துடலாம். திரையில பார்க்குற இந்த பட்டியல்ல வரிசையா ஒவ்வொரு பார் கவுன்சிலா பார்க்கலாம். முதல் 8 பார் கவுன்சில்களை பாருங்க. ஆந்திரா, பீகார், குஜராத், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், கர்நாடகா, ஒரிஷா. இந்த மாநிலங்கள் எல்லாத்துக்கும் தனித்தனி பார் கவுன்சில்கள் இருக்கிறதை நீங்க பார்க்கலாம். அடுத்ததா ராஜஸ்தான், தெலங்கானா, உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், மேகாலயா, மணிப்பூர், திரிபுரா, இதுக்கெல்லாம் தனி கவுன்சில்கள் இருக்கு. ஆனா இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிங்க. 16வதா இருக்கிற பார் கவுன்சில் அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மிசோரம், நாகாலாண்டுன்னு 4 வடகிழக்கு மாநிலங்களுக்கும் சேர்த்து ஒரே பார் கவுன்சிலா செயல்படுது. பட்டியலோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இங்கேயும் சில பார் கவுன்சில்கள் பல பகுதிகளை உள்ளடக்கி இருக்கு. உதாரணமா கேரளா பார் கவுன்சில் கேரளா மற்றும் லட்சத்தீவை கவனிக்குது. நம்ம மெட்ராஸ் பார் கவுன்சில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை கவனிக்குது. அதே போல மகாராஷ்டிரா மற்றும் கோவாக்கு 1, பஞ்சாப் மற்றும் ஹரியானாக்கு 1ன்னு இருக்கு. கடைசியா ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்குக்கு சேர்த்து ஒரு பார் கவுன்சில் இருக்கு. ஆக மொத்தம் 24. சரி, நாம இப்போ இந்த தலைப்பை ரொம்ப விரிவாவே பார்த்துட்டோம். இப்ப தேர்வுக்கு தயாராகிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கிற மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணிடலாம் வாங்க. தேர்வுல திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய சில விஷயங்கள் இதோ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்டம், வழக்கறிஞர்கள் சட்டம் 1961. அமைப்பு வகை, இது சட்டப்பூர்வமானது, அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு இல்ல. எந்த கமிட்டி பரிந்துரை செஞ்சது? நீதிபதி எஸ்.ஆர். தாஸ் கமிட்டி 1951. பிசிஐயோட பதவி வழி உறுப்பினர்கள் யாரு? அட்டார்னி ஜெனரல் மற்றும் சொலிசிட்டர் ஜெனரல். அதே மாதிரி மாநில கவுன்சில்ல அட்வொகேட் ஜெனரல். பிசிஐ தலைவர் பதவிக்காலம் 2 வருஷம். ஆனா மாநில கவுன்சில் உறுப்பினர் பதவிக்காலம் 5 வருஷம். உச்சநீதிமன்றத்துல யார் கேஸ் ஃபைல் பண்ண முடியும்? அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட் மட்டும்தான். மொத்தம் எத்தனை மாநில பார் கவுன்சில் இருக்கு? 24. இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இந்தியால இருக்கிற சட்டங்கள் எல்லாம் எப்படி உருவாகுது, எப்படி காலத்துக்கு ஏத்த மாதிரி மாற்றப்படுதுன்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த பெரிய வேலைக்கு பின்னாடி ஒரு முக்கியமான அமைப்பு இருக்கு. அதுதான் இந்திய சட்ட ஆணையம், அதாவது லா கமிஷன் ஆஃப் இந்தியா. இன்னைக்கு நாம எம். லக்ஷ்மிகாந்த் புத்தகத்தோட 70வது அத்தியாயத்தை அடிப்படையா வச்சு இந்த ஆணையம்னா என்ன, அதோட வரலாறு என்ன, அது எப்படி நம்ம சட்ட அமைப்பையே வடிவமைக்குதுன்னு ரொம்ப எளிமையா சுவாரஸ்யமா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, நாம இந்த தலைப்பை எப்படி பார்க்க போறோம்னா, ஒரு 6 முக்கியமான பகுதிகளா பிரிச்சிருக்கோம். முதல்ல சட்ட ஆணையத்தோட அறிமுகம் மற்றும் அதோட வரலாற்று பின்னணிய பார்ப்போம். அப்புறம் சுதந்திரத்துக்கு பிறகு உருவான ஆணையங்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். 3வதா அதோட அமைப்பு எப்படி இருக்கும், அவங்க என்னென்ன வேலைகள் செய்வாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்க எப்படி ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்ணி ரிப்போர்ட்டா மாத்துறாங்க, நம்ம சிஸ்டம்ல அவங்களோட பங்கு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். 5வதா அவங்க கொடுத்த சில முக்கியமான அறிக்கைகள், அதோட முக்கியத்துவம் என்னன்னு பார்ப்போம். கடைசியா தேர்வு நோக்குல ஒரு சின்ன ரிவிஷன். வாங்க ஒவ்வொரு பகுதியா உள்ள போலாம். முதல்ல அடிப்படையிலிருந்து ஆரம்பிப்போம். இந்த சட்ட ஆணையம்னா என்ன, இது எப்படி ஆரம்பிச்சுது, இதோட வேர்கள் எங்க இருக்குன்னு அதோட வரலாற்று கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். அப்போதான் இந்த அமைப்போட முக்கியத்துவத்தை நம்ம முழுசா புரிஞ்சுக்க முடியும். சட்ட ஆணையம்னா என்னன்னு கேட்டா ரொம்ப சிம்பிளா 3 விஷயத்த சொல்லலாம். 1, இது ஒரு நான் ஸ்டாச்சுட்டரி அமைப்பு. அதாவது இது பாராளுமன்றத்துல ஒரு சட்டம் போட்டு உருவாக்குன ஒரு நிரந்தரமான அமைப்பு கிடையாது. மத்திய அரசாங்கம் ஒரு நிர்வாக உத்தரவு மூலியமா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, உதாரணமா 3 வருஷத்துக்கு அமைக்கிற ஒரு அமைப்பு தான் இது. 2வது, இது ஒரு அட்வைசரி பாடி, அதாவது ஒரு ஆலோசனை குழு. இவங்களோட முக்கிய வேலையே சட்டங்கள்ல என்னென்ன சீர்திருத்தங்கள் கொண்டு வரலான்னு ஆராய்ச்சி செஞ்சு அரசாங்கத்துக்கு பரிந்துரை பண்றதுதான். 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், இவங்களோட பரிந்துரைகள் அரசாங்கத்தை கட்டுப்படுத்தாது, அதாவது நாட் பைண்டிங். இவங்க சொல்றத அரசாங்கம் கேட்கலாம், கேட்காமலும் போகலாம். அது அரசாங்கத்தோட விருப்பம். இந்த சட்ட ஆணையம்ங்கிற ஆசையம் சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்ததில்ல. பிரிட்டிஷ் காலத்திலேயே இதோட விதை போடப்பட்டுருச்சு. சுதந்திரத்துக்கு முன்னாடி மொத்தம் 4 சட்ட ஆணையங்கள் இருந்திருக்கு.
இதுல ரொம்ப முக்கியமானது 1834ல லார்ட் மெக்காலே தலைமையில் அமைக்கப்பட்ட முதல் சட்ட ஆணையம். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம குற்றவியல் சட்டத்தோட அடித்தளமா இருக்கிற இந்திய தண்டனை சட்டம், அதாவது இந்தியன் பீனல் கோட வடிவமைச்சதே இந்த ஆணையம்தான். அதுக்கப்புறம் வந்த ஆணையங்கள் தான் குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி, சிவில் நடைமுறை சட்டம் சிபிசி, இந்திய ஒப்பந்த சட்டம் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் மாதிரியான பல அடிப்படை சட்டங்களை நமக்கு கொடுத்தாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம சட்ட அமைப்போட அடித்தளமே இந்த பழைய ஆணையங்கள் தான். சரி, பிரிட்டிஷ் காலம் முடிஞ்சு நாம சுதந்திரம் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் சுதந்திர இந்தியாவோட சட்ட ஆணையங்களோட பயணம் எப்படி இருந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். நமக்கு சுதந்திரம் கிடைச்சப்போ ஒரு பெரிய கேள்வி எழுந்துச்சு. பிரிட்டிஷ்காரங்க போட்டுட்டு போன சட்டங்கள் எல்லாம் என்ன பண்றது? நம்ம அரசியலமைப்புல பிரிவு 372 என்ன சொல்லுச்சுன்னா, அந்த பழைய சட்டங்கள் எல்லாம் நாம அதை மாற்றி அமைக்கிற வரைக்கும் தொடர்ந்து அமல்ல இருக்கும்னு சொல்லுச்சு. ஆனா அந்த சட்டங்கள் எல்லாம் நம்ம சுதந்திர இந்தியாவோட தேவைகளுக்கும் மக்களோட விருப்பங்களுக்கும் பொருந்துமான்னு பாராளுமன்றத்துல ஒரு பெரிய விவாதம் நடந்துச்சு. அதோட விளைவாதான் 1955ல சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட ஆணையம் அமைக்கப்பட்டது. அதோட முதல் தலைவரா நம்ம நாட்டோட முதல் அட்டர்னி ஜெனரல் MC செத்தல்வாட் அவர்கள் நியமிக்கப்பட்டார். 1955ல இருந்து ஆரம்பிச்சு இதுவரைக்கும் மொத்தம் 22 சட்ட ஆணையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இது சட்ட சீர்திருத்தம்ங்கிறது ஒரு தொடர்ச்சியான தேவைங்கிறத நமக்கு காட்டுது. சரி, முதல் 6 ஆணையங்களை பார்ப்போம். முதல் ஆணையம் 1955ல இருந்து 58 வரைக்கும் MC செதல்வாட் தலைமையில இருந்துச்சு. ரெண்டாவது ஆணையம் 58ல இருந்து 61 வரைக்கும் DV வெங்கடராம ஐயர் தலைமையில செயல்பட்டுச்சு. மூன்றாவது மற்றும் நான்காவது ஆணையங்களுக்கு, அதாவது 1961ல இருந்து 68 வரைக்கும் JL கபூர் அவர்களே தலைவரா இருந்தாரு. அப்புறம் 5வது ஆணையத்துக்கு KVK சுந்தரம் அவர்களும் 6வது ஆணையத்துக்கு BB கஜேந்திர கட்கர் அவர்களும் தலைமை தாங்கினாங்க. அடுத்ததா 7வது ஆணையத்தை பாத்தீங்கன்னா அதுக்கு மீண்டும் PP கஜேந்திர கட்கர் அவர்களே தலைமை தாங்கினாரு. அதுக்கப்புறம் இந்திய நீதித்துறையில ரொம்ப மதிக்கப்பட்ட நீதிபதிகளான HR கண்ணா, PV தீக்ஷித், KK மேத்யூ, DA தேசாய், MP தாக்கர்னு பல பெரிய சட்டமேதைகள் இந்த ஆணையங்களுக்கு தலைமை தாங்கி வழிநடத்தினாங்க. ஒவ்வொரு ஆணையமும் அதோட காலகட்டத்துல பல முக்கியமான சட்ட சீர்திருத்தங்களுக்கு வித்திட்டுச்சு. 1990கள் காலகட்டத்துல KN சிங், K ஜெயச்சந்திர ரெட்டி, BP ஜீவன் ரெட்டி போன்றவர்கள் தலைமை பொறுப்புக்கு வந்தாங்க. இங்க ஒரு சின்ன சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது. 16வது ஆணையம் 2000ல இருந்து 2003 வரைக்கும் செயல்பட்டுச்சு. அதோட தொடக்கத்துல BP ஜீவன் ரெட்டி தலைவரா இருந்தாரு. அவரோட பதவிக்காலம் முடிஞ்சதும் M ஜெகநாத ராவ் அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம அடுத்ததா வந்த 17வது ஆணையத்துக்கும் அவரே தலைவரா தொடர்ந்தாரு. இது இந்த அமைப்போட தொடர்ச்சியையும் அனுபவத்துக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவத்தையும் காட்டுது. இப்ப நாம சமீபத்திய ஆணையங்களை பார்க்கலாம். 18வது ஆணையத்துக்கு AR லக்ஷ்மணன், 21வது ஆணையத்துக்கு PS சௌஹான் போன்றவர்கள் தலைமை தாங்கினாங்க. இதுல ரொம்பவே கவனிக்க வேண்டிய விஷயம் தற்போதைய 22வது ஆணையம். இது பிப்ரவரி 2020லேயே அரசாங்கத்தால் அமைக்கப்பட்டுருச்சு. ஆனா அதோட தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமிக்கப்படாமலே இருந்துச்சு. கடைசியா 2.5 வருஷம் கழிச்சு நவம்பர் 2022ல தான் நீதிபதி ரிதுராஜ் அவஸ்தி தலைவரா நியமிக்கப்பட்டார். ஆரம்பத்துல இதோட பதவிக்காலம் பிப்ரவரி 2023ல முடிவடைறதா இருந்துச்சு. ஆனா அப்புறம் அதை ஆகஸ்ட் 2024 வரைக்கும் அரசாங்கம் நீட்டிச்சிருக்காங்க. ஓகே, இத்தனை ஆணையங்கள் இருந்திருக்குன்னு பார்த்தோம். சரி, இந்த ஆணையத்தோட அமைப்பு எப்படி இருக்கும்? இதுல யார் யாரெல்லாம் உறுப்பினர்களா இருப்பாங்க? இவங்களோட முக்கியமான பணிகள் என்னென்ன? அதை பத்தி இப்ப கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த ஆணையத்தோட அமைப்புல இத்தனை பேர் தான் இருக்கணும்னு ஒரு நிலையான விதிமுறை கிடையாது. அது ஒவ்வொரு ஆணையம் அமைக்கப்படும் போதும் அரசாங்கத்தால முடிவு செய்யப்படும். ஆனா பொதுவா இதுல ஒரு தலைவர் இருப்பார். அவர் உச்சநீதிமன்றத்தோட ஓய்வு பெற்ற நீதிபதியா அல்லது உயர்நீதிமன்றத்தோட ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியா இருப்பார். அவரோட சேர்ந்து சில முழுநேர உறுப்பினர்கள், ஒரு உறுப்பினர் செயலாளர், அப்புறம் தேவைப்பட்டா சில பகுதி நேர உறுப்பினர்களும் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் சட்டத்துறையில ஆழமான அறிவு கொண்டவங்களா, சிறந்த வழக்கறிஞர்களா, பேராசிரியர்களா இருப்பாங்க. இவங்களுக்கு உதவி செய்ய ஒரு பெரிய ஆராய்ச்சி மற்றும் அலுவலக ஊழியர்கள் குழுவும் இருக்கும். சரி, இவங்களோட முக்கிய வேலைகள் என்னென்ன பார்க்கலாம். முதல்ல தேவையே இல்லாத காலாவதியான சட்டங்களை அடையாளம் கண்டு இதெல்லாம் நீக்கிடலாம்னு அரசாங்கத்துக்கு பரிந்துரை பண்றது. ரெண்டாவது, நம்ம சட்டங்கள் எல்லாம் அரசியல் அமைப்புல சொல்லப்பட்டிருக்கிற வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்கான்னு ஆய்வு செய்யறது. மூணாவதா, சட்டம் மற்றும் நீதி நிர்வாகம் தொடர்பான எந்த ஒரு விஷயத்திலையும் அரசாங்கம் கேட்டா ஆலோசனை வழங்குறது. இது மட்டும் இல்லாம சட்டத்தை எளிமையாக்கி அதை ஏழை மக்களுக்கும் பயன்படுற மாதிரி என்ன செய்யலாம்னு பரிந்துரை செய்வாங்க. வெளிநாடுகள் ஏதாவது சட்ட உதவி கேட்டா அதுக்கு தேவையான ஆராய்ச்சி செஞ்சு கொடுக்கறதும் இவங்களோட ஒரு பணி. சரி, இவ்ளோ முக்கியமான பணிகளை செய்யற இந்த ஆணையம் எப்படி வேலை செய்யுது? ஒரு சட்ட சீர்திருத்தத்துக்கான யோசனை எப்படி ஒரு முழுமையான அறிக்கையா மாறுது? நம்ம இந்திய சட்ட அமைப்புல இவங்களோட உண்மையான பங்கு என்ன? அதை இப்ப பார்க்கலாம்.
இந்த ஆணையம் ரொம்ப முறையான ஒரு செயல்முறையை பின்பற்றுது. முதல்ல ஆணையத்தோட கூட்டத்துல எந்தெந்த தலைப்புகள்ல ஆராய்ச்சி பண்ணலான்னு முடிவு செய்வாங்க. சில சமயம் அரசாங்கமே ஒரு குறிப்பிட்ட விஷயத்த ஆய்வு செய்ய சொல்லும். டாபிக் முடிவானதும் அது சம்பந்தமா ஆழமான ஆராய்ச்சி பண்ணி தரவுகளை சேகரிச்சு ஒரு வரைவு அறிக்கையை தயாரிப்பாங்க. இதுக்கப்புறம் வரதா ரொம்ப முக்கியமான கட்டம். அந்த வரைவு அறிக்கைய பொதுமக்களோட பார்வைக்கு வச்சு அவங்க கிட்ட இருந்து கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கேட்பாங்க. அப்படி வர்ற எல்லா கருத்துக்களையும் ஆய்வு செஞ்சு இறுதி அறிக்கைய தயார் பண்ணுவாங்க. கடைசியா அந்த இறுதி அறிக்கைய சட்ட அமைச்சகத்துக்கிட்ட சமர்ப்பிப்பாங்க. இப்படிதான் ஒரு சட்ட சீர்திருத்தத்துக்கான விதை தூவப்படுது. சுருக்கமா சொல்லணும்னா சட்ட ஆணையத்தோட பங்கு ரொம்பவே முக்கியமானது. இத அரசாங்கத்தோட ஒரு சட்ட மூளை அல்லது ஒரு திங்க் டேங்க்னு சொல்லலாம். இவங்க அரசாங்கம் ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொன்னாலும் சரி, இல்லனா அவங்களாவே முன் வந்து, அதாவது சுவமோட்டுவா ஆகவும் சட்டங்கள்ல இருக்கிற சிக்கல்களை ஆராய்வாங்க. நீதி சீக்கிரமா கிடைக்க, நீதிமன்றங்களோட சுமையை குறைக்க என்னென்ன சீர்திருத்தங்கள் செய்யலான்னு யோசிச்சு சொல்வாங்க. மொத்தத்துல நம்ம சட்டங்களை காலத்துக்கேத்த மாதிரி மேம்படுத்தி அதை ஒருமுகப்படுத்துறதுல இவங்களோட பங்களிப்பு ரொம்பவே அதிகம். இதுவரைக்கும் ஆணையத்தோட அமைப்பு, பணிகள், செயல்முறை எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ அவங்களோட உழைப்போட விளைவா வர அறிக்கைகளை பத்தியும் அதோட ஒட்டுமொத்த முக்கியத்துவம் என்னங்கிறத பத்தியும் பார்க்கலாம். இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவோட சட்ட ஆணையங்கள் மொத்தம் எத்தனை அறிக்கைகளை அரசாங்கத்துக்கிட்ட சமர்ப்பிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? 100, 200 இல்லை, மொத்தம் 277 அறிக்கைகள். யோசிச்சு பாருங்க, 277 ஆழமான ஆராய்ச்சி அறிக்கைகள். இது பல வருஷங்களா இந்த ஆணையம் எவ்வளவு பெரிய விரிவான பணிகளை செஞ்சிருக்குங்கிறதுக்கு ஒரு சாட்சி. இந்த அறிக்கைகள்ல சொல்லப்பட்ட பல பரிந்துரைகள் தான் பின்னாடி பெரிய சட்ட மாற்றங்களுக்கு அடிப்படையா அமைஞ்சிருக்கு. சமீபத்துல முடிஞ்ச 29வது சட்ட ஆணையத்தோட சில முக்கியமான அறிக்கைகளை பார்க்கலாம். இவங்க பல சமூகம் சார்ந்த விஷயங்களை கையில எடுத்தாங்க. உதாரணமா அறிக்கை எண் 263 வெளிநாடுகளுக்கு குழந்தைகளை கடத்துறத தடுக்க ஒரு சட்டம் பத்தி பேசுது. அறிக்கை 264 உணவுல கலப்படம் செய்யறவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க சொல்லுது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான அறிக்கை 267 சமூகத்துல வெறுப்பு பேச்சுகளை கட்டுப்படுத்துறது பத்தி ஆழமா விவாதிக்குது. அடுத்ததா நிர்வாக சீர்திருத்தங்கள் பத்தியும் இவங்க கவனம் செலுத்தினாங்க. ஜாமீன் விதிகளை இன்னும் சிறப்பாக்கலாம்னு அறிக்கை 268ல சொன்னாங்க. அறிக்கை 270 திருமணங்களை கட்டாயமா பதிவு செய்யணும்னு பரிந்துரை செஞ்சது. அறிக்கை 271 மனித DNA விவரங்களை பயன்படுத்துறதுக்கான ஒரு சட்டம் பத்தி பேசுச்சு. இதுல ஒரு சுவாரஸ்யமான அறிக்கை என்னன்னா அறிக்கை 269. இது பண்ணைகள்ல கோழிகளை எப்படி மனிதாபிமானத்தோட வளர்க்கணும்னு சில வழிமுறைகளை சொல்லுச்சு. பாருங்க, சட்ட ஆணையம் எவ்வளவு நுணுக்கமான விஷயங்களையும் கவனம் செலுத்துதுன்னு. இறுதியா ரொம்பவே விவாதத்துக்குள்ளான சில தலைப்புகளையும் இவங்க கையில எடுத்தாங்க. சித்திரவதைக்கு எதிரான ஐநா உடன்படிக்கைய இந்தியா ஏத்துக்கிறது பத்தி அறிக்கை 273 பேசுச்சு. அறிக்கை 275 BCCI தகவல் அறியும் உரிமைச் சட்டத்துக்கு கீழே கொண்டு வரணும்னு ஒரு பெரிய பரிந்துரையை வச்சது. அதே மாதிரி அறிக்கை 276 விளையாட்டு பந்தயங்களையும் சூதாட்டத்தையும் சட்டப்பூர்வமாக்கலாமான்னு ஆராய்ஞ்சு அதுக்கான ஒரு சட்ட கட்டமைப்பை முன்வச்சது. இது மாதிரியான தைரியமான பரிந்துரைகள் மூலமா சட்ட ஆணையம் சமூகத்துல பெரிய விவாதங்களை தொடங்கி வைக்குது. சரி, இப்போ நாம இந்த அத்தியாயத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒரு தடவை வேகமா திருப்பி பார்த்து தேர்வுகளுக்கு தேவையான முக்கிய குறிப்புகளை மட்டும் தொகுத்து பார்க்கலாம். வாங்க. சரி, தேர்வுக்காக நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில முக்கிய குறிப்புகள் இதோ. நான் வேகமா சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. சட்ட ஆணையத்தோட தகுதி என்ன? அது ஒரு சட்டப்பூர்வமற்ற ஆலோசனை அமைப்பு, அதாவது நான் ஸ்டாட்டுட்டரி அண்ட் அட்வைசரி பாடி. இதை யாரை அமைப்பா? மத்திய அரசாங்கம் ஒரு நிர்வாக உத்தரவு மூலமா. இதோட பரிந்துரைகள் அரசாங்கத்தை கட்டுப்படுத்துமா? இல்ல, கட்டுப்படுத்தாது. அதாவது நான் பைண்டிங். சுதந்திரத்துக்கு பிறகு ஆணையம் அமைக்க காரணமான அரசியலமைப்பு பிரிவு எது? பிரிவு 372. சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட ஆணைய தலைவர் யார்? MC செதில்வாட். தற்போதைய 22வது சட்ட ஆணைய தலைவர் யார்? நீதிபதி ரிதுராஜ் அவஸ்தி. இதுவரைக்கும் சமர்ப்பிக்கப்பட்ட மொத்த அறிக்கைகள் எத்தனை? 277. இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம், மறக்காதீங்க. உங்களுடைய ஓட்டுக்கு ஒரு உண்மையான மதிப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நம்ம நாட்டுல இருக்கிற எல்லா தொகுதிகள்லயும் பிரதிநிதித்துவம் சமமா இருக்கா? யோசிக்க வேண்டிய விஷயம்தானே. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான அமைப்பு தான் இந்திய எல்லை நிர்ணய ஆணையம், அதாவது டீலிமிட்டேஷன் கமிஷன். நம்ம ஜனநாயகத்தோட ஆணிவேர்னு சொல்லப்படுற இந்த பவர்ஃபுல்லான அமைப்பு எப்படி வேலை செய்யுது, அதோட அதிகாரங்கள் என்ன, அது ஏன் இவ்ளோ முக்கியம்னு எல்லாத்தையும் இந்த விளக்கத்துல நாம தெளிவா பார்க்கலாம். வாங்க. நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த எல்லை நிர்ணயம்னா என்ன, அதோட முக்கியத்துவம் என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம்
இதுவரைக்கும் எத்தனை ஆணையங்கள் வந்திருக்கு, நம்ம அரசியலமைப்பு சட்டம் இதை பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அப்புறம் ரொம்ப முக்கியமா 2020 அமைக்கப்பட்ட ஆணையம், அதுலேயும் குறிப்பா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். கடைசியா இது சம்பந்தப்பட்ட முக்கிய அமைப்புகள், அமைச்சகங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த டீலிமிட்டேஷன், அதாவது எல்லை நிர்ணயம்னா அப்படி என்ன? நம்ம நாடாளுமன்ற ஜனநாயகத்தோட ஒரு தூணுன்னு இதை ஏன் சொல்றாங்க? வாங்க புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு மேப் எடுத்து வச்சு அதுல கோடு போடுற வேலை தாங்க இது. ஆனா இது சாதாரண கோடு இல்ல. நம்ம லோக்சபா தேர்தலுக்கும் சரி, மாநில சட்டமன்ற தேர்தலுக்கும் சரி, எந்தெந்த ஊரு, எந்தெந்த ஏரியா எல்லாம் எந்த தொகுதிக்குள்ள வரும்னு தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான செயல்முறை. உங்க வீடு எந்த தொகுதியில இருக்குன்னு தீர்மானிக்கிறதே இந்த வேலை தான். சரி, இந்த வேலையை ஏன் செய்யணும்? இதுக்கு பின்னாடி 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. 1, தேர்தல்கள் நேர்மையா நடக்கணும், அதுக்கு தொகுதிகளை சரியா பிரிக்கணும். 2வது, காலப்போக்கில் மக்கள் தொகை மாறும் இல்லையா, சில இடத்துல மக்கள் தொகை அதிகமாகும், சில இடத்துல குறையும். அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி தொகுதிகளோட எல்லைகளையும் மாத்தி வரையணும். 3வது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு ஓட்டுட்டு ஒரு மதிப்பு. இந்த கொள்கையை காப்பாத்துறது தான் இதோட முக்கிய நோக்கம். அப்படின்னா என்ன? அதாவது கிட்டத்தட்ட எல்லா தொகுதிகள்லையும் ஒரே மாதிரி மக்கள் தொகை இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போதான் உங்க ஓட்டுக்கும் இன்னொரு தொகுதியில் இருக்கிற ஒருத்தரோட ஓட்டுக்கும் சமமான மதிப்பு கிடைக்கும். ஓகே, இப்ப இந்த வேலையை செய்யற அமைப்பு எது, அதோட வரலாறு என்னன்னு கொஞ்சம் டீப்பா பார்ப்போம் வாங்க. இங்க ஒரு விஷயத்தை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த டெலிமிட்டேஷன் கமிஷன்ங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தால நேரடியா உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு கிடையாது. இது நம்ம நாடாளுமன்றத்துல ஒரு சட்டம் போட்டு உருவாக்குற ஒரு அமைப்பு. ஆனா இதோட அதிகாரத்தை மட்டும் குறைச்சி எடை போட்டுறாதீங்க, இது ரொம்ப பவர்ஃபுல். இந்த ஆணையம் கொடுக்குற உத்தரவுகளுக்கு ஒரு சட்டத்தோட சக்தி இருக்கு. அதை விட முக்கியம், இந்த உத்தரவுகளை எந்த கோர்ட்லயும் போய் சேலஞ்ச் பண்ணவே முடியாது. அவங்க முடிவு பண்ணிட்டா அதுதான் ஃபைனல், நோ அப்பீல். நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதிலிருந்து இதுவரைக்கும் 4 தடவை இந்த ஆணையத்தை அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு சென்சஸ், அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அப்புறமும் மக்கள் தொகை மாற்றத்தை கணக்கில் எடுத்துக்க இதை செய்ய வேண்டியது அவசியம். பார்த்தீங்கன்னா முதல்ல 1952, அப்புறம் 1963, அதுக்கடுத்து 1973, கடைசியா இப்போதைக்கு 2002 அமைச்சிருக்காங்க. இதுல ஒவ்வொரு ஆணையமும் அதுக்குன்னு நாடாளுமன்றத்தில் பாஸ் பண்ண ஒரு தனிப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் தான் செயல்பட்டுச்சு. சரி, இவ்ளோ பவர்ஃபுல்லா இருந்தாலும் இந்த கமிஷன் இஷ்டத்துக்கு செயல்பட முடியாது. இதுக்கு தேவையான அதிகாரங்கள் எல்லாமே நம்ம அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து தான் வருது. அது என்னென்ன விதிகள்னு இப்ப பார்ப்போம். நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு 5 முக்கியமான பிரிவுகள் தான் இதுக்கு பேஸ்மெண்ட். பிரிவு 81 மக்களவை தொகுதிகளை பத்தி பேசுது. பிரிவு 170 மாநில சட்டமன்ற தொகுதிகளை பத்தி பேசுது. பிரிவு 82 என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு சென்சஸ்க்கு அப்புறமும் இந்த தொகுதிகளை மாத்தி அமைக்கணும்னு சொல்லுது. அதே மாதிரி பிரிவுகள் 330, 332 இந்த மாதிரி தொகுதிகளை பிரிக்கும்போது SC/ST மக்களுக்கு முறையான இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு உறுதி செய்யுது. இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயத்துக்கு வரோம். 2 முக்கியமான சட்ட திருத்தங்கள் இப்போ இருக்கிற நிலைக்கு காரணம். முதல்ல 2001 கொண்டு வந்த 84வது திருத்தம். இது என்ன பண்ணுச்சுன்னா, மக்களவையிலையும் மாநில சட்டமன்றத்திலையும் இருக்கிற மொத்த சீட்டுகளோட எண்ணிக்கையை 2026 வருஷம் வரைக்கும் கூட்டவே கூடாதுன்னு ஒரு முடக்கம் போட்டுடுச்சு. இதுக்கு அவங்க 1971 சென்சஸை அடிப்படையா எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2003 87வது திருத்தம் வந்துச்சு. இதென்ன சொல்லுச்சுன்னா, ஓகே, மொத்த சீட்டு கூட்ட வேண்டாம், ஆனா ஒரு மாநிலத்துக்குள்ள இருக்கிற தொகுதிகளோட எல்லைகளை மட்டும் 2001 சென்சஸ் படி மாத்திக்கலாம்னு சொல்லுச்சு. பாத்தீங்களா, மொத்த சீட் எண்ணிக்கை 1971 கணக்குப்படி, ஆனா தொகுதி எல்லைகள் 2001 கணக்குப்படி. இதுதான் இப்போ இருக்கிற நிலைமை. அடுத்து நம்ம ரொம்ப சமீபத்துல, அதாவது 2020 ஒரு ஸ்பெஷல் நோக்கத்துக்காக அமைக்கப்பட்ட ஆணையத்தை பத்தி பார்க்கலாம். 4வது ஆணையம் நீதிபதி குல்தீப் சிங் தலைமையில 2007 அதோட வேலையை முடிச்சது. அதுக்கப்புறம் 2020 நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில ஒரு புது ஆணையம் வந்துச்சு. முதல்ல 4 வடகிழக்கு மாநிலங்களுக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் சேர்த்து தான் இதை அமைச்சாங்க. ஆனா போக போக 2021 இதோட வேலையை ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் பிரதேசத்துக்கு மட்டும்னு சுருக்கிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நடந்த இந்த எல்லை நிர்ணய பணி. இது ரொம்பவே சிக்கலானதும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததும் கூட. வாங்க இதோட விவரங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். 2019 ஜம்மு அண்ட் காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் வந்தப்புறம் அங்க எல்லாமே மாறிடுச்சு. முன்னாடி அவங்களோட சொந்த அரசியலமைப்பு சட்டப்படி தான் அங்க எல்லை நிர்ணயம் நடந்தது. ஆனா 2019க்கு அப்புறம் அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே வந்துருச்சு. அதே மாதிரி கடைசியா 1981 சென்சஸ் அடிப்படையில தான் அங்க தொகுதிகளை பிடிச்சிருந்தாங்க. ஆனா இந்த புது ஆணையம் 2011 சென்சஸ் அடிப்படையில வேலையை செஞ்சது. இன்னொரு பெரிய மாற்றம் என்னன்னா, அது வரைக்கும் அங்க பழங்குடியின மக்களுக்கு, அதாவது ST பிரிவினருக்கு இடஒதுக்கீடு கிடையாது. இந்த முறை தான் முதலா அவங்களுக்கும் இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க.
இந்த ஆணையத்தோட வேலைகளால என்ன ஆச்சுன்னா சட்டமன்றத்துல மொத்தம் 7 சீட்டுகளை அதிகமாக்குனாங்க. இதனால மொத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களோட எண்ணிக்கை 90 ஆச்சு. இதுல ஜம்மு பகுதிக்கு 43 சீட்டுகளும் காஷ்மீர் பகுதிக்கு 47 சீட்டுகளும் ஒதுக்கப்பட்டிருக்கு. 2022 மே மாசம் வந்த இறுதி ஆணையில நிறைய முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சு. ஜம்மு அண்ட் காஷ்மீரை ஒரே யூனிட்டா எடுத்துக்கிட்டு 5 நாடாளுமன்ற தொகுதிகளை உருவாக்குனாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளேயும் கரெக்டா 18 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிற மாதிரி பிரிச்சாங்க. ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல முதல் முறையா பழங்குடியின மக்களுக்கு 9 சட்டமன்ற தொகுதிகளை ரிசர்வ் பண்ணதுதான். சட்டப்பூர்வமான உத்தரவுகளை தாண்டி இந்த ஆணையம் மத்திய அரசுக்கு சில முக்கியமான பரிந்துரைகளையும் செஞ்சது. அதாவது காஷ்மீரை விட்டு வெளியேறின மக்களுக்கு அதில் ஒரு பெண் உட்பட குறைஞ்சது 2 பேரை சட்டமன்றத்தில் நியமனம் செய்யணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்த மக்களுக்கும் நியமனம் மூலமாக பிரதிநிதித்துவம் கொடுக்கலான்னு பரிந்துரை செஞ்சாங்க. சரி, இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம அரசாங்க அமைப்புல இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் எங்க வருது, இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வேலை செய்யுதுன்னு மற்ற முக்கியமான அமைப்புகளோட ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த அட்டவணையில பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல இருக்கிற முக்கியமான தேசிய ஆணையங்களும் அது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருதுன்னு கொடுத்துருக்கு. உதாரணத்துக்கு நம்ம தேர்தல் ஆணையம், அப்புறம் நாம இப்ப பேசிட்டு இருக்கிற எல்லை நிர்ணய ஆணையம், இது ரெண்டுமே சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்துக்கு கீழே வருது. அதே மாதிரி நிதி ஆணையம் நிதி அமைச்சகத்துக்கு கீழே வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்பும் ஒரு குறிப்பிட்ட அமைச்சகத்தின் கீழே தான் செயல்படும். இந்த முழு பட்டியலையும் நீங்க நிதானமா பார்க்கணும்னா இங்க இடைநிறுத்தம் செய்து பார்த்துக்கலாம். ஸோ நாம பார்த்த மாதிரி இந்த எல்லை நிர்ணய ஆணையம் நம்ம தேர்தல் ஆணையத்தோட சேர்ந்து சட்ட மற்றும் நீதி அமைச்சகத்துக்கு கீழே தான் இருக்கு. இதுலேருந்தே தேர்தல் நடைமுறைகளுக்கும் இதுக்கும் எவ்வளோ நெருக்கமான தொடர்பு இருக்குன்னு நாம புரிஞ்சுக்கலாம். ஓகே, இது வரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி வேகமா பார்த்துடலாம் வாங்க. நினைவில் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் இதுதான். 1, நியாயமான தேர்தலுக்கு எல்லை நிர்ணயம் ரொம்ப முக்கியம். 2, இது ஒரு பவர்ஃபுல் அமைப்பு, இதோட முடிவுகளை கோர்ட்ல கேள்வி கேட்க முடியாது. 3, 2026 வரைக்கும் மொத்த சீட்டுகளோட எண்ணிக்கை மாறாது. அது 1971 கணக்குப்படி இருக்கு. ஆனா எல்லைகள் 2001 கணக்குப்படி மாறும். 4வது, கடைசியா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நடந்த எல்லை நிர்ணயம் ஒரு வரலாற்று நிகழ்வு. அங்க சட்டமன்ற இடங்கள் 90 ஆக்கப்பட்டு முதல் முறையா எஸ்டி பிரிவினருக்கு இட ஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க. குறிப்பா தேர்வுகளுக்கு தயார் பண்றவங்க இந்த ஆணையத்தோட சட்டப்பூர்வமான நிலை என்ன, அந்த முக்கியமான சட்ட திருத்தங்கள், முக்கியமா 84வது மற்றும் 87வது திருத்தம், அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நடந்த மாற்றங்கள், அதாவது அந்த 90 சீட்டு கணக்கு, இதையெல்லாம் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாம் நம்மள ஒரு பெரிய கேள்விக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. 2026க்கு பிறகு இந்த சீட் முடக்கம் முடிவுக்கு வரும்போது இப்போ இருக்கிற மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி இந்தியா முழுக்க தொகுதிகளை மாத்தி அமைச்சா மாநிலங்களுக்கு இடையிலான அதிகார பகிர்வு எப்படி மாறும்? சில மாநிலங்களுக்கு அதிக சீட்டுகளும் சில மாநிலங்களுக்கு குறைவான சீட்டுகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது நம்ம இந்திய அரசியலோட முகத்தையே மாத்தி அமைக்குமா? யோசிச்சு பாருங்க. வடகிழக்கு மன்றம், அதாவது நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில், இந்தியாவின் வடகிழக்கு பிராந்தியத்தோட வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் இந்த மன்றம் எவ்வளவு முக்கியம், இதோட பங்கு என்ன அப்படிங்கறத பத்தி விளக்கமா பார்க்கலாமாங்க. சரி, நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். இந்தியாவில் எத்தனையோ பகுதிகள் இருக்கு. ஆனா இந்த வடகிழக்கு மாநிலங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு பிரத்யேகமான ஒரு சிறப்பு அமைப்பு தேவைப்பட்டது? வாங்க இந்த கேள்விக்கான பதில நாம சேர்ந்து தேடலாம். சரி வாங்க, முதல்ல இந்த வடகிழக்கு மன்றம்னா என்ன, அது எப்படி உருவாச்சுங்கிற அடிப்படையான விஷயங்களை ஒரு சின்ன அறிமுகமா பார்த்துடலாம். முதல்ல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த நம்ம தெளிவுபடுத்திக்கணும். வடகிழக்கு மன்றம் ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு. அதாவது இது நம்ம அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து நேரடியாக வரல. அதுக்கு பதிலாக நம்ம பாராளுமன்றம் ஒரு தனிச்சட்டம் போட்டு இதை உருவாக்கியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா 1971ஆம் வருஷம் கொண்டு வரப்பட்ட வடகிழக்கு மன்ற சட்டத்தோட அடிப்படையில் தான் இது இயங்கிட்டு இருக்கு. இந்த மன்றத்தோட பயணத்தை பார்த்தோம்னா சில முக்கியமான வருஷங்கள் இருக்கு. முதல்ல 1971ல் இதற்கான சட்டம் பாராளுமன்றத்தில் பாஸ் ஆகுது. அதுக்கு அடுத்த வருஷமே, அதாவது 1972 ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி இந்த மன்றம் அதிகாரப்பூர்வமா செயல்பட தொடங்குது. அப்புறம் ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு 2002ல் சிக்கிம் மாநிலம் இந்த குழுவில் 8வது உறுப்பினரா சேருது. அப்போ இந்த மன்றத்தோட அதிகாரங்களையும் கொஞ்சம் அப்டேட் பண்றாங்க. கடைசியா ரொம்ப சமீபத்தில் 2018ல் இதோட தலைமை பொறுப்புல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வராங்க. அப்போ இந்த மன்றத்தோட மெயின் வேலை என்ன? சிம்பிளா சொல்லணும்னா அந்த 8 மாநிலங்கள்லயும் வளர்ச்சி சமமா இருக்கணும், மாநிலங்களுக்குள்ள நல்ல ஒத்துழைப்பு இருக்கணும், அப்புறம் அந்த பகுதியில் அமைதியும் பாதுகாப்பும் நிலைநாட்டப்படணும். இதில் எந்தெந்த மாநிலங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம், அசாம், மணிப்பூர்னு ஆரம்பிச்சு சிக்கிம் வரைக்கும் மொத்தம் 8 மாநிலங்கள். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மேகாலயா தலைநகர் ஷில்லாங்கில் இருக்கு. இதோட நிர்வாக பொறுப்பு யார் பார்த்துக்கிறாங்கன்னா மத்திய அரசுல இருக்கிற வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டு அமைச்சகம், அதாவது டோனர்.
சரி, இப்போ இந்த கவுன்சிலோட அமைப்பு எப்படி இருக்கு, இதுல யார் யாரெல்லாம் மெம்பர்ஸா இருக்காங்கன்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. இந்த மன்றத்தோட உறுப்பினர்கள் யாருன்னு கேட்டா, முதல்ல அந்த 8 மாநிலங்களோட ஆளுநர்களும் முதலமைச்சர்களும் ஆட்டோமேட்டிக்கா அதுல மெம்பர்ஸ் ஆகிடுவாங்க. அவங்க கூடவே நம்ம குடியரசுத் தலைவர் ஒரு 3 பேரை தனியா நியமனம் செய்வார். இது மட்டும் இல்லாம ஒருவேளை தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு மத்திய அமைச்சரையும் குடியரசுத் தலைவர் நியமிக்கலாம். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. ஒருவேளை ஏதாவது ஒரு மாநிலத்துல ஆட்சி கலைக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ முதலமைச்சர் இருக்க மாட்டார் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்ன பண்றது? அப்போ அந்த மாநிலத்துக்காக ஒரு பிரதிநிதிய நம்ம குடியரசுத் தலைவரே நியமிப்பார். திரும்பி அந்த மாநிலத்துல ஒரு மந்திரி சபை அமையும் வரைக்கும் இவர் பதவியில இருப்பார். 2018ல ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அது இதுதான். முன்னாடியெல்லாம் இந்த மன்றத்தோட தலைவர், துணைத் தலைவர் 2 பேரையுமே குடியரசுத் தலைவர் தான் நாமினேட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா ஜூலை 2018க்கு அப்புறம் சிஸ்டத்தையே மாத்திட்டாங்க. இப்போ மத்திய உள்துறை அமைச்சரா யாரு பதவிக்கு வர்றாங்களோ அவங்க தான் இந்த மன்றத்தோட தலைவராகவும் இருப்பாங்க. இதுக்கு பேரு தான் பதவி வழி தலைவர், அதாவது எக்ஸ் ஆஃபிஷியோ சேர்மன். அதே மாதிரி வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டுத்துறை அமைச்சரா யார் இருக்காங்களோ அவங்க துணைத் தலைவரா இருப்பாங்க. இந்த மாற்றம் எதுக்குன்னா மத்திய அரசு இன்னும் நேரடியா வடகிழக்கு விஷயங்கள்ல கவனம் செலுத்தணுங்கிறதுக்காக தான். அடுத்து, இந்த மன்றத்தோட முக்கியமான வேலைகள் என்னென்ன, அவங்களுக்கு என்ன மாதிரியான அதிகாரங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். 2002ல ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த திருத்தத்துக்கு அப்புறம் இந்த மன்றம் வெறும் ஒரு ஆலோசனை சொல்ற அமைப்பா மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த வடகிழக்கு பகுதிக்குமே ஒரு மண்டல திட்டமிடல் அமைப்பா மாறிடுச்சு. அதாவது அந்த பகுதிக்கான திட்டங்களை வகுக்கிற முக்கிய பொறுப்பு இவங்க கிட்ட வந்துச்சு. சரி, இவங்க என்னென்ன மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்க? உதாரணத்துக்கு ஒரு ரோடு போடுறாங்க, அது 2-3 மாநிலங்களுக்கு பயன்படுதுன்னா அந்த மாதிரி ப்ராஜெக்ட்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அப்புறம் புதுசா சேர்ந்த சிக்கிம் மாநிலத்துக்குன்னு தனியா சில திட்டங்களை உருவாக்குவாங்க. திட்டங்களை உருவாக்குறது மட்டும் இல்லாம அது ஒழுங்கா நடக்குதான்னு ரிவ்யூ பண்றதும் இவங்க வேலை தான். எல்லாத்துக்கும் மேல அந்த பகுதியோட பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு ஆய்வு செஞ்சு மாநில அரசுகளுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவாங்க. காலம் மாற மாற தேவைகளும் மாறும் இல்லையா? அதே மாதிரி இந்த மன்றத்தையும் இன்னும் வலுப்படுத்த சில முயற்சிகள் எடுத்தாங்க. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். 2002ல மன்றத்தோட அதிகாரம் மாத்தினதுக்கு அப்புறம் அதோட செயல்பாடுகளை இன்னும் சிறப்பாக்க 2003ல டோனர் அமைச்சகம் ஒரு குழுவை அமைச்சாங்க. அதுக்கு பேரு வடகிழக்கு மன்ற புத்தாக்க குழு. பேரே சொல்லுது இல்லையா? இந்த கவுன்சிலுக்கு ஒரு புத்துயிர் கொடுக்கறது தான் அவங்க வேலை. இந்த குழுவுக்கு ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு P.P. ஸ்ரீவஸ்தவ் தலைமை தாங்கினார். மொத்தம் 11 பேர் கொண்ட இந்த குழு தன்னோட ரிப்போர்ட்டை 2004ல அரசாங்கத்துக்கிட்ட சமர்ப்பிச்சாங்க. அந்த குழு என்னென்ன பரிந்துரைகள் கொடுத்தாங்கன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மன்றத்தோட அமைப்பையே கொஞ்சம் மாத்தி யோசிங்கன்னு சொன்னாங்க. இதோட செக்ரட்டேரியட், அதாவது செயலகத்தை ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு சொன்னாங்க. ஒவ்வொரு துறைக்கும்னு தனியா அதிகாரத்தோட சில கமிட்டிகளை உருவாக்குங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப முக்கியமா அந்த பகுதியோட வளர்ச்சியை நிலையானதா மாத்தணும், அதுக்கு தேவையான பணத்தை நேரடியா பட்ஜெட்லேருந்தே ஒதுக்கணும்னு பரிந்துரை செஞ்சாங்க. அதோட நிக்கல, திட்டங்களை செயல்படுத்துறதை இன்னும் மேம்படுத்தணும், திட்டங்களை சரியா கண்காணிக்கணும், அண்டை நாடுகளோட நடக்கிற வர்த்தகத்துல இந்த மன்றத்துக்கு என்ன பங்குன்னு தெளிவா வரையறுக்கணும்னு சொன்னாங்க. கடைசியா பாதுகாப்பு சம்பந்தமா இந்த மன்றத்துக்கு இருக்கிற அதிகாரத்தை வெறும் பேப்பர்ல மட்டும் வைக்காம அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும்னு ரொம்ப அழுத்தமா சொன்னாங்க. சரி, இப்போ நாம பார்த்த எல்லாத்தையும் ஒரு சின்ன சுருக்கமா பார்த்துட்டு பரீட்சைக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் முக்கியம்னு நோட் பண்ணிக்கலாம் வாங்க. ஓகே, ஒரு குவிக் ரிவிஷன். இந்த மன்றம்னா என்ன? இது ஒரு சட்டப்பூர்வமான திட்டமிடல் அமைப்பு. எப்போ ஆரம்பிச்சாங்க? 1971 சட்டத்தின்படி 1972ல. உறுப்பினர்கள் யார்? 8 மாநிலங்கள். தலைவர் யார்? மத்திய உள்துறை அமைச்சர். ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்கு? ஷில்லாங்ல. எதுக்காக? பிராந்திய வளர்ச்சி, ஒருங்கிணைப்பு, பாதுகாப்புக்காக. சிம்பிள். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், முக்கியமான சட்டங்கள்னு கேட்டா 1971 வடகிழக்கு மன்றச் சட்டம், அப்புறம் 2002 திருத்தச் சட்டம். முக்கியமான வருஷங்கள் 1972ல உருவாக்கம், 2002ல சிக்கிம் இணைப்பு, 2018ல தலைவர் மாற்றம். கமிட்டின்னு கேட்டா P.B. ஸ்ரீவஸ்தவ் தலைமையிலான புத்தாக்க குழு. முக்கிய பதவிகள் தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர், துணைத் தலைவர், டோனர் அமைச்சர். இதை மறக்கவே கூடாது.